ஹாய் டியர், டுடே ஜிம்னாக்கு ஒரு ஷார்ட் பார்க்கலாம். இன்ட்ரோ வேணால் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரி மட்டும் பார்ப்போம் டியர், ஓகேவா? நீங்கள் இப்போ தான் ஸ்கூல்லாம் முடிச்சு காலேஜ் வந்துட்டு ஃபஸ்ட் டே ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஃபஸ்ட் டே உங்களுக்கு நீங்கள் தான் காலேஜ். ஸோ நீங்களும் ஒர்க்க பறக்க அப்படியே கிளம்பி காலேஜ்க்கு போயிட்டீங்க. அவுட் பஸ்ஸில் போயிருக்கீங்க. ஸோ காலேஜ் பஸ்ஸில் வந்துட்டு எப்படி எந்த இடத்துல வந்துட்டு பிக் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதனால ஓகே நான் வந்து அவுட் பஸ்லேயே போய்க்கிறேன், இல்லைனா நான் ஸ்கூட்டி இந்த மாதிரி ஏதாவது போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கிளம்பிட்டு இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு பஸ்ஸில் தான் போகிறீங்க ஃபஸ்ட் டே அப்படிங்கிறனால பஸ்ஸில் போயிட்டு அப்படியே அந்த கேம்பஸ், அதாவது முன்னாடி என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, ஸோ அங்கே இறங்கிட்டு அங்கேருந்து நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஒரு கொஞ்சம் தூரம் உள்ளே போனதுக்கப்புறம் கொஞ்சம் கிரவுண்ட் மாதிரி எல்லாம் இருக்குல்ல, தட் மீன்ஸ் காலேஜ்க்கு முன்னாடி கேம்பஸ் என்ட்ரன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்குது. அங்கங்கே ஆளாளுக்கு யாரையும் பிடிச்சி ஒரு மாதிரி ரேகிங் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் நீங்கள் போகிற தடம் ஃபுல்லாகவே வந்துட்டு ஆளுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சி ரேகிங் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு ஐயோ என்னடா இது காலேஜ் ஃபுல்லாக ரேகிங் பண்ணுறாங்க, கடவுளே இன்னைக்கு செத்தம் போலையே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஜூனியர் தானே, அதனால. ஸோ இதான் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் டே. அதனால் பயமாக இருக்குது. இருந்தாலும் வந்துட்டு நம்ம பயத்தை வெளியே காட்டிக்கூடாது. நம்ம வந்துட்டு ஒரு சீனியர் மாதிரி ஆக்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஓடிடணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிட்டு அப்படி கெத்தாக நடக்க ஆரம்பிக்கிறீங்க. உங்களை வந்துட்டு அதாவது ஆளுக்கு ஒரு ஆள் பிடிச்சி ஆக்ட் பண்ணுறதுனால உங்களை யாரும் இது வரைக்கும் கண்டுக்கல. ஸோ அதனால் அது வரைக்கும் சந்தோஷம். எப்படியாவது என்னை காப்பாற்றி என்னோட கிளாஸ்க்கு கூட்டிகிட்டு போய் கடவுளே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி அப்படியே மூஞ்சி ஒரு மாதிரி வரப்பாக வச்சுட்டு மனசுக்கு அவ்வளோ பயமாக படப்படப்படான்னு இருக்குது. இருந்தாலும் மூஞ்சி வரப்பாக வச்சுட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக நடந்து போயிட்டுருக்கீங்க. ஜிமின் வந்து உங்களுக்கு சீனியர், ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இயர், அவர் வந்து செகண்ட் இயர், ரொம்ப ஃபோர்த் இயர்லாம் கிடையாது, ஜஸ்ட் செகண்ட் இயர் தான். ஆனாலும் செகண்ட் இயர் போயிட்டாலும் எல்லோரும் வந்துட்டு ரேக் பண்ணுவாங்கல்ல. ஏன்னா அவங்களெல்லாம் ஃபஸ்ட் இயரில் வந்துட்டு எல்லாம் ரேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க ஒரே எக்ஸைட்டடாக இருக்காங்க எல்லாருமே. ஜிம்மோட ஃப்ரெண்டு இந்த மாதிரி எல்லாருமே நம்மளும் யாரையாவது ரேக்கிங் பண்ணணும்டா மச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வேணாண்டா, நம்மளே வச்சு செஞ்சுட்டாங்க பாவம்ல, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஜிமின் சொல்லவும், எப்போ இந்த நல்லவன் நானே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஜிமினுக்கு ஒரு ஆசை தான், இந்த மாதிரி ரேக்கிங்லாம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்படி மனசுக்கு ஒரு ஆசை தான், இருந்தாலும் இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஜிமினும் சரி ஓகே வாடா நாமளும் பிடிச்சி யாரையாவது ரேகிங் பண்ணலாம், இது வந்துட்டு ஆனால் இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட், ஓகேவா? ஒரே ஒரு டைம் ஆசைக்கு விட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காரு சுற்றி யாராவது கிடைக்கிறாங்களா அப்படின்னு. உங்களுக்கு முன்னே ஒரு பொண்ணு செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருப்பா. இந்த குலக்கத்திரிக்கை எங்கே ஓடுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்னா அவள் உங்களோட ஹைட் கம்மி, நீங்களே ஹைட் கம்மி தான், ஆனால் அவள் உங்களோட ஹைட் கம்மியாக. ஸோ உங்களுக்கு வந்து அச்சோ க்யூட்டாக ஓடுறாள் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ ஆமாம், இவங்க இப்படி ஓடிட்டு இருக்கா ஃபஸ்ட் இயரா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பார்க்கவே தெரியுது நல்லா ஃபஸ்ட் இயர் புதுசுங்கிற மாதிரி. பேன் முடிச்சுட்டு ஒரே ஓட்டம் ஓடிட்டு இருக்கிறா, இவங்க யார் கையும் சிக்கிடக்கூடாது அப்படின்னு. ஆனால் அந்த இடத்துல ஓடி போகிறப்போ கரெக்டாக ஜிம்மோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருப்பா. ஸோ அவள் வந்துட்டு சாரா தான். அவள் வந்துட்டு அப்படியே பிடிச்சாரா, ஏய் நில்லு குடி பண்ணி எங்கே ஓடுற அப்படின்னு சொல்லவும், அக்கா விட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஞ்சிடா. நீங்கள் அப்படியே அங்கேயே ஸ்டாப் ஆகிட்டீங்க. அத்தாடி இப்போ போனேன் அப்படின்னா எல்லாரும் இருக்கிறாங்களே பிடிச்சிருவாங்களோ, இல்லை மூஞ்சி அப்படியே வரப்பா வச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறீங்க. போகலாமா வேணாமா யோசிச்சுட்டு அவளை பிடிச்சி வச்சுட்டு எல்லாரும் ரேகிங் பண்ணியிருக்காங்க. பாட தெரியுமா ஆட தெரியுமா அதை பண்ணி இதை பண்ணுன்னு ஜிமின் வந்துட்டு எக்ஸ்ட்ரா, அதாவது நானும் ரேகிங் பண்ணுவேண்டா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, சரி ஓகே நீ வந்துட்டு உங்கள் ஊரில் வந்துட்டு, அதாவது நீ எந்த கண்ட்ரி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் வந்து இந்தியா அப்படின்னு சொல்லவா, அப்படியே உங்களுக்கு அவ்வளோ இதாக இருக்கும். நீ இந்தியாவா, சூப்பர் அச்சிச்சோ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இந்தியாவில் ஃப்ரெண்டு பிடிச்சிக்கலாம் அப்படின்னு பார்க்குறீங்க. சரி ஓகே அங்கே வந்துட்டு என்ன டான்ஸ் வந்துட்டு ஃபேமஸோ அதை நீ வந்துட்டு ஆடு அப்படின்னு சொல்லவும், நீங்கள் நான் வந்துட்டு கேரளா அப்படின்னு சொல்கிறா. கேரளாவா, இந்தியான்னு சொன்னால் கேரளாங்கிற எந்த நாடு அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க அது ஒரு ஸ்டேட் இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் ஸ்டேட்டுக்கு ஒரு டான்ஸ் இருக்கா, சரி ஓகே ஆடு அப்படின்னு சொல்கிறாங்க. கேரளாவில் வந்துட்டு கதகளி தானே ஆடுவாங்க. ஸோ கதகளி தான். அவளுக்கு வந்துட்டு அது கற்றுக்கவே மாட்டா, ஒரு மாதிரி தக்காண்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறா. ஆனால் அவங்களுக்கு அது புதுசாக இருக்குது, ரொம்ப சிரிப்பாக இருக்குது. ஏன்னா அவள் தப்பா ஏதோ பண்ணிட்டு இருக்கவும் கதகளினா கொஞ்சம் இதாக ஆடுவாங்க. ஆனால் அவள் அப்படி ஏதோ புதுக்கான்னு ஆடுவோம். அவங்களுக்கு பயங்கரமாக சிரிப்பாக இருக்குது. ஜிம்மி நல்லா என்ஜாய் பண்ணி பாட்டுருக்காரு. நீங்கள் வந்து அடிப்பாவி கதகளி இந்த ஏடி இப்படி கொலை பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் இப்படி நிற்கிறத பார்த்துட்டு பின்னாடி ஒரு கேங் வந்துட்டு உங்களை கூப்பிடுறாங்க. திரும்பி பார்க்குறீங்க, உங்களை ரேகிங் பண்ணதான் ஏய் பாப்பா இங்கே வா அப்படின்னு சொல்கிறாங்க. எது பாப்பாவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முறைக்கிற மாதிரி முறைக்கிறீங்க. அவங்க வந்துட்டு ஒரு வேலை சீனியராக இது இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு விட்டுறாங்க. ஓகே நம்பிட்டா இதே மூஞ்சி வச்சுட்டு கிளாஸ் வரைக்கும் போயிடணும், முடிஞ்ச அந்த பிள்ளையும் கூட்டிகிட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவன் என்ன டிபார்ட்மெண்ட்டாக இருப்பான்னு தெரியலையே அப்படின்னு பார்த்துட்டு சரி ஓகே முதல்ல நம்ம தப்பிச்சு போவோம் அப்படிங்கிறனால அப்படியே மூஞ்சி வரப்பாக வச்சுட்டு அப்படியே போறீங்க. கரெக்டாக வந்துட்டு ஜிமினும் வந்துட்டு நின்றுருப்பாரு, நீங்களும் வந்துட்டு அந்த பொண்ணு இருப்பா. ஸோ ரெண்டு பேத்துக்கு இடையில அவள் தான் நிற்கிறா. அவளை அப்படியே அவள் அந்த பக்கம் ஃபேஸ் பண்ணிக்கிறப்ப நீங்கள் அப்படியே கிராஸ் பண்ணி ஓடிடலாம் அப்படின்ட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக முடிஞ்சு வரப்ப வச்சுட்டு போகிறீங்க. ஆனால் ஜிமின் உங்களை பார்த்துறாரு. இல்லை அப்படின்னு சொல்லவும் திரும்பி ஒரு மாதிரி பயமாக இருந்தாலும் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. என்னடா அது பொண்ணு என்ன இருந்தது, ஃபஸ்ட் இயரா அப்படின்னு கேட்குறாரு. இல்லையே, ஏன் நீ ஃபஸ்ட் இயரா அப்படின்னு கேட்குறீங்க. ஜிமின் வந்துட்டு நான் சீனியர்ப்பா அப்படின்னு சொல்லவும், நான் உனக்கும் சீனியர்டா அப்படிங்கிறீங்க. அவர் வந்துட்டு சீனியரா நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லவும், இப்போ நானும் தான் உன்னை பார்த்ததில்ல, எனக்கு தெரிஞ்சு நீ ஜூனியர் நினைக்கிறேன், ஜூனியர் தானே நீ, எதுக்கு இந்த பொண்ணு பிடிச்சி இந்த மாதிரி ரேகிங் பண்ணிட்டு இருக்கிற, ஹேமாவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூப்பிடுறீங்க. அப்படியே ஒரு மாதிரி கண்ணில் ஜாட பண்ணுறீங்க. ஜிம்மில் அதை பார்த்துட்டாரு. ஓ அப்படின்னா வந்துட்டு ஏமாத்துறியா நீ அப்படிங்கிற மாதிரி. ஓகே இன்னும் ஒரு நிமிஷம், சீனியர் அப்படின்னு கூப்பிடுறாரு. நீங்கள் வந்துட்டு என்னப்பா அப்படின்னு கேட்கவும்,
எந்த டிபார்ட்மெண்ட் தெரிஞ்சுக்கலாமா, எந்த இயர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு நான் வந்துட்டு செகண்ட் இயர் ஓகேவா, நான் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. இது செகண்ட் இயர் கம்ப்யூட்டர் உடனே இதை கேட்டுட்டு அங்கே இருக்கிற கேங்கெல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிவினுக்கு செமையாக சிரிப்பு வருது. ஏன்னா நீங்கள் வந்துட்டு உள்ள அவ்வளோ பயத்தை வச்சுட்டு வெளியே மட்டும் அப்படியே ஒரு மாதிரி சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியாதுல்ல அவங்க என்ன டிபார்ட்மெண்ட் என்ன அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன தம்பி என்ன ஓவராக பேசிட்டு இருக்கா, வீடு வந்து போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேங்கிங்களா தப்பு சரியா அப்படின்னு தலையில் 2 தட்டு தட்டிட்டு போகிறீங்க. ஸோ கொஞ்சம் தூரம் போக விட்டு அதுக்கப்புறம் ஜிவின் மட்டும் மறுபடியும் வராரு. என்னடா உனக்கு என்னடா என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட ஃபோர் சைடில் அப்படியே ஒரு வேலை மட்டும் வச்சு அப்படியே பின்னாடியே நாங்கள் திட்டே போடுறோம். நீங்களும் அச்சோ மாட்டிட்டேனோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டே வரீங்க. அவளை கை வேறு பிடிச்சிருப்பீங்களா. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட் அவள். ஸோ இப்போதைக்கு அவள் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரெண்ட், ஏன்னா அவளும் வந்துட்டு இந்தியா, அதனால அவள் கையில் பிடிச்சிட்டு பேர் கேட்டு தான் போயிருப்பீங்க. அவள் பேர் மட்டும் தான் சொல்லியிருப்பா. அதுக்குள்ளே ஜிம் வந்து பிடிச்சிட்டாரு. ஸோ அப்படியே தள்ளிட்டு வர நீங்கள் அப்படியே பேக்வேர்டாக நடந்து ஸோ அப்படியே போக போக அதில் போயிட்டு நிறுத்துறாரு. அதாவது அந்த கேங்குக்கிட்டே நிறுத்துறாரு. சரி ஓகே சீனியர் மேம் நீங்கள் வந்து அதாவது சீனியர் அக்கா நீங்கள் வந்துட்டு டிபார்ட்மெண்ட் வந்துட்டு கம்ப்யூட்டர் சொன்னீங்களா அப்படின்னு சொல்லுவோம். ஆமாடா என்னடா பிரச்சனை, எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆகுது, எனக்கு நிறைய ஒர்க் கொடுத்துருக்காங்க, நான் தான் போயிட்டு ஃபுல்லாக கிளாஸே கவனிக்கணும் அப்படிங்கிறீங்களா. அவங்க எல்லாரும் வந்துட்டு என்ன எங்களையும் ஏமாத்திட்டு போகலான்னு பார்க்குறியா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இல்லை நான் ஏமாத்தல உண்மைதான் சொல்கிறேன், நீங்கள் என்ன என்னையவே புள்ளி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நாங்கள் புள்ளி பண்ணல ரேகிங் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக ஸ்மூத்தாக தான் நாங்கள் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுற. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீ வந்துட்டு செகண்ட் இயருங்கிற, அதுவும் இல்லாமல் கம்ப்யூட்டர் கிளாஸ் அப்படிங்கிற, அப்போ நாங்களாம் எங்கேருந்து வரமா, நாங்களும் அதே கிளாஸ் தான், நாங்கள் இதுக்கு நாங்கள் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐயோயோ தப்பா மாட்டினேனா அச்சோ போச்சு போச்சு அப்படின்னு இப்போதான் வந்து ஆக்சுவலாக நீங்கள் ரொம்பவே இன்னசென்ட்டா. ஸோ அந்த உங்களோட ஒரிஜினல் கேரக்டர் அப்படியே வெளியே வர ஆரம்பிக்குது. அப்படியே ரொம்ப பயம்லாம் வெளில வந்துருச்சு, நல்லாவே காட்டிக்கிறீங்க. அவங்களுக்கு தெரியுது பார்த்தா பயப்படுறா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜிவிக்கு செம்மையாக சிரிப்பு வருது. நீங்கள் பண்ணுறதுல க்யூட்டாக வேறு இருக்கா அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இப்பாவி என்ன ஒரு ஆக்ட் கொடுத்து நான் கூட நம்பிட்டேன், வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட் சொல்லியிருந்தா அப்படின்னா கண்டிப்பாக நம்பிட்டு சீனியராக தான் இருந்திருக்குமோ அப்படின்னு. ஓ இதுதான் மேடம்க்கு ஒரிஜினல் கேரக்டரா, நல்லா தான் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் வந்து சீனியர் சீனியர் விட்டுருங்க சீனியர், எனக்கு தெரியாமல் சொல்லிட்டு சீனியர், எனக்கு எனக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா. ஸோ உனக்கு உனக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்குறாரு. அது ரேக்கிங் புள்ளி இதெல்லாம் பயம் சீனியர், ப்ளீஸ் சீனியர் விட்டுருங்களேன் அப்படின்னு கெஞ்சுறீங்க. ஸோ அவங்க வந்துட்டு அப்படியெல்லாம் விட முடியாது, நீ வந்துட்டு அமைதியாக போயிருந்தா கூட ஓகே, இல்லை இந்த பிள்ளை மாதிரி வந்துட்டு கரெக்டாக நீ ஏதாவது ஆன்சர் பண்ணிட்டு போயிருந்துக்கணும், பொய் சொன்னல, அதனால இப்போ உனக்கு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்லவும், ஜி சீனியர் பனிஷ்மெண்ட்டா ப்ளீஸ் என்ன விட்டுருங்களேன் அப்படிங்கிற மாதிரி மாதிரி பேசுறீங்க. ஸோ அவர் வந்துட்டு அதெல்லாம் விட முடியாதுங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் உட்காந்துட்டாங்க. அதாவது அந்த சீனியர் கேங்கில் உட்காந்தாச்சு. ஸோ இப்போ நீங்கள் 2 பேருமே நிற்கிறீங்க. உன்னை பார்த்தா கொரியா மாதிரி தெரியலையே, எந்த கண்ட்ரிலேருந்து பறந்து வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ சாரா தான் கேட்குறா. அது வந்து சீனியர் அக்கா நான் வந்துட்டு இந்தியா அப்படின்னு சொல்லவும் அவள் பார்க்குறா. அதாவது இன்னொரு பொண்ணு இருப்பாள். ஸோ அவள் பேர் வந்துட்டு சனா. ஸோ அவள் தான் இப்போதைக்கு உங்களுக்கு ஃப்ரெண்டு ஓகேவா. ஸோ சனா பார்க்குறா. இந்தியா தானே நீயும் அப்படின்னு சொல்லவும், அதனால தான் உன்னை காப்பாற்ற வந்து நானும் மாட்டிக்கிட்டேன்டி அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் பேசுகிறது தமிழ் தான், அவள் பேசுறது கொஞ்சம் மலையாளம் மாதிரி கலந்து பேசிட்டு இருக்கிறா. ஸோ உங்கள் 2 பேருக்கு புரிஞ்சுக்குது நீங்கள் பேசிக்கிறது. ஆனால் இவங்க யாருக்கும் புரியல. என்ன அங்கே கசம் பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அவங்கள கொரியனில் பேசுகிறாங்க, நீங்கள் அவங்ககிட்ட பேசுகிற கொரியனில் பேசுறீங்க. ஸோ என்ன பேசிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கவும், சீனியர் சீனியர் இல்லை சீனியர் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அதாவது உங்களோட கண்ட்ரியில் வந்துட்டு ஏதோ சொன்னாலே களிக்கு தான் கதகளி ஓகே அதான் வந்துட்டு உங்களோட கல்ச்சர் டான்ஸா, சரி ஓகே எனக்கு ஆடிக்காட்டு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு இல்லை இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லவும் அந்த குட்டி பிள்ளைய பார்க்குறேன். அப்படின்னு போய் சொன்னியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இல்லை எங்களோட அதாவது எங்களோட ஸ்டேட்டுக்கு கதகளி தான் அப்படின்னு சொல்கிறா. அப்படின்னா நீ வேறையா அப்படின்ட்டு வந்துட்டு தமிழ்நாடு வந்துட்டு பரதநாட்டியம் தான் தமிழ்நாட்டில் வந்துட்டு நாங்கள் ஆடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்கிறீங்க. கரெக்டாக தெரியல டியர், தமிழ்நாட்டுக்கு பரதநாட்டியமா இல்லை இந்தியா ஃபுல்லாக பரதநாட்டியமான்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. பட் ஓகே பரதநாட்டியம் ஓகே. ஸோ நம்ம வந்துட்டு மோஸ்ட்லி பரதநாட்டியம் தான் ஆடுவோம். அதனால் பரதநாட்டியம் தான் வந்து நாங்கள் எங்களோட இதில் ஆடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அதனால அவர் வந்துட்டு என்னடா இது ஸ்டேட்டுக்கு ஒரு டான்ஸ் வச்சுருப்பாங்க போலயே, சரி ஓகே ஆனால் நீங்கள் 2 பேரும் பேசிக்கிறதே வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்கவும், ஆமாம் இந்தியா வந்துட்டு பெரிய கண்ட்ரி அப்படின்னு சொல்லவும் அது எங்களுக்கே தெரியும் அப்படிங்கிறாங்க. அதில் வந்துட்டு நிறைய ஸ்டேட் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க சீனியர், இந்தியா வந்துட்டு பெரிய கண்ட்ரி, அதில் வந்துட்டு நிறைய ஸ்டேட் இருக்கும், அதில் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜ் தனித்தனியாக இருக்கும். இப்போ உங்களோட கொரியாவில் வந்துட்டு மொத்தமாகவே கொரியன் தான் பேசுவீங்க, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் ஊருக்கு தகுந்த மாதிரி ஸ்லாங் மாறும்ல. ஆனால் எங்கள் ஊரில் அப்படி கிடையாது. இந்தியாவில் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜ், அந்த ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கிற ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் ஒவ்வொரு ஸ்லாங் அந்த மாதிரி இருக்கும். அந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒவ்வொரு வில்லேஜுக்கு அந்த மாதிரியெல்லாம் இருக்குதுல்ல, ஸோ தாலுக்கா அந்த மாதிரி அங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்லாங் மாறி 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 இருக்கும். ஸோ உங்களால் இந்தியன் லாங்குவேஜை கற்றுக்க முடியாது, ஏன்னா அவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரே கிளாஸாக எடுக்கிறீங்க. என்னடா பேசுகிறாங்க அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரியில் வந்துட்டு ஒரு ஒரு லாங்குவேஜ் தான், அந்த ஒரு லாங்குவேஜ் தான் இருக்குது, கொஞ்சம் ஸ்லாங் ஆசன்ட்டு கொஞ்சம் மாறும். ஆனால் நீங்கள் இவ்வளோ சொல்லவும் ஆத்தாடி அந்த நாட்டு பக்கம் போகவே கூடாது போல நினச்சிட்டு இருக்காங்க.
சரி, ஓகே. நீ வந்துட்டு இப்போ ஏதோ சொன்னீல பரதநாட்டியம். அத எனக்கு ஆடி காட்டு. அவ வந்துட்டு கதகளி. அத அவ ஆடுவா அப்படின்னு சொல்லவும் 2 பேரும் பார்க்குறீங்க. 2 பேத்துக்கும் வந்துட்டு உங்களோட அந்த 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 டான்ஸ் கிளாஸ்லாம் போயிருக்க மாட்டீங்க. சும்மா உங்களுக்கு ஆட தெரியும். இதெல்லாம் ப்ராப்பரா கத்துக்கணும்ல. ஸோ உங்களுக்கு கரெக்ட்டா எதுவுமே வரமாட்டேங்குது. ததுக்கா பதுக்கா அப்படிங்கிறீங்க. ஸோ அவங்களே பார்த்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு செல் இருக்குல்ல. ஸோ ஃபோன்ல வந்துட்டு அத டைப் பண்றாங்க. ஸோ பரதநாட்டியம் அது மாரி போட்டு பார்க்குறாங்க. அவ்வளோ அழகா ஆடிட்டு இருக்கிறாங்க ஃபோன்ல பார்க்குற வீடியோலலாம். ஆனா நீங்க என்னடான்னா, ஏதோ சுத்தி 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 ஏதோ பயங்கர காமெடியா வந்துட்டு ஆடிட்டு இருக்கிறீங்களா. ஸோ அவங்களுக்கு செமையா சிரிப்பா வருது. அதெல்லாம் அப்புறமேட்டு கூப்பிட்டு ஐயோ சாமி போதும் நிறுத்து. காலங்காத்தால உங்களோட கோமாளி ஆட்டத்தால நல்லா பார்க்க முடியாது. நாளைக்கு வரும்போது ஒரு வீடியோ காட்டி 2 பேரும் இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரீங்க சரியா. காலையில இதே இடத்துக்கு இதே டைமுக்கு வரணும். இல்ல இதுக்கு முன்னாடியே வரணும். ஓகேவா? வந்து எனக்கு ஆடி காட்டணும் அப்படின்னு சொல்லவும் சீனியர் எனக்கு தான் இது தெரியாதே அப்படின்னு சொல்றீங்க. அவங்களும் வந்துட்டு இங்க பாரு, இந்த பேச்செல்லாம் எனக்கு இருக்கக்கூடாது. அது உன்னோட கண்ட்ரியில் உன்னோட ஸ்டேட்டா எதோ சொன்னியே. ஓகே. அதோட எப்படி சொல்கிறது, உன்னோட ஸ்டேட் டான்ஸு கண்ட்ரி டான்ஸ். ஐயோ நாட்டுக்கு அதான் டான்ஸ்னு சொன்னேன், மரியாதை ஆடி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவங்க வந்துட்டு போச்சு போச்சு நல்லா வந்தனால சிக்குன்னா வசமா அப்படிங்கிற மாதிரி நின்றுருக்கீங்க. இப்போ வந்துட்டு கிளாஸ்க்கெல்லாம் போயாச்சு. ஸோ நீங்களும் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் தான், அவளும் அதே டிபார்ட்மெண்ட் தான். ஸோ உங்களுக்கு 2 பேத்துக்கு செமையாக செட் ஆயிடுச்சு. ஏன்னா 2 பேரும் ஒரே கண்ட்ரி, கிட்டத்தட்ட வந்து பக்கத்து பக்கத்து ஸ்டேட்டு தானே. ஸோ லாங்குவேஜ் ஓரளவுக்கு புரியலனாலும் ஓரளவுக்கு புரியும். ஸோ அவளுக்கு கொஞ்சம் தமிழ் தெரியும், உங்களுக்கு கொஞ்சோண்டு சாரி மலையாளம் தெரியும். அதனால தட் மீன்ஸ் அவங்க பேசுறது புரிஞ்சுக்கிறீங்க. அண்ட் நீங்கள் உங்கள் லாங்குவேஜில் பேசுகிறீங்க, அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, அவ்வளோதான். அதனால உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ 2 பேரும் நல்லா க்ளோஸ் ஆகிட்டீங்க. இப்போது கிளாஸ்லாம் முடிஞ்சு காலேஜ் முடிஞ்சிச்சு. ஸோ ஈவினிங் வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு அதாவது ஹாஸ்டல் தான் இருப்பீங்க, அங்கே போகலாம் அப்படின்ட்டு வரீங்க. அவளை கேட்குறீங்க நீ எங்கே தங்கியிருக்க அப்படின்னு கேட்கவும், நானும் வந்துட்டு இப்போதைக்கு ஒரு ஹாஸ்டல் தான் தங்கியிருக்கேன், நம்ம பேசாமல் 2 பேரும் ரூம் எடுத்து தங்கிக்கலாமா, ஹாஸ்டலில் ஃபுட்டெல்லாம் நல்லா இருக்காதாம்மா கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறா. அடிப்பாவி வந்தனாலே இதெல்லாம் தெரியுமா உனக்கு. சரி, ஓகே. இந்த 1 வீக் மட்டும் போகட்டும். நம்ம வந்துட்டு யார்கிட்டயாவது கேட்டுட்டு அதாவது காலேஜுக்கு கொஞ்சம் பக்கமாகவே கொஞ்சம் நல்லா பிளேஸாக இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்து ஸ்டே பண்ணிக்கலாம். அப்போ நம்ம இஷ்டத்துக்கு ஜாலியாக நிறையா சமைச்சு சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி நல்லா கதை பேசிகிட்டே போயிட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் பேசிட்டு போகிறத வந்துட்டு பின்னாடியே ஜிம் வந்துட்டு இருக்காரு. ஸோ கேட்டே தான் வந்துட்டு இருக்காரு. உங்கள் பின்னாடி தான் நடந்துட்டு இருக்காரு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியல. அவ்வளோ ஜாலியாக வந்துட்டு அப்படி இப்படிங்கிற மாதிரி பாதி தமிழ் பாதி கொரியன் பாதி மலையாளம் 2 பேரும் மாற்றி மாற்றி பேசுகிறீங்க. அவருக்கு வந்துட்டு ஏதோ ஒரு கார்ட்டூன் படம் பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் லாங்குவேஜில் எதை பேசுகிறீங்கன்னே புரிய மாட்டேங்குது. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொரியனும் கலந்து வருதா, ஏன்னா நீங்கள் கொஞ்சம் கொரியன் படிச்சிருப்பீங்க. ஸோ இங்கே வந்துட்டு ஹையர் ஸ்டடீஸ் கொரியாவில் பண்ணணும் அப்படிங்காக படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் கலந்து வரவும் அப்பப்போ புரியுது. அடிப்பாவி இவ்வளோ பிளான்ல இருக்கீங்களா என்ன, அதுவும் ரூமில் போய்ட்டு டான்ஸ் ஆடணுமா, எப்படி டான்ஸ் ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே வராது. நீங்கள் வந்துட்டு ஃபைனலாக ஒரு 1 வீக் காலேஜ் போயிருப்பீங்க. அந்த 1 வீக்கும் காலையில் டைம் வந்துட்டு ஜிமிங்காரில் படாத மாதிரி 2 பேரும் பதுங்கி பதுங்கி ஓடிட்டுருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு 2 பேருக்கு டான்ஸ் ஆட தெரியாது. அதனால் அந்த பக்கம் போகிறது இந்த பக்கம் போகிறதுன்ட்டு, இல்லைன்னா கரெக்டாக பெல்லெல்லாம் அடிச்சு முடிச்சு கிளாஸ் போகிற டைமில் கேட்டுக்கு வெளியேருந்து ஓடி போய் கிளாஸ் மட்டும் உட்காந்துக்கிறது, இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ஜிமினாலே வந்துட்டு உங்களை வந்துட்டு காலையில் டைமில் பார்க்க முடியாது. ஈவினிங் டைம்லேயும் வந்துட்டு நீங்கள் இப்படி பேசிட்டு போகிறது மட்டும் தான் கேட்பாரு. இப்படியே 1 வீக் ஆயிடுது. நீங்களும் வந்துட்டு ஜிமினை பார்க்கவே மாட்டீங்க. ஆனால் ஜிமின் டெய்லி ஈவினிங் உங்களை பார்த்துட்டு உங்கள் பின்னாடி தான் வந்துட்டு இருப்பாரு. என்னதான் பேசுகிறாளுங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பின்னாடியே திரும்பி பார்க்காம சும்மா கதை விட்டுட்டு போயிட்டு இருப்பீங்க. அந்த அளவுக்கு பேசுவீங்க. ஸோ 2 பேருக்கு கொரியன் நல்லா தெரியும் அப்படிங்கிறனால கொரியன்லேயே சரளமாக பேச ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு அவள் பேசுகிற மலையாளம் புரிய மாட்டேங்குது, அவளுக்கு நீங்கள் பேச தமிழ் பாதி புரிய மாட்டேங்குதா. அதனால கொரியன் தான் 2 பேருக்கு தெரியும். எப்படியே பேசி தலையிலவா இங்கிலீஷில் தத்துக்கா பத்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொரியனில் பேசிட்டே இருப்பீங்க. 2 பேரும் பேசுறது இப்போல்லாம் நல்லாவே புரியுது. ஏன்னா ஃப்ளூயண்ட்டாக கொரியனில் பேசிக்கிறீங்களா. அதனால ஜிமினுக்கு நல்லாவே புரியுது. அடிப்பாக இவ்வளோ பிளான் வச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு வராரு. ஏன்னா நீங்கள் வந்துட்டு ரூமில் போயிட்டு வந்துட்டு அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும், இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும், அப்படியே டிக்டாக் பண்ணணும், அப்படியே ரீல்ஸ் பண்ணணும், என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு பார்க்கறதுக்கு பாரு சில்வண்டு மாதிரி இருக்குது, நீங்கள் என்னென்ன வேலை பண்ணுதுங்க பாரு அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டே இருக்காரு. ஃபைனலாக வந்துட்டு ஒரு நாள் வந்து அந்த நெட்லலாம் போட்டு பார்ப்போம்ல. ஸோ நெட்லலாம் போட்டு பார்த்து நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டிங்க. அதையும் ஈவினிங் போகிறப்ப தான் பேசிட்டு போகிறீங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு போயிட்டு ஹாஸ்டல்லேருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இந்த அப்பார்ட்மெண்ட் போகிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவள் வந்துட்டு கரெக்டாக அட்ரஸ் நோட் சொல்லி நான் செக் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறா. ஸோ ஜிமின் பின்னாடி தான் வந்துட்டு இருப்பாரு. நீங்கள் வந்துட்டு கரெக்டாக அவருக்கு அட்ரஸ் எல்லாம் சொல்லவும் ஜிமின் நோட் பண்ணிக்கிறாரு. அவர் இந்த அட்ரஸை பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. ஏன் அப்படின்னா அவரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டே தான் உங்களோட இதுவுமே. ஸோ அவர் வந்துட்டு 65 அப்படின்னா நீங்கள் 66, ஓகேவா. ஸோ அந்த மாதிரி நம்பர் தான். ஸோ அவருக்கு ஒரு மாதிரி ஈவிலாக சிரிப்பு வருது. வா வா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு போயிடுறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு காலேஜ் விட்டு ஹாஸ்டலுக்கு போயிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு ஒரு கேப் பிடிச்சி நீங்கள் அதெல்லாம் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அங்கேருந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறீங்க. ஸோ போய் பார்த்தா அவ்வளோ பெருசாக இருக்குது. ஐயோ நான் 15வது ஃப்ளோருக்கு போகணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஆமாடி வாடி போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. ஸோ நீங்களும் வந்துட்டு 2 பேரும் அப்படியே திங்ஸ் எல்லாம் லிஃப்ட்டில் எடுத்து வச்சுட்டு போயிட்டு இருக்கீங்க.
ஸோ ஃபைனலாக உங்களோட ஃப்ளாட்டுக்கு போனதுக்கப்புறமா உங்களோட திங்ஸ்லாம் எடுத்து அன்பேக் பண்ணி ஆளுக்கு ஒரு ரூம் வச்சு, அதாவது 2 பெட்ரூம் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ டபுள் பெட்ரூம் தான். அதனால் ஆளுக்கு ஒரு ரூம் வச்சுருக்கீங்க. ஸோ ஆளுக்கு ஒரு ரூமில் போயிட்டு அன்பேக் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட திங்ஸ் எல்லாம் அன்பேக் பண்ணிவிட்டு கிச்சன் போய் பார்க்குறீங்க. திங்ஸ் எதுவுமே இல்லை. என்னடி ஒரு திங்ஸ் கூட இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம், உனக்கு ஃப்ளாட் மட்டும் தான் தருவாங்க. சோறு எல்லாமே வந்துட்டு ரெடிமேடாக பண்ணி வச்சுருப்பாங்களா என்ன? நான் அதை போய் வாங்கிக்கணும் வா, அதுதான் செலவாகுமோ, பேசாமல் ஹாஸ்டல்லே இருந்துக்கலாமோ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த ஹாஸ்டலுக்கு அந்த இது போன ஃபுட்டுக்கு ஃபீஸ் கட்டுறதை விட நம்ம கையில் இருக்கிற காசு போட்டு நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கிறது தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சரி ஓகே நம்ம குக் பண்ணலாம்ல, நம்மளே குக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ கீழே போயிட்டு பார்க்குறீங்க, எல்லாமே கொஞ்சம் கொரியன் சமைக்கிற ஃபுட்டாகவே இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு அதில் எதுவுமே சமைக்கவும் தெரியாது, பிடிக்கவும் பிடிக்காதா? நம்ம வந்துட்டு இங்கே தங்கி இருக்கிறதே நம்மளே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தான். ஆனால் இங்கே பாரு, ஒன்று கூட நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஃபுட்டே இல்லை. பருப்பு இல்லை, சாம்பார் வைக்கிறதுக்கு அந்த பருப்பு இல்லை, இது இல்லை, தோசை செய்யறதுக்கு உளுந்து இல்லை அப்படின்ட்டு எதுவும் பேசிட்டு இருக்கிறீங்க. ஸோ அதோட பேர்லாம் உங்களுக்கு கரெக்டாக தெரிய மாட்டேங்குது சொல்கிறதுக்கு. அதனால நெட்டில் போட்டு அப்படி சர்ச் பண்ணி பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த கொரியன் வேர்டில் வந்துட்டு ஒரு இது இருக்குது. ஸோ அந்த ஃபோட்டோ காட்டி அதுக்கப்புறம் அந்த வேர்டு வந்துட்டு படித்து மனப்பாடம் பண்ணி அதை சொல்லி அந்த மாதிரி நிறையா ஷாப்பெல்லாம் போய் தேடி பிடிச்சி தான் நம்மளோட ஊர் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிடைக்குது உங்களுக்கு. அப்படியே அடிச்சு பிடிச்சி வாங்கிட்டு வந்துடுறீங்க. அந்த ஃபுல் அப்பார்ட்மெண்ட்லேயுமே யாருமே வந்துட்டு டோரை வந்துட்டு திறந்து வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க எல்லாமே அவங்கவுங்க உள்ளே போயிட்டாலும் சரி, வெளியே வந்தாலும் சரி லாக் பண்ணிக்குவாங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு எப்பவுமே உங்களோட டோர் வந்துட்டு வெளியே ஓப்பன் பண்ணி தான் வச்சுருப்பீங்க. லைட்டாக ஒரு மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்க. ஏன்னா நம்ம ஊரில் வந்துட்டு பகல் டைமில் நம்ம இல்லைன்னா மட்டும் தான் டோர் லாக் பண்ணுவோம். வீட்டில் இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு கதவு திறந்தானே வச்சுருப்போம். பகலில் வந்துட்டு கதவு சாத்தி வைக்கக்கூடாது வீட்டில் இருந்துட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்கள்ல. ஸோ உங்கள் 2 பேத்துக்குமே அந்த ஒரு ஹேபிட் இருக்குது. அதனால டோர் வந்துட்டு மோஸ்ட்லி திறந்தே தான் இருக்கும். எல்லாருமே வந்துட்டு போகிறப்ப வரும்போது என்ன எப்பவுமே இந்த டோர் மட்டும் ஓப்பன்லேயே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக திறந்துருக்காது, கொஞ்சம் லைட்டாக திறந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி திறந்துருக்குமா. ஸோ ஜிமினும் வந்துட்டு எங்கேயோ அந்த ஒரு சண்டே ஓகேவா வெளில போயிட்டு வராரு. அவருக்கும் வந்துட்டு உங்களோட ரூமை கிராஸ் பண்ணி போகிறப்ப என்ன பண்ணுறாங்க, டெய்லி கதவு திறந்து வச்சிருக்காங்க, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு போகிறாரு. ஏன்னா யாராவது சம்டைம்ஸ் உலகிது வந்து ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ண என்ன பண்ண முடியும். அதனால வந்துட்டு இந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இருக்க மாட்டேங்குது அப்படி மாதிரி நினச்சிட்டு அவர் போயிட்டு இருக்காரு. கரெக்டாக நீங்கள் 2 பேரும் வந்துட்டு சிக்கன் வந்து செஞ்சுட்டு இருக்கீங்க. ஸோ வந்து நீங்கள் சப்பாத்தி செய்கிறதுல வந்துட்டு செம்ம பிரில்லியன்ட், சூப்பராக வந்து சாஃப்ட்டு சப்பாத்தி பண்ணுவீங்களா, அதனால நீங்கள் வந்துட்டு சப்பாத்தி பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் வந்துட்டு ஏய் எனக்கு சப்பாத்தி பண்ண தெரியாது, ஆனால் நான் அதுக்கு சைடு சர்வ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறா. நீ சிக்கன் கிரேவி பண்ணுறியா அப்படின்னு கேட்குறீங்க. சிக்கன் கிரேவியா, ஓகே நான் போய் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லுவோம். சிக்கன் போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ சனா தான் வந்துட்டு கீழே போகிறா சிக்கன் வாங்கிறதுக்கு. சிக்கன் வந்துட்டு பார்க்குறது சனா வந்துட்டு வெளில போயிட்டாளா. ஸோ நீங்கள் மட்டும் தான் இருப்பீங்க அப்படின்னு தெரியும். என்னதான் பண்ணுறா அப்படின்னு பார்க்கலாம். அவருக்கு வந்துட்டு உங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே பிடிச்சிருக்குமா. ஸோ அதிகமாக பேசலனாலும் உங்கள் பின்னாடி தான் சுற்றிட்டு தெரிவார். ஆனால் உங்களுக்கு தான் பண்ணுறான்னு போய் பார்க்கலாமா அப்படிங்கிறக்காக அவர் வந்துட்டு அப்படியே வந்து உள்ளே வந்து பார்க்குறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டான்ஸ் ஆடிட்டே அந்த சப்பாத்தி மாவு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி வந்துட்டு இப்போ தான் மாவெல்லாம் கொட்டிட்டு பிசைஞ்சிட்டு இருக்கீங்க. ஸோ பிசைஞ்சிட்டு இருக்கிறப்ப மேலே வந்துட்டு அந்த மாவு அந்த மேலே வைப்போம்ல அந்த ரேக்கில். ஸோ அது பாதி கொட்டிட்டு பாதி வந்துட்டு வைக்கிறீங்க. அப்படி வைக்கிறப்ப உங்களுக்கு யார் கேக்கி வைப்பீங்க, நல்லா உள்ள தள்ளி வைக்க மாட்டீங்க. ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மாதிரி அரைக்குறையாக வச்சுட்டு கரெக்டாக வந்துட்டு கீழே அந்த இது இருக்குல்ல. ஸோ டப்புன்னு அந்த இது ஒரு லைட்டாக தட்டவும் கரெக்டாக ஜிம்னு வந்துட்டு என்னதான் பண்ணுறா அப்படின்ட்டு உள்ள பார்க்கலான்ட்டு வராரு. ஸோ அவர் உங்கள் கிச்சனுக்குள்ளே வரத்துக்கும் நீங்கள் அதை தட்டுறதுக்கும் அந்த மாவு மொத்தமும் உங்கள் தலையில் விழுறதுக்கும் கரெக்டாக இருக்குது. ஸோ ஜிம்னு கூப்பிடவும் நீங்கள் இருக்குன்னு பயந்துறீங்க. ஸோ பயந்து திரும்பி பார்த்து கத்தவும் ஜிமின் உங்களை பார்த்து கத்துறாரு. அச்சோ, ஏன்னா அவர் வந்துட்டு பயந்துருப்பார்ல. ஏன்னா நீங்கள் டக்குன்னு அந்த மாவு பயங்கரமாக ஃபுல்லாக தலை ஃபுல்லாக மாவு மூஞ்செல்லாம் மாவு நீங்கள் கத்தவும் அவருக்கு பயமாக இருக்குது. அவர் வந்துட்டு உங்களை பார்த்து கத்துறாரு, நீங்கள் அவரை பார்த்து கத்துறீங்க. ஸோ அந்த ஃப்ளாட் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு மாதிரி கத்துற சவுண்டு கேட்குது. கதவு திறந்துக்குனால எல்லாரும் வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க. பட் யாரும் டக்குன்னு உள்ளே வர மாட்டாங்கல்ல. அதனால அமைதியாக போயிடுறாங்க, என்ன பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ 2 பேரும் ஒரு வழியாக கத்தி முடிச்சுட்டு இப்போ தான் வந்துட்டு நார்மல் ஆகுறீங்க. ஜிமின் வந்துட்டு என்ன இது ஏன் அப்படின்னு இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு சீனியர் நீங்கள் எங்கே சீனியர் இங்கே வந்திருக்கீங்க, ஐயோ வெளில போங்க வெளில போங்க அப்படின்னு சொல்லுவோம். நான் வெளில போகணும், நானும் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சீனியர் எங்கள் வீட்டுக்கு ஏன் வந்தீங்க, உங்களுக்கு எப்படி என் வீடு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இங்கே பாரு பக்கத்து ஃப்ளாட்டா என்னோட ஃப்ளாட் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ பக்கத்து ஃப்ளாட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்ன ஐயோ, நான் அதாவது நான் உன்னை ஏதாவது பேசினேன்னா இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது வம்பு பண்ணேன்னா, நான் பாட்டுக்கு வந்தேன். சரி ஓகே, உள்ள வந்துட்டு பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கிறாளோ பாவம், புது ஊர் புது இடம் செட் ஆகுச்சா இல்லையான்னு கேட்கலான்னு வந்தேன். ஆனால் நீ இந்த காலத்தில் நிற்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீ இங்கே பாருங்க, இந்த ஊரில் கொஞ்சம் கூட எதுவுமே ஹைட் கம்மியாக வைக்க மாட்டீங்களா, கேட்டவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் இப்படி காட்டிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கீழே இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாரு கரெக்டான ஹைட்டுக்கு தான் வச்சிருக்காங்க. நீ குலக்கத்திரிக்காயா இருக்கிற, உன் ஃப்ரெண்டு இருக்கால அவன் உன்னை விட குலக்கத்திரிக்காயா இருக்கா. உங்க 2 பேத்துக்கு எட்டாது, தனியா பாட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. உங்க சீனியர் ஹைட்டை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே பேசுவேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்கறாரு. சீனியர் பேசுறேன், அந்த ஹைட்டை பத்தி மட்டும் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி அழுற மாதிரி பேசுறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு சரி ஓகே ஓகே அவன் ஹைட்டை பத்தி எல்லாம் பேசல, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. நான் சப்பாத்தி பண்றேன் அப்படின்னு சொல்லவும். சப்பாத்தியா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு தெரியாதுல்ல, நல்லா இருக்கும் சீனியர், சப்பாத்தி சிக்கன் கிரேவி, ஆஹா சூப்பர் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும்.
என்ன பேசுகிற, உங்களோட டிஷ்ஷா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் எங்களோட டிஷ் தான், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நான் வந்துட்டு நல்லா சப்பாத்தி பண்ணுவேன், நீங்கள் இருக்கீங்களா சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. என்ன இவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி ஏன் வந்த எதுக்கு வந்தேன்னு கேட்டால் இப்போ என்ன இருக்கியா சாப்பிடியான்னு கேட்குற அப்படின்னு கேட்குறாரு. அதுவா, நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணியிருக்கிறது வந்தீங்களோ நினச்சி பயந்துட்டேன், மற்றபடி ஆனால் இப்போ நீங்கள் தான் பக்கத்து ஃப்ளாட் ஆச்சு, ஸோ நம்ம 2 பேரும் நெய்பர் இல்லை, அதனால் 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம். அதுவும் இல்லாமல் காலேஜுக்கு வந்துட்டு போயிட்டு, அதாவது காலேஜுக்கு போனீங்க அப்படின்னா என்ன ரேகிங் பண்ணக்கூடாது, சரியா? ஓகே. ஸோ ஜிமின் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு டீல் பேசுகிறாரு. ஓகே, நான் வந்துட்டு உன்னை ரேகிங் பண்ணவே மாட்டேன், புள்ளி பண்ணவும் மாட்டேன், யார் வந்துட்டு உன்னை ரேகிங் பண்ண ட்ரை பண்ணாலும் இல்லை உன்ட்ட யாராவது பிரச்சனை பண்ணாலும் நான் வந்து உன்னை காப்பாற்றுறேன், ஆனால் நீ அதுக்காக ஒரு விஷயம் பண்ணணுமே அப்படின்னு கேட்கும். சரி என்னால் லவ்வெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. அடைச்சி என்ன லவ்வுங்கிற எடுத்ததும் எனக்கு அந்த ஐடியாலாம் கிடையாது, நான் வந்துட்டு இங்கே தனியாக தான் இருக்கேன், ஸோ எனக்கு ஒழுங்காக இல்லை கொஞ்சம் கூட குக் பண்ண தெரியாது, டெய்லி கடையில் தான் சாப்பிடணும், இல்லைனா இந்த மாதிரி ஃபுட் ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்ருக்கேன், நீ வந்துட்டு பார்க்கறதுக்கு நல்லா சமைக்கிற மாதிரி தான் தெரியுது, நீ எனக்கும் சேர்த்து டெய்லி சமைச்சிட்றியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு சீனியர் எங்கள் வீட்டில் கொடுக்குற பாக்கெட் மணி எங்களுக்கே பற்ற மாட்டேங்குது, நான் எங்கன்னு உங்களுக்கும் சமைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அடிச்சு அழுப்ப, நான் வந்துட்டு அதுக்கான பேமெண்ட் பண்ணிடுறேன் மந்த்லி, அதாவது சமைக்கிற திங்ஸ் எல்லாமே நான் உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன், நீ என்ன வேணாலும் வாங்கிக்கோ, அதுக்கு நான் பே பண்ணிடுறேன், பட் எனக்கு சமைச்சு மட்டும் கொடுத்துடணும் டெய்லியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. டெய்லியும்னா காலேஜுக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் டெய்லியும்னா காலேஜுக்கும் தான், காலேஜ் தானே போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. சீனியர் அப்போ எனக்கு நீங்கள் பேமெண்ட் மாதிரி ஏதாவது பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. பேமெண்ட்டா, அதான் நான் தான் உனக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துறேன்னு சொல்கிறேன், அப்புறம் என்ன அப்படின்னு கேட்கவும், திங்ஸ் வாங்கி கொடுத்தது ஓகே தான், சமைச்சு கொடுக்குறேன்ல அதுக்கு கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா எனக்கு பாக்கெட் மணிக்கு ஆகும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீ எல்லாம் விவரமாக தான் இருக்க, சரி ஓகே கொடுத்துட்றேன், எனக்கு சமைச்சு கொடுத்துரு ஓகேவா அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே டீல், எப்படியோ வந்த வேலைக்கு அதாவதுனால எனக்கு இப்போ ஒரு மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு சோர்ஸ் கிடச்சிருக்கு. ஓகே சீனியர், உங்களுக்கு நான் சமைக்கிற ஃபுட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா சொல்லுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ரெஃபர் பண்ணுங்கள், நானே சமைச்சு கொண்டு தரேன், அவங்களே எனக்கு பே பண்ண சொல்லுங்க ஓகேவா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டீல் பேசிட்டு இருக்கீங்க. ஜிமின் பார்க்குறாரு. அடிப்பாவி விட்ட ஒரு ஹோட்டலே ஆரம்பிச்சிடா போலையே. சரி ஓகே, நான் வந்துட்டு சொல்கிறேன், நீ முதல்ல எனக்கு சமைச்சு கொடு, நல்லா இருக்கான்னு பார்க்குறேன், அப்போ தான் வந்துட்டு டெய்லியும் நான் உங்ககிட்ட சமைச்சு கொடுக்க சொல்லாமா வேணாமான்னு யோசிக்கணும் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் நீங்கள் கவலையப்படாதீங்க, சரி நான் சூப்பராக சமைப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு செம ஃபாஸ்ட்டாக அதாவது அந்த மாவு கோலத்துலேயே வந்துட்டு மாவு பேசுங்க. அவர் வந்துட்டு எப்படி பிடிச்சிருது, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்கிறாரு. மாவு பிசையணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, எப்படி உன் தலை ஃபுல்லாக இருக்கிற மாவெல்லாம் அதில் கொட்டணுமா, உன் முடியும் சேர்ந்து கொட்டணுமா, உன் முடியில் இருக்கிற அழுக்கெல்லாம் கொட்டணுமா அப்படின்னு கேட்குறாரு. சீனியர் நான் இப்போதான் குளிச்சுட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு கையை ஒரு மாதிரி காட்டுறீங்க, ஸ்மெல் பண்ணி பாருங்க சோப்பு வாசம் கூட வருது அப்படின்ட்டு ஒரு மாதிரி இப்படி கை கொண்டு மூக்கிட்ட காட்டுறீங்க. அவருக்கு வந்துட்டு அந்த சோப்பு ஸ்மெல் வந்துட்டு பிடிச்சிருக்கு. அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறீங்க. அடிப்பாவி நீ தாண்டி என் மூக்கிட்ட கை வச்ச, ஸ்மெல்ல நல்லா இருந்துச்சுன்னு சொன்னேன், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு. சரி ஓகே அங்கே போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரீங்க. மறுபடியும் ஒரு கப் குளிச்சு உங்களுக்கு டயர்ட் ஆகுது. ஐயோ ஒரு நாளைக்கு ஒரு டைம் குளிக்கிறதே பெரிய விஷயம், லீவ் நாள் கூட பார்க்காம இன்னைக்கு கஷ்டப்பட்டு குளிச்சேன், ஆனால் பாரு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபுல்லாக குளிச்சுட்டு ஹேர்லாம் ட்ரை பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு மறுபடியும் சமைக்கிறதுக்கு வரீங்க. ஸோ ஜிமின் உங்களோட ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ ஒரு ஜிமின் பார்க்குறாரு. ரொம்ப நேரம் ஆயிருக்கும், நீங்களும் மாவெல்லாம் பேசிட்டு நீங்கள் ஏதோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஆனால் ஜிமின் வந்துட்டு அந்த குட்டி பிசாஸ் எங்கே, எந்நேரம் கூட தானே இருக்கும், எங்கேயோ வெளில போச்சுன்னு பார்த்தேன், ஆனால் 1 மணி நேரம் ஆகுது இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்களுக்கு அப்பதான் தோணுது, ஐயோ என் சனா காணமே அப்படின்னு சொல்கிறீங்க. எங்கே போனா அப்படின்னு கேட்கவும், அவளை சிக்கன் வாங்க போகிறேன்ட்டு போனால், சிக்கன் இங்கே கீழேயே, அதாவது அந்த கீழே டிபார்ட்மெண்ட்டில் இருக்குல்ல, ஸோ அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கிடைக்கும், ஆனால் எங்கே போனான்னு தெரியல சீனியர், ஐயோ நான் எங்கே போய் தேடுவேன் அப்படின்ட்டு நீங்கள் புலம்ப ஆரம்பிச்சிட்டிங்க. அடைச்சி வாய முடியாது இருக்கிறதால புலம்பா தான், லிஃப்ட்டுக்கு ஏதாவது ப்ராப்ளமாக இருந்திருக்கும், இல்லைனா வெயிட் பண்ணுவா, இல்லைனா ஸ்டெப்புக்கு இது வருவா, இல்லைனா அங்கே இல்லை அப்படின்னா கொஞ்சம் தூரம் வெளியே எங்கேயாவது போய் வாங்கிட்டு வருவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கால் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். சீனியர் அங்கே தான் ஃபோன் இருக்குது, அதில் பாருங்கள் அவன் நம்பர் வந்து சனா அப்படின்னு போட்டு வச்சுப்பேன், அதை எடுத்து கால் பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஜிமின் எடுத்து உங்களோட ஃபோனை எடுத்து பார்க்குறாரு. என்ன பாஸ்வேர்டே இல்லை அப்படின்னு கேட்கவும், பாஸ்வேர்டு தான் எதுக்கு சீனியர், எனக்கு செலப்பாக இருக்கும், பாஸ்வேர்டு மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பர் அதாவது நம்பர் வந்துட்டு இப்படி போடுங்க வரும் அப்படின்னு சொல்லவும், அவரும் வந்துட்டு எடுத்து பார்க்குறாரு. ஃபோனில் எல்லாமே வந்துட்டு கொரியனில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க. ஜிமின் பார்க்குறாரு. நீ வந்துட்டு இந்தியா தானே, ஸோ நீ இங்கிலீஷ்லேயே இல்லைனா உன்னோட லாங்குவேஜில் சேவ் பண்ணிக்கலாம்ல, அது என்ன கொரியனில் சேவ் பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சீனியர் உங்களுக்கு தெரியாது, நான் வந்துட்டு எங்கள் ஊரில் இருக்கிறப்பவே என் ஃபோனில் யாருமே யூஸ் பண்ண முடியாது, ஏன் தெரியுமா, நான் கொரியன் தான் செட் பண்ணி வச்சுருப்பேன், எனக்கு கொரியன் கற்றுக்கிறப்போ நான் வந்து ஃபோனில் வந்து ஃபுல்லாக கொரியன் செட்டிங், அந்த லாங்குவேஜில் நம்ம ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம பார்க்குற விஷயங்கள் அடிக்கடி அந்த விஷயமா இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரம் மைண்டில் ஏறுமாமாவே, அதனால என்னை சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் நான் கொரியனில் எழுதி வைக்கிறது, அதுக்கப்புறம் ஃபோன் செட்டிங் கொரியனில் வைக்கிறது, இந்த மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், அதாவது கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவர் கால் பண்ணி பார்க்குறாரு. சார் வந்துட்டு சொல்லுடி அப்படின்னு சொல்லவும், இல்லை நான் வந்துட்டு ஜிமின் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சீனியர் நீங்களா, ஐயோ போச்சு 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 அப்படின்னு சொல்லி அவள் கத்துறா. எதுக்கு கத்துற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சீனியர்
அவள் ஃபோன் எதுக்கு நீங்கள் எடுத்தீங்க? அவளை மறுபடியும் ரேகிங் பண்ண வீட்டுக்கே வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறா. குட்டி பிசாசு வாய் மூடிட்டு ஒழுங்கா வா, எங்கே போயிருக்கு, அதாவது எங்கே போனேன் இவ்வளோ நேரம் காணும் அப்படின்னு கேட்குறாரு. சீனியர் நான் சிக்கன் வாங்க போனேன் சீனியர், ஆனால் இங்கே பாருங்கள் இந்த கடையில் ரொம்ப கூட்டமாக இருக்குது, சிக்கன் வந்து எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இன்னைக்கு நான் சிக்கன் சாப்பிட்டு ஆகணும் அப்படின்ட்டு அவள் அழுகிறா. அச்சோ சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு போறாரு. நான் போயிட்டு அவளை பார்க்குறேன் என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க. அச்சோ நீ சீனியர் நல்ல பையனா, ஆனால் என்ன அன்னைக்கு தான் நம்ம வந்துட்டு டான்ஸ் ஆட சொல்லி சாவடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. ஆனால் மற்றவங்களுக்கு எல்லாரும் ரேகிங் பண்ணதுக்கு உங்கள் 2 பேர்த்தையும் வந்துட்டு அவங்க ரேகிங் எல்லாம் அந்தளவுக்கு பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரேகிங் பண்ண தெரியல, சும்மா டான்ஸ் ஆட மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதுவே உங்களுக்கு அவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. இப்போ வந்துட்டு ஜிமின் அங்கேருந்து கீழே அதாவது ஃப்ளைட் இல்லை சாரி லிஃப்ட் பிடிச்சி போகிறாரு. ஸோ லிஃப்ட் போயிட்டு கீழே அந்த கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகிறாரு, டிபார்ட்மெண்ட்டுக்கு. எல்லாரும் நிற்கிறாங்க. ஆனால் அந்த குட்டி சத்தா மட்டும் வந்துட்டு கடைசியில் மட்டும் வாங்கியே இருந்திருக்கலாம். நீ என்ன இந்த கடைசியில் நிற்கிற அப்படின்னு சொல்லவும், சீனியர் இங்கே பாருங்க சீனியர், எல்லாம் என்ன இங்கே போங்க பண்ணுறாங்க. நான் இங்கே நிற்கிறேன்ல, நான் நிற்கிற மாதிரி நான் நிற்கிறதே உங்களுக்கு தெரியாத மாதிரி போய் நிற்கிறாங்க சீனியர், எனக்கு போங்கமா வருது அப்படின்னு சொல்லிட்டு நீ சாரா வந்து சனா சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஜிமின் வந்துட்டு குடிச்சதான் உன்னை சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கைப்பிடிச்சி எடுத்து கூட்டிகிட்டு போறாரு. சீனியர் ஏன் அப்படின்னு கேட்குறா அவளும். நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போய் பார்க்குறாரு. அதாவது நீ யாருக்கு பின்னாடி நின்று அப்படின்னு கேட்கவும், சீனியர் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே சனா தேடுறா. ஒரு பர்சன் காட்டி ஏதோ இந்த ஹைட்டாக இருக்கிறாங்களா இவங்களுக்கு பின்னாடி தான் நின்றுட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே என்னை வந்துட்டு வேணும்னே தள்ளி தள்ளி பின்னாடி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கை காட்டிட்டு இருக்கிறீங்க. ஸோ எல்லாரும் திட்டுன்னு முழிக்கிறாங்க. ஜிமின் வந்துட்டு பார்க்குறாரு. பார்த்துட்டு நீ எங்கே நின்று இருந்த அப்படியோ அங்கே போய் நில்லு அப்படின்னு சொல்லவும், சீனியர் அங்கே பாருங்களேன் அதனால தடிமான மாதிரி இருக்கிறாங்க, எனக்கு பயமா இருக்கு சீனியர் அப்படின்னு சனா சொல்கிறா. சி குடிச்சதான் போய் நில்லு போ அப்படின்னு சொல்லவும் அவளும் வந்துட்டு போகிறா. போய் நிற்கிறப்போ அந்த பர்சன் வந்து முன்னாடி நிற்கிற, அதாவது அவங்க விட மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்க சனாக்கு பின்னாடி தான் வந்திருப்பாங்க. பட் அவளை ஏமாற்றி முன்னாடி போயிருப்பாங்க. அவங்க எல்லாரும் வந்துட்டு சனாவை என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஜிமின் ஒரே ஒரு முறை தான் மறைச்சிருப்பாரு. எல்லாரும் அப்படியே வாய் பற்றிட்டாங்க. அப்படி சனா பார்க்குறா. சீனியரா அப்படிங்கிற மாதிரி வச்சு வாய் மூடிட்டு வாங்கிட்டு வாசிக்கிறோம் அப்படின்னு மாதிரி சொல்லவும் அவளும் போயிட்டு ஒரு 1/2 kg சொல்கிறா. 2 kg வாங்க அப்படிங்கிறாரு. சீனியர் காசு இல்லை அப்படின்னு சொல்லவும், நான் தரேன் வாங்கித்தல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவளுன்ட்டு 2 kg சிக்கன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு, சீனியர் இவ்வளோ வாங்கி எங்களால் சாப்பிட முடியாது, நீங்கள் என்ன எங்களுக்கு ட்ரீட் வைக்கிறீங்களா சீனியர் அப்படின்னு கேட்கவும், உனக்கு ட்ரீட் வைக்கல, இனிமேல் எனக்கும் அங்கே தான் சாப்பாடு நீங்கள் செய்யணும் ஓகேவா, உங்களுக்கு நான் வந்துட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கி தந்துறேன், எனக்கு நீங்கள் தான் சாப்பாடு செஞ்சு போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டே வராரு. அவளுக்கு வந்துட்டு ஜிமின் கிட்ட நல்லா ஒட்டிக்கிச்சு ஓகேவா. ஸோ நல்லா நல்லா ஹாப்பியாக என்ன ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு வரா. ஸோ ஜிமினும் அவள் வந்துட்டு குடிச்சாதான் குட்டி பிசாசு இப்படி தான் கூப்பிடுவாரு, ஏன்னா ரொம்ப குட்டியா நல்லா குடிச்சாதா குட்டி பிசாசு அப்படி தான் கூப்பிடுவாரு. ஏன்னா ஜிமினோட கீழே முட்டி இருக்குல்ல, கை முட்டி சைஸ் தான் இருப்பாளா, அதனால அப்படி கூப்பிட்டு வருவார். அவ்வளோ நான் வந்து பார்த்தா பேசணும், நீங்கள் வந்துட்டு ஜிம்னோட ஷோல்டர் கிட்ட இருப்பீங்க, கரெக்டாக மேட்ச் ஆகிற பேர் மாதிரி இருப்பீங்க, ஆனால் அவள் அதை விட ஹைட் கம்மி, அதனால அந்த மாதிரி சீனியர் உங்களை அண்ணான்னு பார்த்து பேச முடியல சீனியர், பேசாமல் நான் பெரிய ஹீலாக வாங்கி போட்டுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வரா. ஸோ ஜிம்மில் வந்துட்டு குட்டி பிசாசு வாய் மூடிட்டு வா, ஹீல்ஸ் வேறு ஒரு கேடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராரு. சீனியர் என்ன சீனியர் இப்படியெல்லாம் ஃபைனலாக சிக்கன்லாம் வாங்கி முடிச்சுட்டு அப்படியே மேலே வராங்க. நீங்கள் வந்துட்டு கரெக்டாக ஒரு 1/2 kg தான் எடுத்து வர சொல்லிப்பீங்க. ஸோ அந்த 1/2 kg தான் உங்கள் 2 பேத்துக்கு சரியாக போயிருந்துருக்கும். அந்த மாதிரி தான், அதுவும் இல்லாமல் 2 பேர் ரொம்ப சிக்கனமாக, அதனால் 1/2 kgக்கு தகுந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு வரான்னு பார்த்துருக்கீங்க. ஸோ சப்பாத்தி ஃபுல்லாக வந்துட்டு மாவில் பேசி ரெடி பண்ணிட்டீங்க. அது வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத அதை அப்படியே செய்யாமல் வச்சுட்டு முதல்ல கிரேவி பண்ணிக்கலான்ட்டு வெயிட் பண்ணிருக்கீங்க. வராங்க 2 பேரும் ஒரு மாதிரி, அதுவும் கையில் வர பெரிய பேக் ஆகுது. என்ன வாங்கிட்டு வர இவ்வளோ பெரிய பேக்கில் அப்படின்னு கேட்கவும், சிக்கன் தான் அப்படின்னு சொல்கிறா. இத்தனையா அப்படிங்கிறீங்க ஜிமின்ட்டு பார்க்காரு. என்ன இத்தனையா, அதான் வந்துட்டு கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்தால் எப்படி பத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவ்வளோக்கு காசு அப்படின்னு சொல்லவும், ஐயோ காசுன்னு அலையாத, நான் வந்துட்டு கொடுத்துட்டேன் ஓகேவா, நான் தான் பே பண்ணேன் அப்படின்னு சொல்லவும், சனா வந்துட்டு ஆமாடி சீனியர் தான் கொடுத்தாங்க, அதுவும் இல்லாமல் என்னை வந்துட்டு சீனியர் தான் காப்பாற்றினாங்க தெரியுமா, என்னை கடைசியில் விட்டுட்டாங்க, நான் இனிமேல் கீழே போகவே மாட்டேன், நீயே போய் வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஸோ நீங்கள் வந்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு அதெல்லாம் சமைக்க ஆரம்பிக்கிறீங்க. மறுபடியும் 2 பேத்துக்கும் வேலை அதுக்கப்புறம் கொஞ்சம் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் நீங்கள் அரைக்க சொல்கிறது. ஸோ ஜிமினுக்கு அதெல்லாம் பண்ணவே தெரியல, இதனால ஏதோ பண்ணி கொடுத்துருக்காரு. ஆனால் சனா வந்துட்டு கரெக்டாக பண்ணுறா, ஏன்னா அவளுக்கு வந்துட்டு கொஞ்சம் குக்கிங் எல்லாம் தெரியல. ஸோ அவள் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கா. ஸோ நீங்கள் அவங்க 2 பேருக்கு நல்லா வேலை வாங்கிட்டு இருக்கீங்க. அவங்க அதெல்லாம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் டக்குன்னு வந்துட்டு குக் பண்ண சிக்கன் கிரேவி வந்துட்டு செஞ்சுருக்கீங்க. செம்மையாக ஸ்மெல் வருது. ஜிமினுக்கு வந்துட்டு அந்த ஸ்மெல் ரொம்ப புதுசாக இருக்குது. ஏன்னா இந்தியன் குக்கிங் அதாவது அதிகமாக சாப்பிட்டுக்க மாட்டாங்க. தட் மீன்ஸ் பிரியாணிக்கு இது எப்போயாவது ஏதாவது அந்த ஊரில் இருக்கிற கடையில் சாப்பிடலாம் சான்ஸ் இருக்குது. பட்டு மோஸ்ட் ஆஃப் த டிஷ் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுக்க மாட்டாங்கல்ல, வீட்டு ஃபுட்டெல்லாம். அதனால ஜிமினுக்கு அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்மெல் நல்லா இருக்குன்ட்டு அப்படி கிச்சனுக்குள்ளே வராது. சீனியர் வெளில போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லவும், என்னடி துரத்துற அப்படிங்கிறாரு. என்ன சீனியர் டீ போட்டு பேசுறீங்க, எனக்கு டீ போட்டு பேசினா பிடிக்காது சீனியர் அப்படின்னு சொல்லவும், அப்படியே சொல்லுவேன் ஓகேவா, ஆனால் ஸ்மெல் நல்லா வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு.
ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சிக்கன்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க. ஸோ நீங்கள் வைக்க வைக்க வந்துட்டு ஜிம்மிட்ட அதில் ஒவ்வொரு பீஸ் எடுத்துகிட்டு சாப்பிட்றது, ஓடுறது இதே மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அதாவது இது சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் இதை காலி பண்ணிடுவீங்க போல சீனியர் அப்படின்னு சொல்லவும், நல்லா இருக்குப்பா அதனால தான் அது நான் தானே காசு கொடுத்தேன் அப்படிங்கிறாரு. ஸோ அவரே மறந்துருப்பார் அவர் தான் காசு கொடுத்தங்குது. ஆமாம் ஆமாம் நீங்கள் தான் காசு கொடுத்தீங்க, அதுக்குன்னு மொத்தமாக நீங்களே சாப்பிட்ருவீங்களா அப்படின்னு கேட்கவும், கண்டு வச்சு தொலையாத வேணா மறுபடியும் கூட வாங்கி தரேன் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு இப்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சப்பாத்தி தான் செய்கிறேன்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் வந்துட்டு அவள் பார்க்குறா, இது என்ன இது மாவு வந்துட்டு ஒயிட் கலரில் இருக்குது, சப்பாத்தி மாவா இது அப்படின்னு கேட்குறா. இல்லை நான் வந்துட்டு நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நானா ஓகே அதுக்கு மைதாலாம் வேணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம் இது மைதா தான். ஸோ லைட்டாக வந்துட்டு கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக கோதுமை மாவு கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா 2 டேஸ்ட்டும் கலந்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. என்னமோ இப்போ நான் வந்துட்டு பியூராக தான் சாப்பிட்ருக்கேன், எனக்கு இது மாதிரி கலந்தெல்லாம் சாப்பிட்டு பழக்கல அப்படிங்கிறா. பரவாயில்ல நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்களும் ஃபஸ்ட்டாக செய்ய ஆரம்பிக்கிறீங்க. நான் தான் செய்கிறீங்க. அதுக்கப்புறமா எல்லாமே ஃபுல்லாக ரெடி பண்ணி முடிச்சுட்டு கொண்டு போயிட்டு டேபிளில் வச்சுட்டு 3 பேர் உட்காந்துட்டு சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ ஜிம்முக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. பக்கத்தில் வந்து சப்பாத்தியும் வச்சுருக்கீங்க, ஏன்னா சப்பாத்தியும் பெரிஞ்சிருப்பீங்க. ஸோ மாவு அதுவும் ரெடி பண்ணியிருப்பீங்க. ஸோ நானும் ரெடி பண்ணிக்கிறீங்க கொஞ்சம் கொஞ்சம் ஓகேவா. ஸோ அதனால ஜிம்முக்கு வந்துட்டு 2மே பிடிச்சிருக்குது. நான் வந்துட்டு இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, சப்பாத்தியும் அது ஒரு டேஸ்ட்டு நல்லா இருக்குது, இதெல்லாம் நான் வந்துட்டு சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. நீங்களும் பார்க்குறீங்க அச்சோ பிடிச்சிருக்கு போல் அப்படின்னா நமக்கு ஒரு ஆர்டர் கண்டிப்பாக வந்துட்டு பாக்கெட் மணிக்கு காசாச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, இதே மாதிரி தான் போயிட்டு இருக்குது டே ஃபுல்லாகவே. நீங்கள் மார்னிங் வந்துட்டு குக்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு 3 பேர் சாப்பிடுறது, அது மதியம் லஞ்சுக்கு வந்துட்டு ஜிம்முக்கு பேக் பண்ணி கொடுக்குறது, ஈவினிங் வந்துட்டு இதே மாதிரி தான் எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒன்றா நீங்கள் இங்கே சாப்பிடுவீங்க, இல்லைன்னா எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு போயிட்டு ஜிம்மோட ஃப்ளாட்டில் உட்காந்து சாப்பிடுவீங்க. இந்த மாதிரி தான் நல்லாவே ஹாப்பியாக போயிட்டு இருக்கு. ஜிம்மினும் வந்துட்டு தனியாக இருக்க மாதிரி ஃபீலே இல்லை. அவருக்கும் வந்து எப்படின்னா ஏதோ ஒரு ஃபேமிலியில் உள்ள இருக்க மாதிரியே இருக்கும். ஏன்னா அந்த குட்டி பிசாசு ரொம்பவே சுட்டித்தனமாக ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாளா. உங்களோட ஃப்ரெண்டு தான் அவள் வந்துட்டு ஜிம்மினுக்கு ஒரு தங்கச்சி பாப்பா மாதிரி ஆயிட்டா, அவ்வளோ க்ளோஸாக இருக்கா. ஸோ நீங்களும் வந்துட்டு அதே மாதிரி தான். பட் நீங்கள் தங்கச்சி எல்லாம் கிடையாது. ஸோ அவள் தங்கச்சி மாதிரி பழகிட்டாரா. ஸோ ஜிம்மினுக்கு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். எந்நேரம் அவள் டீஸ் பண்ணுறது இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ 3 பேர் நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் அந்த காலேஜ் லைஃப்பில் போயிட்டு இருக்கு. பட் இது வரைக்கும் ஜிம்மினுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களை பற்றி எதுவும் தெரியாது. ஸோ உங்களுக்கு ஜிம்மின் பற்றி எதுவும் தெரியாது. சீனியர் 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 அவ்வளோதான். நீங்கள் வந்துட்டு சீனியர் மட்டும் தான் கூப்பிட்டு இருப்பீங்க. இப்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஜிமின் ஃபுட்டு கொண்டு போகிறாள் லஞ்சுக்கு. தவிர அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அவரோட கிளாஸ்மேட் இது மாதிரி வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறது ரொம்பவே பிடிச்சிருக்கு அவங்களுக்கு. அவங்க வந்துட்டு உனக்கு மட்டும் இதெல்லாம் எங்கேருந்து கிடைக்குது, நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்பாங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அது வந்து நான் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி இழுப்பாரு. சொல்லுடா எங்களுக்கும் வந்துட்டு இதே மாதிரி ரெடி பண்ணி, அதாவது லஞ்ச் மட்டுமாவது ஃபுல்லாக 3 டைமுக்கும் கிடைக்காது தெரியும், பட் லஞ்ச் மட்டுமாவது ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா, அவங்ககிட்ட கேட்டு பாரு உனக்கு செஞ்சு கொடுக்குறவங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஜிமினி யோசிக்கிறாரு, அவன் வந்துட்டு இதெல்லாம் செய்வாளா அப்படிங்கிற மாதிரி. சரி நான் கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஜிம்மி வந்துட்டு ஃபுல்லாக சொல்ல, நீங்கள் தான் செய்கிறீங்க, நீங்கள் வந்துட்டு அவரோட பக்கத்து ஃப்ளாட் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல கிடையாது. அதனால் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்குமே தெரியாது, சாராவுக்கு கூட தெரியாது. ஈவினிங் வந்து ஜிம்மி வந்துட்டு உங்ககிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி கிளாஸில் கேட்குறாங்க உன்னால் லஞ்ச் எல்லாத்தையும் ப்ரிப்பேர்மா, உனக்கு ஓகேனா தான் மட்டும் தான் கேட்குறேன், மற்றபடி எதுவும் இல்லை, பே பண்ணிடுறாங்களாமா அப்படின்னு சொல்கிறாரு. தயங்கி தான் சொல்கிறாரு. உங்களுக்கு அதை கேட்டு செம ஹாப்பி. சீனியர் நிஜமாக தான் சொல்கிறீங்களா, எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கா, அப்போ எவ்வளோ பேர் கேட்குறாங்க, எத்தனை பேருக்கு ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக கேட்குறீங்க. அவர் வந்துட்டு பார்க்குறாரு, உனக்கு சல்பா இல்லையா, ஆல்ரெடி உனக்கு காலேஜுக்கு ஒர்க் அது இதுன்னு பண்ணிகிட்ருக்க, இதில் எனக்கு செஞ்சு கொடுக்குறதே பெரிய விஷயந்தான், அதுவே நான் ஃபோர்ஸ் பண்ணங்காட்டி தானே நீ பண்ணி கொடுக்குற அப்படின்னு கேட்குறாரு. அச்சோ அதெல்லாம் இல்லை சீனியர், நீங்கள் வந்துட்டு எனக்கு சீனியர், நீங்கள் என்ன கேட்டாலும் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லவும், அதுவும் இல்லாமல் நீங்கள் எனக்கு பே பண்ணிடுறீங்களா, ஸோ எனக்கு அது பிரச்சனை இல்லை, எனக்கு கொஞ்சம் காசு வேணும் சீனியர், அவங்களுக்கெல்லாம் ஓகேன்னு நான் பண்ணி கொடுக்குறேன், எனக்கு கரெக்டாக பே பண்ணிட்டாங்கன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிம் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டேல கொஞ்சம் என்ன ப்ரிப்பேர் பண்ணாலும் ஜாஸ்தி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறீங்க. நிறையா அதாவது ஒரு 10 பேர் அங்கே கேட்டிருப்பாங்க. ஸோ 10 டிஃபன் பாக்ஸ் லஞ்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா பேக் பண்ணி ஜிம்மின்கிட்டே கொடுத்து விட்டுருவீங்க. எல்லாரும் வந்துட்டு சாப்பிட்றாங்க, கரெக்டாக பே பண்ணிடுறாங்க. ஒரு 2 மந்த் இதே மாதிரி தான் போயிட்டு இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் காசு வருது. மார்னிங் ஃபுல்லாக உங்களுக்கு இது மாதிரி குக் பண்ணுறதுலேயே போயிடும். ஸோ மதியம் வந்துட்டு காலேஜ், அதாவது தட் மீன்ஸ் காலேஜ் போனீங்கன்னா படிக்கிற ஒர்க் எழுதுகிற ஒர்க் எல்லாமே காலேஜ்லேயே முடிச்சுக்கிட்டு தான் வருவீங்க. வீட்டுக்கு வந்துட்டு அதை திரும்ப கண்டினியூ பண்ண மாட்டீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் பார்ட் டைம் இந்த மாதிரி ஏதாவது ஜாப் போகணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. நிறைய இடத்துல தேடிட்டும் இருக்கீங்க. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஆன்லைனில் ஒர்க் பண்ணால் பே பண்ணுவாங்களோ, ஸோ அந்த மாதிரி அதுவும் ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க. கிட்டத்தட்ட நீங்கள் தூங்குறதுக்கே மணி 2, 3 ஆகிடும் ஒரு நாளைக்கு. எனக்கு தெரியாது. ஸோ ஒரு நாள் எதாச்சியாக வந்துட்டு அவர் வந்துட்டு வெளில போயிருப்பாரு. ஸோ காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு வந்திருப்பாரு. ஸோ சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு நான் கொஞ்சம் பார்ட்டிக்கு போகிறேன், என்னோட ஃப்ரெண்டு பார்ட்டி அப்படின்ட்டு போயிருப்பாரு. ஸோ அவர் போயிட்டு ரிட்டன் வரும்போது கூட உங்களோட டோர் வந்துட்டு லாக் பண்ணாமல் இருப்பீங்க. அவருக்கு செம்மையாக கோவம் வந்துடும், இந்நேரத்தில் கூட டோர் லாக் பண்ணாமல் வச்சுருக்காங்க பாருட்டு. உள்ளே வந்துட்டு உங்களை தூங்கிட்டீங்களோ என்னமோ பார்த்துட்டு போகலாம் அப்படிங்காக வந்து பார்ப்பாரு. நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. பார்க்குறாரு, நீங்கள் சடனாக ஜிம்மினை பார்த்தா செம்மையாக பயந்துடுறீங்க. சரி நீங்கள் சொல்லிட்டு வந்து பயந்துட்டு தெரியுமா அப்படின்னு நார்மலாக தான் பேசுகிறீங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு இன்னும் நேரத்தில் தூங்காமல் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்து வந்து உட்காந்து பார்க்குறாரு. நீங்கள் லேப்டாப்பில் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் ஒர்க் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும். ஆமாம் சரி நான் ஒர்க் பண்ணுறேன், உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறீங்க. சொன்னாதாண்டி தெரியும் அப்படிங்கிறாரு. ஆமாம் எதுக்கு நீ இந்நேரத்தில் உட்காந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு காலேஜில் ஒர்க் ஏதாவது இருக்கா இல்லை வேறு என்ன அப்படின்னு கேட்கும். இது வந்துட்டு பார்ட் டைம் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ
ஸோ ஜிமின் வந்துட்டு ஏன் இந்த ஒர்க்கெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க அந்த மாதிரி எதுவும் கேட்கல. மேபி ஏதாவது உங்களுக்கு பணம் தேவைப்படலாம் இல்லையா, ஸோ அதனால கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுறாரு. சரி ஓகே, நீ வந்துட்டு இந்த மாதிரி எந்நேரம் டோரை வந்துட்டு லாக் பண்ணாமல் வச்சுருக்க கூடாது சரியா, ஒழுங்காக வந்துட்டு டோரை லாக் பண்ணிட்டு படுத்துங்க. உள்ளேயே இருந்தாலும் மார்னிங் டைமாக இருந்தாலும் லாக் பண்ணிக்கோங்க. யாராவது திடீர்னு வந்தால் என்ன பண்ணுவேன், ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்ணுவேன், நான் இருந்தால் கூட பரவாயில்ல, நானும் இப்போ அடிக்கடி எங்கேயாவது வெளில போயிடுறேன்ல, அதனால பத்திரமா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லாக் பண்ணிட்டு போயிடுறாரு. ஸோ நீங்களும் ஓகே சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் ஒர்க்கு கண்டினியூ பண்ணுறீங்க. ஆனால் ஜிமிக்கு அங்கே தூக்கமே வரல. இதனால் வந்துட்டு அதாவது ஃபஸ்ட்டு நம்ம சமைச்சு கொடுக்க சொல்லி கேட்டோம், அதுக்கும் ஓகே சொன்னால். எக்ஸ்ட்ரா 10 பேர்த்துக்கு கேட்டோம், அதுக்கும் ஓகே சொன்னால். இப்போது நைட் டைம்லேயும் உட்காந்து வேலை செய்கிறேன், எப்போ தான் படிப்பா, தட் மீன்ஸ் எப்போ தான் படிப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனால் ஏன் இதெல்லாம் வந்துட்டு இவ பண்ணுறா, அவங்க வீட்லேயே போய் பண்ணுவாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி யோசனையாக இருக்குது. ஏன்னா படிக்க இந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லைல்ல, வீட்டில் அதாவது ஃபாரின் அனுப்பி படிக்க வைக்கிறாங்கன்னா ஓரளவுக்கு செட்டிலாக இருப்பாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை. ஸோ என்ன பண்ணிட்டாருன்னா தூக்கமே வரல, எந்திரிச்சு திரும்ப வராரு. ஸோ வந்து டோர் வந்துட்டு அவருக்கு பாஸ்வேர்ட் தெரியும். ஸோ டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டு ரூமுக்கு வரல, சாராக்கு ரூமுக்கு போகிறாங்க. ஸோ சாரா வந்துட்டு குப்பரப்படுத்து தூங்கிட்டு இருக்கா. சனாக்கு ரூமுக்கு போகிறாங்க. ஸோ சனா குப்பரப்படுத்து நல்லா காட்டு விட்டு தூங்கிட்டு இருக்கா. இந்த குட்டி சத்தா பாரு எப்படி தூங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எழுப்புறாரு. ஸோ அவளும் வந்துட்டு சீனியர் என்னது இந்நேரத்தில் வந்துட்டீங்க, எனக்கு தூக்கம் வருது போங்க அப்படின்னு சொல்றா. கோயம்புட்டு எந்திரி அப்படின்னு சொல்றாரு. அவள் எந்திரிக்கவே இல்லை. தண்ணி எடுத்துட்டு சட்டுன்னு முஞ்சிலே ஊற்றுவோம். ஐயோ சீனியர் நீங்கள் என்ன டார்ச்சர் பண்ணுறீங்க என்ன இப்போ அப்படின்னு கத்துறா. ஸோ இப்போது ஜிமின் வந்து சனா கிட்ட உனக்கு அவளை பற்றி என்னது தெரியுமா, அவளோட பர்சனல் டீட்டெயில் இந்த மாதிரி ஏதாவது உனக்கு தெரியுமா, ஏதாவது சொல்லியிருக்காளா அப்படின்னு கேட்கவும், தெரியுமே உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறா. இல்லை நான் எதுவும் கேட்டுக்கிட்டது இல்லை, ஸோ உனக்கு அவளை பற்றியே தெரிஞ்ச சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், சீனியர் என்ன லவ்வா அப்படின்னு கேட்குறா. ஏய் குட்டி பிசாசே, நான் என்ன கேட்குறேன், நீ என்ன பேசிட்டு இருக்க. இல்லை நான் வந்துட்டு இவ்வளோ நாளாக பேசிட்டு இருக்கோம் பழகிட்டு இருக்கோம், பட் அதை பற்றி தெரியல, ஸோ அதனால தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். அவளையே கேட்டா எனக்கு கேட்க விருப்பம் இல்லை, ஸோ உங்ககிட்ட கேட்குறேன், விருப்பம் தான் சொல்லு அப்படின்னு சொல்லவும், விருப்பம் இல்லாமல் நான் சொல்கிறேன் உங்ககிட்ட சொல்லாமல் வேற யார்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் சொல்கிறா. என்ன அப்படின்னா அவள் ஏன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கா, கிட்டத்தட்ட அவள் இவ்வளோ அதாவது இப்போ மணி 3 ஆச்சு, இன்னும் தூங்கல, ஒர்க் பண்ணிட்டே இருக்கா. மார்னிங் டைமும் வந்துட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணுறா. ஸோ அவளுக்கு ஃபினான்ஷியல் ஏதாவது ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இப்போ தான் வந்துட்டு சனாவும் சொல்கிறா, ஆமாம் அது வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அப்படிங்கிறத விட அவளோட செலவு ஃபுல்லாகவே அவளே தான் பார்த்துக்கணும், அவளுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லவும் ஜிம்முக்கு புரியல. இல்லை அவளுக்கு பாக்கெட் மணி எல்லாம் தருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓ அதுவா சீனியர், அது வந்துட்டு அவள் மம்மி டேடி கிட்ட, அதாவது அவளோட அத்தை மாமா. ஸோ அவங்க வந்து எப்படி சொல்கிறது உங்களுக்கே புரியல, அம்மா அப்பா இல்லை அப்படின்னா வேறு யார் கூடயாவது இருக்கோம் அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு நம்மளை பார்த்துக்குவாங்கன்னு. அவங்க ஸ்கூலிங் முடிக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டா. அவள் 9th கிரேட் படிக்கிறப்போ அவளோட டேடி மம்மி 2 பேரும் வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட்டில் வந்துட்டு இறந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவள் அத்தை மாமா வீட்டில் தான் இருந்தா. எத்தனை நாளைக்கு வந்துட்டு ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் நல்லபடியாக பார்த்துக்குவாங்கன்னு சொல்ல முடியும், சொல்ல முடியாதுல்ல. எப்படி இருந்தாலும் மூஞ்சி காட்டுவாங்க, ஏதாவது குத்தி காட்டுவாங்க, ஏதாவது பேசுவாங்க. அவங்களுக்கு தேவையும் இல்லைல்ல அடுத்தவங்களோட புள்ள வந்துட்டு பொண்ணை நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறது. அதனாலேயே முடிஞ்ச அளவுக்கு அவள் அவங்கக்கிட்ட எந்த செலவும் வைக்க மாட்டா. ஸோ பார்ட் டைம் வேலைக்கு போகிறேன்னு போவா. ஆனால் அதுவும் அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மற்றவங்க பார்க்குறவங்க அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணுறேன்னு சொல்லி கேட்பாங்க. அதனால நீ ஒன்றும் போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அதனால அவளோட செலவுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. ஸோ எல்லாமே சொல்லுவா, ஒரு நாள் சொல்லியிருக்கா. அதுவும் இல்லாமல் அவள் அம்மா அப்பா வந்துட்டு நல்லாவே ரிச்சாக தான் இருந்தாங்க. ஸோ சடனாக ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அவள் நல்ல ஒரு பெரிய ஸ்கூல், உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவிலே வந்துட்டு ரொம்ப பெரிய ஸ்கூல் அப்படின்னா ஒரு ஸ்கூல் இருக்குது. ஸோ அங்கே சேர்த்துருந்தாங்க, அங்கே படிச்சிருந்துருக்கா. என்னாலே வந்துட்டு அந்த ஸ்கூல்லாம் எப்பயாவது எட்டி பார்ப்போமா அப்படியெல்லாம் யோசிப்பேன் தெரியுமா. அது வந்துட்டு இந்தியா ஃபுல்லாகவே அந்த ஸ்கூல் இருக்குது. மேபி அது இன்டர்நேஷ்னல் லெவலில் இப்போ பில்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய ஸ்கூலில் படிச்சிருக்கா. அவங்க இறந்தது உடனே வந்து இவங்க அத்தை மாமா வந்துட்டு அவளை ஸ்டாப் பண்ணி கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க. ஏன்னா எங்களால் ஃபீஸ்லாம் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. ஜிம் வந்துட்டு இல்லை அவங்க ரிச்சுன்னு தானே சொன்னேன், அந்த பணத்தை வச்சு அவளை படிக்க வச்சிருக்கலாம்ல அவங்க அத்தை. அதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களா, அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த பணத்தை சேர்த்து வைக்கிற அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஜிம்மிக்கு வந்து கோவம் வருது, இந்த மாதிரி கூட இருப்பாங்களா என்ன, அவளோட பணம் தானே அது, அப்போ அப்பா அம்மா அவளுக்கு தானே வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் வந்துட்டு கேட்க நல்லாயிருக்கும் சீனியர். மற்றபடி அவளை வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா நல்லா வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துக்கிட்டாங்களா. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல் சும்மாலும் சொல்லக்கூடாது, நல்லா தான் படிப்பா, நல்லா தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த எக்ஸ்ட்ரா அந்த டியூஷன் கூட அனுப்ப மாட்டாங்க. நீ வேணா பேசாமல் பார்ட் டைம் எங்கேயாவது வேலைக்கு போறியா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அவ்வளோ அதெல்லாமே பண்ணுவா. இத்தனைக்கும் அவளோட வீடு எப்படி இருக்கும் தெரியுமா, ஃபோட்டோ காட்டிக்கு அப்படி இருக்கும் தெரியுமா சீனியர். நான் வந்து அதெல்லாம் எப்படி சொல்கிறது, படத்தில் தான் பார்த்துருக்கேன், ஆனால் அப்படி வாழ்ந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எப்படின்னா ரொம்பவே ரிச்சாக வந்து பிறந்திருப்பீங்க. ஸோ உங்கள் அம்மா அப்பா வந்துட்டு ரொம்பவே ரிச்சு, 2 பேரும் பிஸ்னஸ் தான் பண்ணுவாங்க. அதனால அவ்வளோ பெரிய ஸ்கூலில் அவ்வளோ பெரிய கார் இந்த மாதிரி தான் உங்களை வந்துட்டு அவ்வளோ ராணி மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. சடனாக ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து அவங்க இறந்துருப்பாங்க. உங்களுக்கு அது என்ன ஏது ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. ஆனால் சின்ன வயசுலையா, அதுக்கப்புறம் உங்கள் அத்தை மாமா கஸ்டடி எடுத்திருப்பாங்க.
ஜஸ்ட் பணத்துக்காக மட்டுமே. நீங்களும் வந்துட்டு அது புரிஞ்சும் புரியாத வயசுல ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. அவங்க டெய்லியும் உங்களை அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் சேர்த்துவாங்க. உங்களோட பணம் எல்லாமே வந்துட்டு நல்லா அவங்க செலவு பண்ணுவாங்க. அவங்க பசங்களை வந்துட்டு நல்லா பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்து நல்லா படிக்க வைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஸ்கூல்ல இந்த பசங்க எல்லாம் பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்தியாச்சு. உங்களை கூப்பிட்டு போயிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்தியாச்சு. அப்படியே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் இடத்துல. அதாவது அவ்வளோ பெரிய பங்களா உங்க வீடு தான். ஆனால் நீங்கள் அங்கே வேலைக்காரி மாதிரி தான் இருப்பீங்க. ஸோ அவங்க பசங்களுக்கு ஹோம்ஒர்க் எழுதி கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு என்ன கேட்டாலும் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி வெறுத்திருக்கும் அந்த டைம். ஸோ என்னன்னாலும் சரி, நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் படித்தா என்ன, நம்ம படிக்கிற இடம் முக்கியம் இல்லை, நம்ம தான் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஃபுல்லாக நைட்டும் பகலும் உட்காந்து படித்து ஒரு வழியாக நல்லா ஒரு ஸ்காலர்ஷிப் எங்காவது கிடைக்குமான்னு பார்த்துருப்பீங்க. ஸோ கொரியாவில் உங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண உடனே கிடைச்சிருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா படிச்சிருப்பீங்க. அதனால நீங்கள் முதல்ல இங்கிருந்து போயிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட போய் கேட்டிருப்பீங்க. ஆனால் உங்களை வந்து எல்லாம் அனுப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா உங்களை வந்துட்டு அவங்க பசங்களுக்கு யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஒரு இதுதானே. ஸோ உங்களோட சொத்து முழுசா ஆக்சுவலாக உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னா அந்த சொத்து திருப்பி அவங்க உங்களுக்கு தரணும் அந்த வயசு வரும்போது. இப்போ அவங்க பையனே யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்னா அந்த சொத்து அவங்களுக்கு தானே. அதனால அவங்க அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதனால வந்துட்டு சரி ஓகே அத்தை, நான் வந்துட்டு படிச்சு முடிச்சுட்டு வந்துடுறேனே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அப்படியே நைஸாக பேசி அவங்க அப்படியே லைட்டாக கன்வின்ஸ் பண்ணியிருப்பீங்க. அவங்க வந்துட்டு சரி ஓகே இவளுக்கு அதாவது இவளுக்கு அந்த அளவுக்குலாம் மூளை இல்லை, நம்மளால ஏமாத்திட்டு போக மாட்டா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவங்களும் வந்துட்டு உங்களுக்கு இந்த பாஸ்போர்ட் விசாலாம் ரெடி பண்ணி ஓகே நீ படிச்சு முடிச்சுட்டு இங்கே வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்லாம் போட்டு தான் அனுப்பிச்சிருப்பாங்க. இப்போ வந்துட்டு இது எல்லாமே சனா வந்து ஜிமின் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஜிமினுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது இதெல்லாம் கேட்குறப்ப. என்னதான் இருந்தாலும் வந்துட்டு யாராக இருந்தாலும் லைட்டாக இந்த மாதிரியெல்லாம் கேட்குறப்ப கஷ்டமாக தானே இருக்கும். அம்மா அப்பா இல்லைன்னு சொன்னாலே நம்ம வந்துட்டு கஷ்டப்படுவோம், அவங்க பாவம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இவ்வளோ ப்ராப்ளமாக இருக்குல்ல. கிட்டத்தட்ட நீங்கள் இங்கேருந்து போனீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக உங்களை ஒரு மாதிரி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சு அவங்க பசங்கள்கிட்ட கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. உங்களோட லைஃபே அப்படியே நரகமாயிடும். அதுவும் உங்களுக்கு புரியும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இங்கேயே செட்டில் ஆகிடணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் இருப்பீங்க. அதனால வந்துட்டு நல்லா படித்து நல்லா வந்துட்டு இன்னுமே நல்லா படிக்கணும், நல்ல ஒரு ஜாப் போகணும், என்னாலும் சரி இங்கேயே வந்துட்டு சிட்டிசன்ஷிப் வாங்கிடணும். அதாவது கொரியாவில் நீங்கள் சிட்டிசன்ஷிப் வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. ஏன்னா கொரியாவில் வேலை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க அந்த விசா இருக்குல்ல. ஸோ அது மாதிரி கொடுத்துருவாங்க, பர்மனெண்ட் விசா உங்களுக்கு கிடைச்சிடும். அதுக்காக தான் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. ஸோ நிறையா இடத்துல காலேஜ் படிக்கிறப்ப வேலைக்கும் போகிறது இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஸோ ஜிமினுக்கு எல்லாமே புரியுது. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை அப்படியே நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எப்பயுமே உங்களுக்கும் ஜிமினுக்கும் இடையில ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். தட் மீன்ஸ் சீனியர் அந்த மாதிரி ஜூனியர் அப்படிங்கிற ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். பட் ஜிமினுக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து பிடிச்சிருக்கும். ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டதுக்கப்புறம் உங்களை வந்துட்டு ஒரு மாதிரி தொலை பண்ணக்கூடாது, ஆல்ரெடி நீங்கள் நிறையா ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க அப்படிங்கிறது அவருக்கு வந்துட்டு புரியுது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா டெய்லி வந்து நீங்கள் இந்த மாதிரி சமைச்சிட்டு இது மாதிரி படிச்சுட்டு ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா. ஸோ ஜிமின் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஹெல்ப்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ நான் வந்துட்டு பார்க்குறா சீனியர் என்னமோ இருக்குது சீனியர் உங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லவும் மூடிட்டு பொடி குட்டி பிசாசு அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் எப்போ பார்த்தாலும் அவள் குட்டி பிசாசுங்காதீங்க, அவள் வந்துட்டு கொல்லிவாய் பிசாது அப்படின்னு சொல்லவும் அவள் வந்துட்டு அப்படியே புக்கு தூக்கி தொப்புன்னு உங்கள் மேலே போடுறா, வாய் மூட்டை இதெல்லாம் ஒரு ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படிதான் 3 பேர் நல்லா ஹாப்பியாக தான் இருக்கீங்க. எப்பயுமே காலேஜில் வந்து ஜிம்மின் உங்கள் கூடயே தான் இருப்பார். தட் மீன்ஸ் இந்த பிரேக் டைமில் இந்த மாதிரி லஞ்ச் டைமில் எல்லா டைமும் வந்துட்டு உங்களுக்கு கூடவே இருப்பாங்க. ஏதாவது உங்களுக்கு அங்கே யாராவது ப்ராப்ளம் பண்ணுறாங்க, ஏதாவது உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசினாலும் ஜிமின் தான் வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக வந்து பேசுவார். ஸோ இந்த மாதிரி பேசுறது வந்துட்டு சாராவுக்கு பிடிக்கிறதே இல்லை. ஏன்னா சாரா வந்துட்டு ரொம்ப நாளாக ஜிமினுக்கு ஃப்ரெண்டாக இருப்பாள். அவளுக்கு சொல்லப்போனால் ஜிமின் மேலே ஒரு க்ரஷ் இருக்குது. ஸோ அவளுக்கு அவ்வளோ ஜிமின் வந்துட்டு லவ் பண்ணுறான். ஆனால் ஜிமின் எப்பவுமே அவளை சாரா வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டாக மட்டும் தான் பார்த்துருப்பாரு. நீங்கள் வந்துட்டு ஜிமின் கிட்ட இந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்குது. தட் மீன்ஸ் ஜிமின் உங்ககிட்ட க்ளோஸாக இருக்காரு. நீங்கள் சீனியர் தான் சொல்லுவீங்க. ஆனால் சாராவுக்கு வந்துட்டு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே மாட்டேங்குது. அவளுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, சைக்கோ தரமாக இருக்குது. அவ்வளோ கோவம் வருது. எந்நேரம் ஜிமின்ட்டு கிளாஸை விட்டு வெளில வந்தால் போதும் உங்களே தேடிட்டு வருது. ஸோ லஞ்சு டைம் இந்த மாதிரி எல்லாமே இது உங்களை தேடிட்டே வராரா. ஸோ அவர் கிளாஸில் உட்காந்து பேசுறது கூட உங்களை பற்றியே பேசுகிறாரு. அவளுக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே அவளுக்கு புரியுது ஜிமினுக்கு உங்களை பிடிக்குதுன்னு. ஆனால் அவளுக்கும் ஜிமினை பிடிச்சிருக்கனால அவளால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அவள் வந்துட்டு நார்மலாக இருக்கிறதே வந்துட்டு இறந்துட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமாக வந்துட்டு அவள் இதை வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. ஒரு நாள் ஈவினிங் வந்துட்டு எல்லாருமே காலேஜெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் 3 பேர் ஒன்றா தான் வருவீங்க, ஒன்றா தான் போவீங்க. ஸோ அதே மாதிரி 3 பேர் ஒன்றா வரீங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு உங்களோட ஃப்ளாட்டுக்கு தான் வருவீங்க. வந்து குக் பண்ணி எதாவது சாப்பிட்டு அப்புறம் தான் ஜிம் போவார். ஸோ அதே மாதிரி தான் இருக்கப்போ சனா உன்னை பற்றி சொல்ல, நீ ஏன் உன்னை பற்றி எதுவுமே சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. என்னை பற்றி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, நான் வந்துட்டு ஒரு வெட்டி தண்டம் வேணா பண்ண முண்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அது எங்களுக்கே தெரியும், மற்றபடி உன் ஃபேமிலி பற்றி சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அவளும் சொல்கிறா அது அப்படி இது இப்படின்னு ஒரு மாதிரி அவள் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா. ஸோ உங்களுக்கு வந்துட்டு கிச்சனில் தான் இருப்பீங்க. அதெல்லாம் கேட்க கேட்க உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கீங்க அப்படின்னா அவளுக்கு எல்லா ரிலேட்டிவ் இருக்காங்க. ஸோ அவளுக்கு எப்பவுமே டெய்லியும் ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க மம்மி டேடி பேசிகிட்டே இருப்பாங்க. அவள் இது மாதிரி பேசிகிட்டே இருப்பாள். ஸோ ஜிம்மி அதெல்லாமே நோட் பண்ணிட்டே இருந்திருப்பாரு. அப்படி நீங்கள் ஒரு மாதிரி சேட் ஆகிறது ஒரு மாதிரி அதுக்கெல்லாம் ஏங்குறது இது எல்லாமே பார்த்துட்டே இருந்திருப்பாரு. ஸோ அவரும் அதே விஷயத்துக்கு தான் ஏங்குறாரு. ஸோ அதனாலும் அவரோட வலி உங்களுக்கு இருக்குதுல்ல. ஸோ அது அவருக்கு புரியுது.
அப்படியே வந்துட்டு பார்த்துட்டே இருக்காரு. ஸோ அவளும் சொல்லி முடிச்சதுக்கப்புறம், "அடே குட்டி பிசாசு, உன்னை அவங்களால வச்சிருக்க முடியல. அதனால தான் இங்க துரத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரி, நானே ஆசைப்பட்டு இங்க வந்தேன் தெரியுமா? அவங்களாம் அழுதாங்க. என்னை வந்துட்டு போவேணான்னு சொல்லி அப்படின்னு சொல்லவும், அழுதாங்க. சரி, திரும்ப எப்பயாவது வான்னு கூப்பிட்டாங்களா என்ன அப்படின்னு கேட்கவும், ஆமா சீனியர், வானே சொல்லவே இல்லை. அடப்பாவீங்களா, அப்ப நீங்க சொன்னதான் உண்மையா அப்படின்ட்டு ஒரு மாதிரி சேட் ஆயிட்டா. உடனே போன் எடுத்துட்டு போயிட்டா. அப்படின்னா நீங்க, அதாவது அவங்க மம்மி கால் பண்ணி, என்னையே நீ வரவே சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஸோ அங்கே சண்டை ஆயிட்டு இருக்குது. நான் வந்துட்டு அதாவது உனக்கு என்னால பாசம் இல்லை, அதனால தான் என் வரவே சொல்ல அப்படின்ட்டு அந்த குட்டி பிசா சண்டை போட்டுட்டு இருக்குது. ஸோ ஜிமினுக்கு செமையா சிரிப்பு இருந்துச்சு. ஆஹா சாமி, ஒரு வழியா வந்த வேலை முடிஞ்சு அப்படின்னு சொல்றாரு. ஸோ நீங்க அதை பார்த்துட்டு சிரிக்கிறீங்க. சீனியர், ஏன் சீனியர் இப்படி பண்ணீங்க? அவளை சமாதானமே படுத்த முடியாது. போச்சு போச்சு, இன்னைக்கு நைட் ஃபுல்லாக நான் தூங்கின மாதிரி தான் அப்படின்னு இருக்கீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு, விடு நான் சமாதானப்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. நீங்களும் குக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ 2 பேரும் ஒரு வழியாக குக் பண்ணி முடிச்சிட்டீங்க. ஜிமினுக்கு உங்க மேலே அப்பப்போ ஃபீலிங் இருக்குது. அப்பப்போ இல்லை, ஃபுல்லாகவே ஃபீலிங் இருக்குது. ஸோ அப்பப்போ வந்துட்டு அவரே அறியாமல் அது வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பாரு. பட் சில டைம் அவரே அறியாமல் அது வந்துட்டு அப்படியே அவர் பார்க்கறதுலேயே உங்களுக்கு புரியும். ஏதோ வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல் உங்களுக்கே வரும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்க மட்டும் தான் செய்வீங்க, மற்றபடி சும்மா நார்மலாக தான் பேசுவீங்க. அப்படி ஏதோ ஒரு டைம் அவரோட ஃபீலிங்கில் அப்படியே பார்க்குறதே வந்துட்டு உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ உங்களுக்கும் அது மாதிரி தான் லைட்டாக ஸ்டார்ட் ஆகுது. ஹஸ்பண்ட் மேலே ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு க்ரஷ், அதுக்கப்புறம் ஒரு லவ், அந்த மாதிரி வர ஆரம்பிக்குது. இப்படியே உங்க 2 பேத்துக்குமே காலேஜே முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னுமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா, 2 பேரும் ஒர்க் தான் போறீங்க. ஸோ ஜிமினும் உங்களோட டிபார்ட்மெண்ட் தான். ஸோ அவரோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அதே ஆஃபீஸில் உங்களோட ஜூனியராக வந்துட்டு அவர் தான் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அவர் மேனேஜராக இருப்பார். ஸோ நீங்கள் வந்துட்டு ஜூனியராக வந்துட்டு அங்கேயும் ஜிமினுக்கு ஜூனியர் தான். ஸோ அங்கேயே போய்ட்டு சீனியர் தான் கூப்பிட்டுருப்பீங்க. ஆனால் இது அங்கே இருக்கிற ஒரு சிலரில் அது ஒரு பொண்ணுக்கு மட்டும் பிடிக்கல. யாருன்னா சாரா. ஸோ அவளும் அங்கே தான் இருப்பா. ஸோ ஜிமின், இந்த மாதிரி எல்லாமே ஒரே டிபார்ட்மெண்ட் அப்படின்னால ஒரே கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவள் வந்துட்டு அதே கம்பெனியில் தான் வந்து ஒர்க் பண்ணுறா. பட் ஜிமின் வந்து மேனேஜராக இருப்பார். ஏன்னா அவர் கொஞ்சம் நல்லா படிப்பார். அவள் வந்துட்டு கொஞ்சம் கீழே, அவருக்கு கீழே வந்துட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் போயிட்டு ஜாயின் பண்ண வரைக்கும் அவளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்லா இருந்துச்சு. அது எப்படி சொல்கிறது, அவருக்கு அந்த காலேஜை விட இந்த ஆஃபீஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன ஜிமின் கூடயே இருக்கவும் அவரும் வந்துட்டு ஒர்க்கு பற்றி தான் பேசுவார், உங்களை பற்றி பேச மாட்டார். அதெல்லாம் அவளுக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஜிமின் லவ் பண்ணுறதுனால. சரி, ஓகே, நம்ம வந்துட்டு எப்படியாவது இப்படியே பேசி ஜிமினை வந்துட்டு நம்ம பக்கம் இது பண்ணிக்கலாம், நம்ம லவ் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவள் ஒரு தாட்டில் இருந்திருப்பா. பட் காலேஜ் முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் டேவே நீங்கள் வந்துட்டு அங்கே ஜிமினோட ஆஃபீஸ்லேயே ஜாயின் பண்ணுவோம். அவளுக்கு வந்து தலையில் இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவளால் வந்துட்டு அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கவே முடியல. உங்களுக்கு பார்க்குறப்பலாம் அவ்வளோ கோவம் வருது, ஆனால் வெளியே காட்டிக்க முடியாதுல்ல. ஸோ அவங்க பார்க்குறப்போ அவ்வளோ கோவம் இருந்தாலும் அப்படி சிரிச்சு பேசுறது, ஒரு மாதிரி எல்லாமே கேட்கவே தான் பண்ணிட்டு இருக்கிறா. உங்களுக்கு அவளை பார்த்தா வியர்டா இருக்கு. சரா சரா சீனியர், நீங்கள் ஏன் இப்படி ஒரு மாதிரி வியர்டா பண்ணுறீங்கன்னு கேட்டுறீங்க. அவ்வளோ இல்லையே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உனக்கு வந்துட்டு சடனாக ரொம்ப நாள் கழிச்சு பேசணும்னு அப்படி ஃபீல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட சொல்கிறா. நீங்கள் வந்துட்டு அது பெரிய விஷயமா எடுத்துக்கல. என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஜிம் வந்துட்டு சுத்தமாக வந்து ஃபுல்லாகவே எல்லாரும் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, உங்களுக்கு அந்த விஷயம் அதாவது ஒர்க்கெல்லாம் சொல்லி கொடுக்குறதுன்னு ஃபுல்லாக வந்துட்டு உங்க கூடயே இருக்காரா. ஸோ இப்படி இருக்க நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாகவே ஜிம்மின்கிட்டே கேபின்லேயே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் சாராவுக்கு வெளில உட்காந்துட்டு அவ்வளோ கோவம் வரும். ஸோ அவளுக்கு ஒரு மாதிரி தாங்கிக்கவே முடியல இதெல்லாம். இருந்தாலும் வந்துட்டு பல்ல கடிச்சிட்டு இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கா. ஆனால் இன்னுமே வந்துட்டு சாராவுக்கு ஒரு விஷயம் தெரியாது. நீங்கள் ஜிமின் 2 பேரும் ஒன்றாவே தான் இருக்கீங்க அப்படிங்கிறது. தட் மீன்ஸ் ஒரே பக்கத்து ஃப்ளாட் அப்படிங்கிறது. மோஸ்ட்லி நீங்கள் ஒன்றா ஜிமின் வீட்டில் இருப்பீங்க, இல்லைன்னா ஜிமின் உங்கள் வீட்டில் இருப்பாங்க. ஸோ சனா வந்துட்டு அங்கே அவள் வேறு பக்கம் ஒர்க் போகிறா. ஸோ அவள் வந்துட்டு வேறு பக்கம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வரத்துக்கு நீங்கள் 3 பேரும் மறுபடியும் எப்படி காலேஜில் போகிறப்ப இருந்தீங்களோ அதே மாதிரி தான் இருக்கீங்க. ஸோ அது இது வரைக்கும் அவளுக்கு தெரியாது. ஸோ ஒரு நாள் என்ன பண்ணுறா அப்படின்னா, எதிர்த்து ஜிமினை மீட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஜிமினை ஃபாலோ பண்ணிட்டே வரா. அவள் வந்துட்டு எப்படியாவது நீங்கள் என்ன ப்ரப்போஸ் பண்ணிக்கலங்கிறது அவளுக்கு தெரியும். ஸோ அதுக்கு முன்னே அவள் ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக செம்ம ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ஜிமினை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டுருக்கா. நீங்கள் ஜிம்முக்கு முன்னே வந்துட்டு கிளம்பி போயிருப்பீங்க. ஸோ போயிட்டு ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க. ஸோ சனாவும் வந்துட்டு அங்கே இருக்கா. 2 பேரும் வந்துட்டு ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு ஜிம்முக்காக வெயிட் பண்ணிருக்கீங்க. ஆஸ் யூஸ்வல் உங்களோட டோர் வந்துட்டு மார்னிங் டைம், தட் மீன்ஸ் நீங்கள் தூங்க போக வரைக்கும் டோர் ஓப்பன்லேயே தான் இருக்கும். அந்த அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு பழகிடுச்சு. ஸோ எப்பவுமே ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக. அங்கே இருக்கிற யாருமே கொஞ்சம் கூட மிஸ்டேக்காக விளாந்த மாதிரி பண்ணுறதில்ல. ஸோ உங்களுக்கு வந்துட்டு அதுவும் பிரச்சனை இல்லை. நார்மலாக ஏதோ உங்கள் ஊரில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஃபீலிங்லேயே வந்துட்டு இருக்கீங்க. ஸோ டோர் ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ ஜிமின் வந்துடுறாரு. ஸோ ஜிமின் வந்ததுமே வந்துட்டு எல்லாரும் சீக்கிரம் வாங்க, சரி பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. ஸோ நல்லா சிரிச்சு பேசி சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. சாரா வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாள். ஸோ ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஒரு வழியாக வந்துட்டு பின்னாடியே வந்திருப்பா. ஜிமின் வந்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு இந்த ஃப்ளாட்டுக்கு வந்திருப்பாரு. ஓ, இதான் உன் வீடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பார்க்கலான்னு உள்ள வரும்போது என்னன்னா, விண்டோ. ஸோ அப்படியே சத்தம் நல்லா கேட்குது. பொண்ணுங்களாம் சிரிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. குறிப்பாக உங்க சத்தம் கேட்குது. அவ்வளோதான், சாராவுக்கு வந்துட்டு செம்மையா டென்ஷன் ஆகுது. அப்படியே எட்டி பார்க்குறா. நீங்கள் 3 பேரும் உட்காந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு சிரிச்சு பேசிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமின் உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துருக்காரா. அதுவும் இல்லாமல் நீங்கள் இப்படி ஜிமின் கை தொட்டு பேசுறது இந்த மாதிரியெல்லாம் இருக்கவும் ஜிமின் உங்களை ஒரு மாதிரி அப்படியே அழகாக பார்த்துட்டே இருக்கிறாரா. இது எல்லாமே அவளால் பார்க்கவே முடியல. அவருக்கு வந்துட்டு புரிஞ்சிச்சு, ஒரு வேளை இவங்க 3 பேர் ஒன்றா இருக்காங்களா, என்ன இது, ஏன் இவங்க இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அப்போ இத்தனை வருஷமா இவ தான் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாளா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இவ்வளோ சாப்பிட்டுருப்பா. ஸோ இவ அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆகுது. இவ்வளோ வருஷம் எல்லாருமே ஒன்றா தான் இருந்தாங்களா, அப்போ இவங்க 2 பேரும் ஒன்றா தான் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிட்டா. என்ன பண்ணுறா அப்படின்னா,
அதுக்கப்புறமா ஜிமின் இல்லாத டைமில் அங்கே அடிக்கடி வந்து பார்க்குறது, நீங்கள் இருக்கீங்களா, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நோட் பண்ணுறது. அவளுக்கு இன்னும் ஈஸியாக இருக்குது. நீங்கள் டோரை வந்துட்டு லாக் பண்ணாமல் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறனால அவளுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக போயிடுது. ஸோ வந்து அடிக்கடி உங்களை அந்த மாதிரி நோட்டை விட்டு பார்க்குறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருப்பா. ஸோ 1 வீக் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா, அவள் வந்து முடிவு பண்ணிட்டா ஜிமின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு. என்ன பண்ணுறா அப்படின்னா, வந்துட்டு ஜிமின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுறா. ஏன்னா நீங்கள் அந்த டே வந்துட்டு வரல, உங்களுக்கு கொஞ்சம் பீரியட்ஸாக இருந்திருக்குமா, அதனால நீங்கள் எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஸ்டமக் பெயின் ஆகுது சரி நான் வரலன்னு சொல்லியிருப்பீங்க. உங்களுக்கு ஜிமினை பிடிக்கும், ஜிமிக்கு உங்களை பிடிக்கும், 2 பேரும் ப்ரப்போஸ் பண்ணிக்க கிடையாது. என்னவோ தெரியல, ஏதோ ஒரு விஷயம் உங்களை வந்துட்டு தடுக்குது. அதனால நீங்கள் அமைதியாகவே இருக்கீங்க. ஜிமினுக்கும் புரியுது நீங்களா சொல்லுவீங்களான்னு பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் சரி ஓகே நம்மளே வந்துட்டு பேசாமல் ப்ரப்போஸ் பண்ணிடலாமான்னு யோசிக்கிறாரு. பட் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இங்கே வந்துட்டு ஆஃபீஸ்லேயே வந்துட்டு சாரா இந்த மாதிரி ஜிமின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறா. எனக்கு காலேஜ் ஸ்டார்டிங்லேருந்தே ஒன்று ரொம்ப பிடிக்கும். எனக்கு சொல்ல பயமாக இருந்துச்சு ஜிம்மி, அதனால தான் சொல்ல முடியல. பட் இதுக்கு மேலே நான் விட்டேன் அப்படின்னா சரிப்பட்டு வராது, அதனால தான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் ஜிமின் வந்துட்டு ஃபஸ்ட்டு இல்லை சாரா, எனக்கு அந்த மாதிரி ஒரு ஐடியா கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சாராவுக்கு வந்துட்டு கோவம் வருது. ஏன் ஜிமின் இப்படி சொல்கிற, நான் உன்னோட ஃப்ரெண்டு தானே, நான் நல்ல பொண்ணு தானே, உனக்கு தெரியும்ல, நான் தப்பாக கூட யார்ட்டி பேசுனது இல்லைல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஆமாம் அவள் யார்ட்டி பேசுன்னு கிடையாது, நல்ல பொண்ணு தான். ஆனால் அவள் பண்ணுற சில விஷயங்கள் வந்துட்டு தப்பாக இருக்குது. இவங்க 2 பேரும் பிரிக்கணுங்கிறதுக்காக அவள் என்ன வேணால் பண்ணலாம். அந்த மாதிரியெல்லாம் தாட் வந்துட்டு இருக்கு அவளுக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பேடாக மாறிட்டு இருக்கா, அது அவளுக்கே தெரியலை. ஸோ ஜிம்மி வந்துட்டு அப்படி இல்லை சாரா, எனக்கு வந்துட்டு உன்னை பிடிக்காம இல்லை, எவ்வளோ உன்னை எனக்கு ஃப்ரெண்டாக பிடிக்காது. சாராவுக்கு கோவம் வருது. இங்கே பாரு ஜிம்மி, நீ என்ன தான் லவ் பண்ணி ஆகணும். கிட்டத்தட்ட 4 வருஷமா, அதாவது 5 வருஷமா நான் உன் பின்னாடி அலைஞ்சிருக்கேன். காலேஜில் 4 வருஷம், இப்போ 1 வருஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நீ இதுக்கு முன்னாடி என்கிட்ட இது மாதிரி பேசினது இல்லைல்ல, ஏன் இப்படி பேசுறேன்னு கேட்குறாரு. அதெல்லாம் தெரியாது, இதுக்கு மேலே நீ என்ன தான் லவ் பண்ணி ஆகணும், என்கிட்ட தான் பேசணும், நீ வேற யார்ட்டையும் பேசக்கூடாது, நீ என் கூட தான் வந்து தங்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் பேசிட்டு இருக்கா. ஜிம்முக்கு வந்துட்டு கோவம் வருது. இருந்தாலும் வந்துட்டு ஃப்ரெண்ட் ஆச்சுன்ட்டு அமைதியாக இருக்காரு. இங்கே பாரு சாரா, அமைதியாக போ அப்படின்னு சொல்லுவோம். நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுற எனக்கு தெரியும் ஜிமின், அவ இருக்கான்னு தானே நீ இப்படி பண்ணுற, அவள் இல்லாமல் போயிட்டானா நீ என்னை அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லவும் ஜிமினுக்கு வந்துட்டு புரியல, என்ன பேசுகிற அப்படின்னு கேட்குறாரு. இல்லை எல்லாமே அது ஒருத்திக்கு தானே அப்படின்னு சொல்லி உங்கள் பேர் சொல்கிறா. அவளை நீ லவ் பண்ணுற அதனால தானே நீ என்ன வேணான்னு சொல்கிற, அவள் இருந்தால் தானே நீ அவளை லவ் பண்ண முடியும், அவள் இல்லைன்னா நீ என்ன லவ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கொடூரமாக பேசுகிறா, மாதிரி வித்தியாசமாக பேசுகிறா. ஜிமின் வந்துட்டு பலான்னு கணத்துலேயே அரைஞ்சு சாரா நீ என்ன ஆகிட்டு இருக்க, நல்லா தானே இருந்த, நல்ல பொண்ணாக தானே இருந்த, திடீர்னு உனக்கு எப்படி இந்த மாதிரி தாட்டில் வர ஆரம்பிச்சிது, இது இந்த மாதிரி இருந்தால் தானே அப்படின்னா அவள் இல்லாமல் எங்கே போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ சாரா வந்துட்டு இப்போ நீ என்ன அடிச்சிட்டல அவளுக்காக அப்படின்னு கேட்குறா. ஸோ எது பண்ணாலும் வந்துட்டு அவள் மாற்றி மாற்றி ஒரு மாதிரி வளர்கிட்டே இருக்கிறா. ஜிமின் வந்துட்டு இங்கே அவன்கிட்ட பேசுறது வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதுக்கு வெயிட் பண்ண பாட்டுக்கும் ஒரு மதியம் இருக்கும். ஆஃபீஸில் வந்துட்டு கிளம்பி ஒரு பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ வீட்டுக்கு வந்தால் நீங்கள் படுத்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் வயிறு பெயினாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் ஹாட் பேக் இது மாதிரி எல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் சாக்லேட்லாம் வாங்கிட்டு வராரு. ஸோ இந்த சாக்லேட் இது மாதிரி எல்லாமே வாங்கிட்டு உங்களை பக்கம் தான் வராரு. அவள் பின்னாடியே வரா சாராவும். ஆனால் அது அவருக்கு தெரியலை. இப்போ என்ன பண்ணுறா அப்படின்னா நேராக வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு தான் வரா. ஸோ ஆஸ் யூஸ்வல் டோர் ஓப்பனில் தான் இருக்குமா. வந்துட்டு அவங்க வந்து பார்க்குறாரு உங்களோட ரூமில் நீங்கள் வந்து அப்படியே படுத்துருக்கீங்க. ஸோ ஜிம்மிட்டு உங்களை எழுப்பிட்டு அவங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லவும் சரி இப்போ என்ன பேசணும், எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ சாக்லேட் கொடுத்தீங்க சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே அந்த ஹாட் பேக்கும் கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் அப்படியே வயிற்றில் அப்படியே கட்டி பிடிச்சி உட்காந்துருக்கீங்க. சீக்கிரம் சொல்லுங்க சீனியர் அப்படின்னு. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு கண்ணெல்லாம் அப்படியே விரியுது. எதை கல்யாணம் பண்ணிக்கிறியா சீனியர் என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் சும்மா சொல்ல சீனியர் அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே ஒரு சரி நான் ஃபஸ்ட்டு என்னை பற்றி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி எல்லாமே சொல்கிறாரு. ஸோ எப்படின்னா அவங்க வீட்லேயும் வந்துட்டு இந்த மாதிரி அவங்க அம்மா அப்பா வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிருக்காது. தட் மீன்ஸ் அவங்க வந்துட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க. ஸோ அவங்க செப்பரேட் ஆனதுக்கப்புறமா ஜிமின் வந்துட்டு அவங்களோட மம்மியோட கண்ட்ரோலில் தான் இருக்கணும் அப்படின்னுக்காக, அதாவது சின்ன வயசுலையா ஸோ சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க மம்மி வந்துட்டு அவங்களோட ஸ்டெப் ஃபாதர் இருக்கார்ல, அதனால வந்து அவர் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ அவங்களுக்குள்ள ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ரிலேட்டிவ் வீட்டில் இருந்திருப்பாரு. ஸோ அவங்க கொஞ்சம் ஜிமின் கிட்ட வந்துட்டு உங்களை எப்படி ட்ரீட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ ஜிம்முக்கு அது எதுவுமே பிடிக்காம அந்த சொத்து வேணாம் ஒரு மைடு வேணாம் போங்கடா அப்படின்ட்டு அவரும் இந்த மாதிரி நல்லா படித்து ஸ்காலர்ஷிப்பில் வாங்கி படிக்கிறாரு. உங்களுக்கு அது இப்போ தான் தெரியுது. ஸோ ஜிம்மின்ட்டு பார்த்துட்டு அப்படியே சீனியர் உங்களுக்கும் யாரும் இல்லையா அப்படின்னு கேட்கவும் இல்லை இது வரைக்கும் இல்லை பட் இதுக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓகே சீனியர் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்களா. ஸோ ஜிம்மினுக்கு வந்துட்டு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா சட்டு நீங்கள் வந்துட்டு ஓகே சொல்லிட்டீங்கல்ல, அதே மாதிரி தான் ஜிம்மின்ட்டு இதுக்கு மேலே உனக்கும் நான் இருக்கேன் எனக்கு நீ இருக்கு ஓகேவா, நம்ம 2 பேத்துக்கு அந்த குட்டி விசாஸ் இருக்குது அப்படிங்கிறாரு. ஏன்னா அவள் வந்துட்டு ரொம்ப குட்டியாக எப்படி சொல்கிறது ரொம்பவே 2 பேத்துக்கும் குழந்தைத்தனமாகவே இருப்பாளா. ஸோ உங்களுக்கு அவள் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சனா சொல்லுவீங்க அடிக்கடி. ஸோ அதனால ஜிம்மின் எப்படி சொல்கிறாரு. ஸோ உனக்கு நான் எனக்கு நீ நம்ம 2 பேத்துக்கு அந்த குட்டி விசாஸ் ஓகேவா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ 3 பேரும் ஆல்ரெடி ஃபேமிலி மாதிரி தான் வாழ்ந்துருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிடுச்சு அந்த ஒரு வார்த்தையே உங்களுக்கு. ஸோ இதெல்லாமே சாரா கேட்டா அவ்வளோ கோவம் வருது அவளுக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியல. அவளுக்கு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. சனா 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 அப்படின்ட்டு அவள் பேர் சொல்லிட்டு இருக்கா.
இதுக்கப்புறம் ஒரு 1 மந்த் ஆயிருக்கும். ஜிமின் வந்துட்டு சாரா கிட்ட பேசுறதே விட்டுருப்பாரு. ஏன்னா அவருக்கு வந்துட்டு பிடிக்கவே இல்லை. அவ பேசுறது, அவ நடவடிக்கை எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது. அவ ஒரு மாதிரி வியர்டாவே பண்ணிட்டு இருக்கிறா. ஜிமின் வந்துட்டு உங்களை லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுமே அவ ஜிமினை செட்யூஸ் பண்ற மாதிரி பண்றது, ஏதோ பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு வந்துட்டு ஜிமின் வேணும், அவ்வளவுதான். அதுக்காக என்ன வேணா பண்ணுவா. அந்த மாதிரி ஆயிட்டா அவ. ஸோ சாராவோட பிஹேவியர் எதுவுமே ஜிமினுக்கு பிடிக்கல. அதனால அப்படியே அவாய்ட் பண்ணிட்டே இருக்காரு. 1 மந்த் இப்படியே தான் ஆயிருக்கும். ஸோ அவளும் ஃபாலோ பண்ணிட்டே தான் இருக்கா ஜிமினுக்கு தெரியாம. நீங்க எல்லாருமே வந்து 3 பேர் வந்துட்டு ஒரு ஃபேமிலி மாதிரி தான் பேசிட்டு இருக்கிறது. சாராக்கு, அதாவது சனா கிட்ட வந்துட்டு அவ்வளோ க்ளோஸா பேசுறது எல்லாமே வந்துட்டு பாக்குறா. ஸோ நீங்களும் சனா வந்துட்டு எப்படின்னா ஒரு குழந்தை மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவீங்க. அவ ரொம்ப அவ ரொம்ப குட்டியா இருந்தாலுமே, உங்க ஏஜ் தான், பட் ரொம்ப குட்டியா இருப்பா. அதுவும் இல்லாம ரொம்ப குழந்தைத்தனமா தான் பண்ணுவாளா. ஸோ அதனால நீங்க வந்துட்டு கொஞ்சம் மெச்சூர்டு, ஸோ ஜிம்னு மெச்சூர்டு, 2 பேர் வந்துட்டு அவளை குழந்தை மாதிரி பார்த்துட்டு பழகிட்டீங்க. அவ்வளோ ஹாப்பியா கியூட்டா 3 பேர் செம ஹாப்பியா சாப்பிட்டுட்டு விளையாடிட்டு பேசிட்டு, சொல்லப்போனா 3 பேர் ஒரு இடத்துல தூங்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்லா க்ளோஸ் ஆயிட்டீங்க. அப்படி வந்துட்டு நல்லா இது மாதிரி பண்ணிட்டு இருக்கவும் எல்லாமே ஒரு 1 மந்த் இவ வாட்ச் பண்ணியிருப்பா. ஸோ சாரா வந்துட்டு ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு என்ன பண்றா அப்படின்னா, ஒரு நாள் வந்து நீங்க 2 பேருமே ஆஃபீஸ்ல இருக்கிற டைம் வந்து வேணும்னே உங்களுக்கு நிறைய ஒர்க் எல்லாம் பண்றா. ஸோ வேணும்னே அவங்க நிறைய ஃபைல வந்துட்டு சைன் பண்ணுங்கன்னு இதுவும் இருக்கிற எல்லா ஃபைலும் கொண்டு வந்து உங்களோட டேபிள் அவ கிளம்பி போயிடறா. ஸோ இவன் இவ்வளவு சீக்கிரமா கிளம்பி போறான்ட்டு ஜிம்முக்கு டவுட் வருது. பட் உங்களுக்கு அதை பத்தி எனக்கு தெரியாதுல்ல, சாரா பத்தி. சீனியரியா இப்படி போறாங்க அப்படிங்கிற மாதிரி மட்டும் பார்த்துட்டு, சீனியர் அவங்க பாருங்க, சாரா சீனியர் இங்கே போறாங்க, ஏதோ ஒர்க்கு போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. பட் ஜிமினுக்கு ஒரு மாதிரி டவுட் வருது அவன் மேல. இருந்தாலும் ஒர்க்கெல்லாம் இருக்குன்ட்டு பார்த்துட்டு இருக்காரு. ஸ்ட்ரைட்டாக சாரா என்ன பண்ணுறான்னா, நேராக அவங்களோட ஃப்ளாட்டுக்கு போகிறா. அங்கே வந்துட்டு சனா ஆல்ரெடி இருக்கா. ஓகே, அவள் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் வந்திருப்பா இன்னைக்கு. ஆனால் நீங்கள் 2 பேர் ரொம்ப லேட் ஆகுது. பட் அவளோட டைம் தான், அவள் வாட்ச் பண்ண டைம் கரெக்டாக அவள் வந்த மாதிரி இருக்குது. ஸோ இவ்வளோ சாராவும் கரெக்டாக அவள் வர டைமுக்கு போயிட்டா. ஸோ ஆஸ் யூஷுவல் டோர் தான் உங்களுக்கு லாக் பண்ணுற பழக்கமே இல்லைல்ல. ஸோ அதனால டோர் வந்துட்டு ஓப்பனில் தான் இருக்குது. அவளும் வந்துட்டு உள்ள உட்காந்துட்டு அழகாக வந்துட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வேலை பண்ணலாமா இல்லை டிவி பார்க்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு அவள் பாட்டுக்கு தனியாக பேசிட்டு நடந்துட்டு இருக்கா. அப்புறம் அவங்க வீட்டில் இருந்து அவளுக்கு கால் வருது. ஸோ கால் பேசிட்டு இருக்கிறா. இப்போ என்ன பண்ணுறா அப்படின்னா, சாரா அப்படியே ஆளுங்க அப்படியே வீட்டுக்குள்ளே போயிட்டு சனா வந்துட்டு இப்படி கூப்பிடுறா. ஸோ சனா டக்குன்னு திரும்பி பார்த்து பயப்படுறா. ஏன்னா சடனாக யாராவது வந்து அப்படி கூப்பிட்டு பயமா இருக்குல்ல. பார்த்துட்டு சரி நீங்களா வாங்க, எப்போ வந்தீங்க, எங்கள் வீடு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி நல்லா க்ளோஸாக பேசுறா. இவளுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாவும் இருக்கு. இவளை வந்து நம்ம ஏதாவது பண்ணணுமா, இவ்வளோ நல்ல பிள்ளையா இருக்கு, அதாவது இவ்வளோ நல்லா பேசுறாளே அப்படிங்கிற மாதிரி கஷ்டமா இருக்கு. ஆக்சுவலாக சாராவோட குணம் வந்துட்டு அந்த அளவுக்கு க்ரூயல் கிடையாது. இதுவும் ஒரு சுச்சுவேஷனால அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பா. ஸோ இருந்தாலும் அவளால் வந்துட்டு முடியாது. இப்போ சனா வச்சுட்டு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு முடிவு பண்ணிட்டா. ஸோ அதனால என்ன பண்றேன்னா, சனா நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஓ சாரா சீனியர் எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, அந்த சீனியர்லேயே நீங்க மட்டும் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹக் பண்ணிட்டு அவ பாட்டுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் ஊட்டி விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறா. இவளுக்கு வந்துட்டு கஷ்டமா இருக்குது. இப்ப நம்ம நினைச்சது பண்ணியே ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் வந்துட்டு அவளுக்கு ஜிமின் வேணும், அது ஒன்று மட்டும் தான் ஜிமின் வேணும். அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, சனா நான் வந்துட்டு இப்போ என்ன மன்னிச்சிட்டு அப்படின்னு சொல்லவும், என்ன பண்ணீங்க சீனியர், நான் உங்களை இருக்க மன்னிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அவள் இன்னும் அப்பதாவணியா இருக்கிறா. ஸோ அப்படி கேட்குறா. ஸோ என்ன பண்றா அப்படின்னா, அப்படியே நீ 2 கை பின்னாடி கட்டு அப்படின்னு சொல்லவும் அந்த லூஸ் அப்படியே பின்னாடி கை கட்டுது. தட் மீன்ஸ் பின்னாடி கை பிடிச்சு கட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு கட்டுறதுக்கு, அதாவது கை கட்டி வைக்கிறதுக்கு பின்னாடி கை கட்ட சொல்றா. ஸோ அவளும் கை 2 பின்னாடி கொடுக்குறா. என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரா என்ன பண்ணா, ஒரு கயிறு இருக்கு. ஸோ கயிறு எடுத்து அவளோட கையை கட்ட ஆரம்பிச்சிட்டா. சனாக்கு இப்பதான் லைட்டாக பயமாகுது. சீனியர் என்ன பண்றீங்க, ஏன் கையை கட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என்ன மன்னிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவளோட ஃபேஸ் அப்படியே அப்படியே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக மாறுது, வியர்டாக இருக்கு. ஸோ சனாக்கு இப்போதான் புரியுது ஏதோ பண்ண போறா அப்படின்ட்டு. அவளுக்கு அவ்வளோ பயமா இருக்குது. டோர் வேற க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வந்துட்டா. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. இவளால இருந்து ஓடவும் முடியாதா. ஸோ கை காலு எல்லாமே கட்டி வச்சு வாயும் பிடிச்சி கட்டி வச்சுட்டா. கட்டி அவ பாட்டுக்கு தூக்கி ஒரு ரூம்ல உட்கார வச்சுட்டு அப்படியே ஹாலில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா சாரா. இப்போ ஜிமின் வந்துட்டு ரொம்ப நேரம் ஆயிருக்கும்ல. ஸோ ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னா சனாக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க 2 பேர். இன்ஃபார்ம் பண்ணிடுவீங்க 2 பேரும். ஸோ 2 பேரும் கால் மாற்றி மாற்றி பண்ணுறீங்க, எடுக்கவே இல்லை. ஸோ ஒரு கட்டத்தில் கால் எடுக்கிறீங்க. ஆனால் பேசுறது யார், உங்களுக்கு நீங்களா அங்கே போய்க்கிறீங்களா, சனா உங்க கூட இருக்கா அப்படின்னு கேட்கவும் ஜிமினுக்கு புரிஞ்சிச்சு ஏதோ பண்ணுற அப்படின்ட்டு. டக்குன்னு ஃபோன் வாங்கி, சாரா நீ அங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கவும், ஜிமின் அவளுக்கு தெரியல போல, உங்களுக்கு தெரியல நான் என்ன பண்ணுறேன்னு, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லவும் செம ஃபாஸ்ட்டாக ஜிமினும் நீங்களும் ஓடி போய் ஃபாஸ்ட்டாக போகிறத பார்த்துட்டு சீனியர் ஏன் இப்படி போகிறீங்க, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக சீக்கிரம் வா போகலாம் அப்படின்ட்டு செம ஃபாஸ்ட்டாக கார் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. நீங்களும் கூட உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க, பதட்டமாக இருக்குது. ஒரு வழியாக ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ட்ரைவ் பண்ணிட்டு கார் பார்க்கிங் நிறுத்திட்டு செம ஃபாஸ்ட்டாக ஜிமின் இறங்கி ஓடுறாரு. நீங்களும் பின்னாடியே ஓடுறீங்க, சீனியர்ன்ட்டு. ஸோ ஜிமின் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சீக்கிரமாக ஜிமின் வந்து உங்களை அவரோட ஃப்ளாட்டுக்குள்ளே போயிட்டு உள்ளே விட்டுறாரு. ஸோ உள்ளே விட்டு பூட்டிட்டு, இங்கே பாரு நீங்கள் இருக்குங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது சரியா, இது என்னோட ஃப்ளாட் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது, முக்கியமாக சாராக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவர் எதுவும் சொல்கிறாரு உங்களுக்கு ஒன்றுமே புரியல. சீனியரியா இதெல்லாம் சொல்கிறீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், பாரு நம்ம எல்லாரும் ஒன்றாக்க மாதிரி தான் அவர் நினச்சிட்டு இருக்கிறா, தயவு செஞ்சு நீ அமைதியாக இங்கே இரு, எந்த பிரச்சனையும் பண்ணாத இங்கே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு போயிடுறாரு.
நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சீனியர் சீனியர் அப்படி கட்டிகிட்டே இருக்கிறீங்க, அந்த அந்த டோரை வந்து தட்டிகிட்டே இருக்கிறீங்க, சீனியர் கதை தருங்கன்ட்டு. ஸோ இந்த மாதிரி தட்டிகிட்டே இருக்கிறீங்க. ஜிமின் பாட்டுக்கும் உங்களோட ஃப்ளாட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ ஃப்ளாட்டுக்கு வந்துட்டு சாரா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, அவ எங்க அப்படின்னு கேட்குறாரு. ஸோ சாரா வந்துட்டு இங்கே பாரு ஜிமின், உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான், அதாவது ஒரே ஒரு சான்ஸ் தான், ஒரே ஒரு ஆப்ஷன் தான், அது நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறா. இங்கே பாரு சாரா, உனக்கு புரியாமல் பேசிட்டு இருக்காது. இப்போ சனா எங்க, அவளை என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், சனாவை நான் எதுவுமே பண்ணல இது வரைக்கும், ஆனால் நீ சொல்கிற முடிவில் தான் நான் முடிவு எடுக்கணும், அவளை எதாவது பண்ணலாமா வேணாமான்னு அப்படிங்கிற மாதிரி வில்லத்தனமாக பேசுகிறா. ஜிமினுக்கு வந்து செம்மையாக கோவம் தான் வருது. இங்கே பாரு சாரா, அமைதியே இரு, அவளை விட்டு எதுக்கு, அதாவது உனக்கு எனக்கு பிரச்சனைனா நீ என்கிட்ட பேசு, அவள் சம்மந்தம் இல்லாமல் அவளையே பிடிச்சி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், சம்மந்தம் இல்லாமல் நான் அவளை பிடிச்சி வைக்கல, உனக்கு அவனா உயிர் தானே, உனக்கு அவள் குழந்தை மாதிரி தானே அப்படின்னு சொல்லவும், ஜிமின் வந்துட்டு அப்படி பார்க்குறாரு, முறைக்கிறாரு. என்ன ஜிமின், எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, நீங்கள் 3 பேரும் இங்கே அப்படியே ஏதோ ஃபேமிலி மாதிரி வாழ்ந்துருக்கீங்க, எங்க உன்னை நேரம் ஒட்டிகிட்டே தெரியவாள் அவங்க அப்படின்னு கேட்குறா. ஸோ அவள் வரல, அவள் ஆஃபீஸில் இருக்கிறா அப்படின்னு சொல்லவும், அதே எப்படி ஆஃபீஸில் விட்டா வந்திருப்ப நீ அவளை, இல்லையே எங்கே மறைச்சி வச்சிட்டியா என்ன அப்படின்னு கேட்கவும், இங்கே பாரு அதெல்லாம் உனக்கு எதுக்கு, முதல்ல நீ சனாவை விடு, அவள் எங்கே அப்படின்னு கேட்கவும், ஜிமின் இந்த மாதிரி பேசுறது சனாக்கு கேட்டுருச்சு. ஸோ உடனே சீனியர் சீனியர்னு பேச ட்ரை பண்ணுறா. பட் அவள் வாயெல்லாம் கட்டி வச்சுக்கனால அவள் பேச வெளியே கேட்க மாட்டேங்குது. ஜிமின் வந்துட்டு சனா எங்கன்னு கேட்டே இருக்கிறாரு. ஸோ இப்போ சாரா என்ன கேட்குறான்னா, நீங்கள் எங்கே அப்படின்னு கேட்குறது, தட் மீன்ஸ் ஒயன் வச்சுக்க முடியாது உங்கள் பேர், ஓகேவா, ஒயன் எங்கே அப்படின்னு கேட்குறா. இப்போது உங்களோட ஃப்ளாட்டில் இந்த மாதிரி ஏதோ அரைவரையாக சவுண்ட் உங்களுக்கு கேட்குது. ஸோ நீங்கள் செலுத்தி அப்படியே ஜிம்னோட ஃப்ளாட்லேருந்து காதை வச்சு பார்க்குறீங்க, ஏதோ ஒயன் அப்படின்னு கேட்குது, அப்புறம் சாரான்னு கேட்குது, சனான்னு கேட்குது, ஜிம்னோட வாய்ஸ் கேட்குது. என்னவா இருக்கும், ஏன் இந்த சீனியர் வந்துட்டு நம்மளை இப்படி பண்ணாங்க, இதனால் இங்கே வச்சு போட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஜிமின் சொன்னது கேட்காம ஜிமினோட ஃப்ளாட்டில் அந்த பாஸ்வேர்ட் போட்டால் டோர் ஓப்பன் ஆயிடும். அது உங்களுக்கு தெரியும் என்ன பாஸ்வேர்டு. ஸோ நீங்களே பாஸ்வேர்டு போட்டிங்க. ஸோ பாஸ்வேர்டை போட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு உங்களோட டோர் ஓப்பன் பண்ணிடுறீங்க. உங்களோட ஃப்ளாட்டோட டோர் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி ஜிமின் திரும்பி பார்க்குறது யாருன்னு நீங்கள், அவ்வளோதான், அவருக்கு அவ்வளோ செம்ம டென்ஷன் ஆகுது. ஸோ அவர் வந்துட்டு எதுக்கு நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நின்று கேட்டுட்டு இருக்காரு. நீங்கள் வந்துட்டு சீனியர், அது வந்து சாரா சீனியர், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்குறீங்க. தெரியல, ஆனாலும் ஏதோ ஒரு விஷயம் தப்பாக நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் சாரா ஏன் இங்கே நிற்கிறாங்கன்னு தெரியல. சீனியர் எப்போ வந்தீங்க, சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்க. ஜிம் வந்துட்டு நான் உன்ட்ட என்ன சொல்லிட்டு வந்தேன், நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்கவும், அவள் நல்லா சிரிக்கிறா. வடிவா உனக்கு அதை வெயிட் பண்ணிருந்தேன், எங்கே இருந்தா, எங்கே ஒழிச்சுருந்தா உன்னை அப்படின்னு கேட்கவும், நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. சீனியர் என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாராட்ட கேட்குறீங்க. அவ வந்துட்டு எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, நீ வர வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நான் வர வரைக்குமா அப்படின்னு கேட்கவும், ஆமாம், காலேஜுக்கும் நீ வர வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸ்லேயும் நீ வர வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, இதனால தாண்டி நான் வந்து இறந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவள் ஏதோ வில்லங்கத்தனமாக பேசிட்டு இருக்கிறா. ஸோ ஜிம் வந்துட்டு இங்கே பாரு சாரா, லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காத, தயவு செஞ்சு சனா எங்கன்னு சொல்லு அப்படின்னு கேட்கவும், அப்போ தான் உங்களுக்கு பயமாக இருக்கு. அப்போ சனா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மாற்றி மாதிரி பேசிட்டே இருக்கிறீங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு முதல்ல நீங்கள் வந்து வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பிடிச்சி இழுக்கிறதுக்கு வந்துட்டு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் அதுக்கு முன்னாடி ஜிமினுக்கும் சாராவுக்கும் இடையில வந்து நின்று தான் இந்த மாதிரி பேசிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அவள் எதுவும் இழுத்து உங்களை எதுவும் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜிமின் இந்த பக்கம் இழுத்துக்கலான்ட்டு உங்கள் கை பிடிக்க வரதுக்குள்ளே சாரா என்ன பண்ணுறான்னா, அப்படியே உங்களை அப்படியே முடிய போச்சு இழுத்துறா. ஸோ இழுத்தது அப்படியே உங்கள் கழுத்தில் வந்துட்டு கத்திய வச்சாரா. ஸோ ஜிமினுக்கு அவ்வளோதான், கை காலம் நடுங்கி போச்சு, என்ன பண்ணுறதே தெரியல. உங்களுக்கு அவ்வளோதான், அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே ஹார்ட்டே ஸ்டாப் ஆன மாதிரி ஆயிடுச்சு. சரி என்ன பண்ணுறீங்க, சரி ஏன் சரி நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்கவும், நீ என்ன பண்ணியா, நீ தாண்டி எல்லாமே பண்ண, உன்னால தாண்டி என்னோட லைஃபே போச்சு, நான் இந்த அளவுக்கு மோசமாக ஆகிறேன் அப்படின்னா அதுக்கு நீ தாண்டி காரணம். எனக்கு சனாவை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா, அவள் அவ்வளோ க்யூட்டு, ஆனால் உன்னால தாண்டி நான் அவளையே வந்துட்டு கொல்ல கூட யோசிக்கிறேன், அதாவது கொல்ல கூட யோசிக்க மாட்டேங்கிறேன் இப்போது, எனக்கு அந்தளவுக்கு ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா சராக்கும் சனா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப க்யூட்டாக பேசிகிட்டு இருப்பா. கிட்டத்தட்ட அவளுக்கு ஒரு க்ரஷ் மாதிரி கூட இருக்கும். ஆனால் அவங்க அந்தளவுக்கு இது பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ க்யூட்டாக இருப்பா, அவ்வளோ க்யூட்டாக பேசுவாள், அவ்வளோ ரசித்து பார்த்துட்டு இருக்கான் இந்த சாரா. ஆனால் இப்போது சனாவே வந்துட்டு இது மாதிரி கட்டிப்பட்டு வச்சிருக்கால, அது எல்லாமே வந்துட்டு காரணம் நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தோணுது அவளுக்கு. இப்போ ஜிம்மி வந்துட்டு வேணாம், அவளை விடு, முதல்ல விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அவளெல்லாம் விட முடியாது. சனா வேணா நான் விட்டுறேன், ஏன்னா எனக்கு அவளுக்கு அது பிரச்சனை கிடையாது, அவள் விட்டுறேன், ஆனால் இவளை கண்டிப்பாக நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கழுத்துட்டு கத்தி வச்சு அப்படின்னு இருக்கிறா. உங்களுக்கு ஒரு மாதிரி வலிக்குது சீனியர் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், வலிக்காமல் எனக்கு வலிச்ச விட உனக்கு வலிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறா. 5 வருஷமா எனக்கு வலிக்குது மனசு எல்லாம் உன்னால தான் அப்படிங்கிற மாதிரி பேசி விடுங்க சீனியர் அப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமினுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னே தெரியல. அவர் ஒரு ரெட்டு முன்னாடி வச்சாருன்னா கழுத்து வச்சு நல்லா அழுத்துறா, கத்தி வச்சு அழுத்துறா. உங்களுக்கு அவரால் முன்னாடியும் வர முடியல, அது அப்படி விடவும் முடியல, அப்படி பைத்தியம் பிடிச்சி பண்ணிக்கிறாரு. சாரா தயவு செஞ்சு நான் சொல்கிறது கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ என்ன பண்ணுறா அப்படின்னா, அப்படியே உங்களை பின்னாடி கையெல்லாம் கட்டிடுறா. ஸோ கையெல்லாம் கட்டி காலெல்லாம் கட்டி அப்படியே உங்கள் வாயும் கட்டிடுறா. ஸோ ஜிமின் வந்துட்டு கிட்ட போகவே விட மாட்டேங்கிறா. அப்படி ஜிமின் கிட்ட வர மாதிரி இருந்தால் ஒரு எட்டு முன்னாடி வச்சா கூட கத்தி வச்சு உங்களோட கழுத்துக்கிட்ட வச்சு பயமுறுத்துறா. ஸோ ஜிமினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, இந்த மாதிரி உங்களுக்கு கட்டி போட்டுட்டு இருக்கிறா. அவரும் வந்துட்டு ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லி கத்திட்டே இருக்கிறாரு. அவர் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்டெப் கூட முன்னாடி வைக்கிறதுக்கு இல்லை, அப்படி வச்சா அவ்வளோதான், நான் வந்துட்டு இவளை கொண்டுருவேன் அப்படின்னு நின்றுருக்காரு. அப்புறம் என்ன பண்ணுறா அப்படின்னா, உங்களை அப்படியே கட்டி போட்டுட்டு
ஜிமின் கிட்ட போயிட்டு இருக்கிறா சாரா. நெக்ஸ்ட் இன்னொரு ரூம்ல வந்து சனாவை கட்டி போட்டிருப்பாள். அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா அப்படியே ஒரு மாதிரி தகுந்து 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 வந்து லைட்டாக காலை வச்சு அந்த டோர்லாம் ஓப்பன் பண்ணியிருப்பா. ஸோ லைட்டாக ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுறான்னா லைட்டாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நகர்ந்து நகர்ந்து வரா. ஸோ வந்து பார்க்குறப்ப தான் அவளுக்கு இவ்வளோ விஷயமும் தெரியுது. ஜிமினை வந்துட்டு மிரட்டிட்டு இருக்கிறா. ஸோ உங்களே வந்துட்டு ஒரு இடத்துல கட்டி போட்டிருக்கா. அப்படியே வந்துட்டு சனா அவங்க பக்கத்துலேயே வரா. அந்த கயிறு ஏதாவது அவுக்க முடியுமா அப்படிங்கிறதுக்காக பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்கா. ஆனால் இங்கே என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த சாரா ஜிமின் கிட்ட போயிட்டு அவ்வளோ பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா. இங்கே பாரு ஜிமின், நான் வந்துட்டு இந்த அளவுக்கு மோசமாக ஆவேன்னு நான் நினைக்கவே இல்லை. எல்லாமே இவளால் தான், ஒருத்தி நாள் தான். இவ நமக்கு வேணாம். எனக்கு இங்கே பாரு சனாவை ரொம்பவே பிடிக்கும். நீ ஆசைப்பட்ட மாதிரி அவள் நம்மளுக்கு குழந்தையா இருக்கு, ஓகேவா? அதாவது சனா உனக்கு எனக்கு மட்டும் குழந்தை, ஓகேவா? அவளை அந்த மாதிரி நான் பார்த்துக்கிறேன். நான் வந்துட்டு இந்த வைனோட நான் நல்லா அவளை பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்கிறா. ஏன்னா எல்லாமே வாட்ச் பண்ணியிருப்பாள். ஸோ நீங்கள் அப்படியே ஷாக்காக பார்க்குறீங்க. நீங்கள் எல்லாம் பேசிக்கிட்டது எப்படி இவளுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜிமின் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சார் இங்கே பாரு, நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு ஜிமின், நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா? 5 வருஷம்டா, 5 வருஷம், 5 வருஷமா நான் உன்னை லவ் பண்ணுறேன்டா. உனக்கு ஏன் அதாவது என் கூடயே தானே இருப்ப. உனக்கு கொஞ்சம் கூட என்னை பற்றி அதை நான் என்ன நினைக்கிறேன் அது மாதிரி எந்த இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்குறா. சார் சத்தியமாக எனக்கு வரல சார், நீ எனக்கு ஃப்ரெண்டு, ஜஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும்தான். ஃப்ரெண்டுக்கு மேலே ஒன்று நான் ஒரு நாள் கூட தப்பாக நினச்சி பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லவும், ஃப்ரெண்டுக்கு மேலே நினச்சா தப்பாடா? நான் வந்துட்டு நான் லவ் பண்ணுறேன் அப்போ இது தப்பா அப்படின்னு கேட்கவும், நீ லவ் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் வேற ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணுறப்ப நீ என்ன லவ் பண்ணுறல அதான் தப்பு அப்படிங்கிறாரு. அந்த வேற ஒரு பொண்ணு அது இருந்தால் தானே பிரச்சனை, எல்லாம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி உங்களை கொல்றதுக்கு அப்படியே கத்தி எடுத்துட்டு வரா. ஸோ சனா அந்த இடத்துல நிற்கிறது பார்த்துட்டு, ஏய் நீ இப்படி வந்த, நீ இப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு சனாவையும் பிடிச்சிட்டு மிரட்டுறா. ஸோ சனாவுக்கு சமயம் பயமாயிடுச்சு. சீனியர் விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லவும் என்ன பண்ணுறா அப்படின்னா உங்க 2 பேர்த்தையுமே வந்துட்டு அந்த கத்தி வச்சு அப்படி கையெல்லாம் கிழிச்சு விட்டுறா. ஸோ அவள் வெடி பிடிச்ச மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கா. ஜிமின் வந்துட்டு அப்படி பிடிச்சி சாரா விழுக்கிறாங்க. பயங்கரமாக சண்டை சாராவுக்கு ஜிமினுக்கு இடையில. அவள் கையிலுக்கு அந்த நைஃபை பிடுங்கிறதுக்கு ஜிம்மினும் வந்துட்டு எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் விடவே மாட்டேங்கிறா. அதை வச்சு நான் அவளை கொல்லாம விட மாட்டேன். அவள் இருக்கிறனால தானே இத்தனை பிரச்சனை. நான் தான் உனக்கு சொல்கிறேன் ஜிம்மி, உனக்கு புரியுதா இல்லையா? உனக்கு சனா ரொம்ப பிடிக்கும்ல, அவனுக்கு தங்கச்சி பாப்பா மாதிரி குட்டி பாப்பா மாதிரி. அதே மாதிரி தான் எனக்கும் சனா ரொம்ப பிடிக்கும், ஓகேவா? நீ நான் சனா 3 பேர் மட்டும், ஓகேவா? அந்த வைன் மட்டும் வேணாம், அவள் மட்டும் வேணாம் ஜிம்மி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறா. ஜிம்மிக்கு அப்படியே கடுப்பாகுது. சாரா நான் சொல்கிறது கேட்குறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. இல்லை ஜிம்மி, நீ சொல்கிறதுக்கு மேலே கேட்க முடியாது, அந்த மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு செம ஃபாஸ்ட்டாக வந்துட்டு உங்களை குத்துறதுக்காக அப்படியே கத்தி எடுத்துகிட்டு வரா. ஸோ அவள் கத்தி எடுத்துகிட்டு வரும்போதே சனாக்கு தெரிஞ்சிச்சு உங்களுக்கு தான் அப்படியே குத்துறதுக்கு வரா அப்படின்ட்டு. என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த சனா லூஸ் மாதிரி அவள் தான் லூஸ் ஆச்சே. ஸோ டக்குன்னு வந்து உங்கள் முன்னாடி வந்து உட்காந்துறா. ஸோ உங்களை குத்துறதுக்கு பதிலாக சனாவை அப்படியே வயிற்றுல குத்திடுறா. ஸோ அவ்வளோதான், அவளால் தாங்கவே முடியல, ப்ளீடிங் ஆகுது பயங்கரமாக. வந்துட்டு எப்படி சொல்கிறது, சனாக்கு வந்துட்டு அப்படியே மயக்கமே வந்துடுச்சு. ஏன்னா வயிற்றுல அப்படியே கத்தி வச்சு குத்திட்டா. ஜிம்மினுக்கு அப்படியே உயிரே போன மாதிரி இருக்குது. ஏன்னா உங்களுக்கு அப்படி இருக்குது. 2 பேருக்கும் வந்துட்டு அவெல்லாம் ரொம்ப பிடிக்கல. ஸோ ஒரு குழந்தை மாதிரி தானே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. 3 பேர் கிட்டத்தட்ட லிட்ரலி ஒரு ஃபேமிலி மாதிரி வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்கல்ல. அதனால அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சனான்னு 2 பேர் கத்துறீங்க. ஸோ இங்கே சாரா என்ன அப்படின்னா மாற்றி குத்திட்டாள். அப்படி கையெல்லாம் நடுங்குது. சனா ஒரு மாதிரி மயங்கி வெளியில் போட்டுட்டா. அவ்வளோ பயந்துட்டு வந்துட்டு நின்றுருக்கா. அவளுக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாகவும் இருக்குது. அதே சமயம் ஜிமின் வேணும் அப்படின்னு இருக்குது. அழ ஆரம்பிச்சிட்டா. ஜிமின் ப்ளீஸ் ஜிமின் அவளை கொண்டு போய் காப்பாற்றில ஜிமின், ப்ளீஸ் நீ என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ, இவன் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கா. ஸோ ஜிமின் வந்துட்டு சாராவை அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு சப்புன்னு ஒரு அறாறாரு. அப்படியே அவளும் போயிட்டு அப்படி சொகை மேலே விழுந்தாரா. ஜிமின் வந்து சனாவை பிடிச்சி தூக்குறாரு. ஸோ தூக்கிட்டு சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களே கூப்பிட்றாரு. ஸோ நீங்களும் 2 பேரும் எந்திரிச்சு அவளை அப்படியே தூக்கிட்டு ஓடுறீங்க ஹாஸ்பிட்டல் போகலான்னு. ஆனால் வந்துட்டு இந்த சாரா என்ன பண்ணுறான்னா அப்படி டோர் மறுபடியும் லாக் பண்ணிட்டு மறுபடியும் வில்லத்தனமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பாரு, நான் உனக்கு ஃபஸ்ட்டு சொன்னது தான், இப்போ இவளை காப்பாற்றணும் அப்படின்னா உனக்கு ஒரே வழி, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இவ்வளோ செத்துருவா, அவளே கொண்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கிறா. ஜிமின் வந்துட்டு சாரா தயவு செஞ்சு இந்த பக்கம் தள்ளு, நம்ம வந்துட்டு எது வந்தாலும் வந்து பேசிக்கலாம், முதல்ல இவளை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி அலறாரு. ஏன்னா சனா வந்துட்டு அப்படியே மயங்கி கிடக்குறா. உங்களுக்கும் அப்படியே அழுக்கு தாங்க முடியல. சனா சடந்து தட்டிகிட்டே இருக்கிறீங்க, எந்திரி அப்படின்னு. ஆனால் அவள் கண்ணே முழிக்கவே இல்லை. அப்படியே வயிற்றுலேருந்து பிளட் எல்லாம் கொட்டிகிட்டே இருக்குது. ஆனாலும் டோரை திறக்கவே விட மாட்டேங்கிறா. ஸோ நீங்கள் டோர் கிட்ட போனால் அப்படியே கத்தி வச்சு மறுபடியும் உங்களையும் அப்படியே கையில் வந்துட்டு கட் பண்ணி விடுறா. உங்களால் வந்துட்டு உங்களுக்கு கையெல்லாம் ஃபுல்லாக பிளட் ஆகுது. ஸோ ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா டோர் கிட்ட போனாலே அவள் வந்துட்டு கத்தி வச்சு அதை பண்ணிகிட்டே இருக்கிறா. அதனால ஜிமினுக்கு என்ன பண்ணது தெரியல. சாரா தயவு செஞ்சு விடு, இவ்வளோ மட்டும் நான் ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு வந்து உங்களுக்கு என்ன வேணால் பேசுகிறேன், தயவு செஞ்சு விடு அப்படிங்கிறாரு. இல்லை ஜிமின், இப்போவே நீ சொல்லு, உனக்கு இப்போ அவளை காப்பாற்றணும் தானே அப்படின்னா நானே வந்துட்டு விட்டுறேன். ஆனால் நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, இல்லைனா இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நான் வந்துட்டு நானே கூட்டிட்டு அவளை காப்பாற்றுறேனே அப்படிங்கிற மாதிரி அவள் வந்துட்டு சைக்கோ மாதிரி பேசிட்டு இருக்கிறா. ஜிமின் கோவமாக வருது. சாரா நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்குறீங்க. அவள் ஸ்டார்டிங்லேருந்து கேட்குறது என்னமோ வந்துட்டு ஜிமின் அவள் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால தானே. ஸோ உங்களுக்கு அது புரியுது. இதனால தான் இவ்வளோ பிரச்சனை, என்னால் இவ்வளோ பிரச்சனைனா கண்டிப்பாக வேணாம், நான் வந்துட்டு போயிடுறேன், சரி நீங்கள் தயவு செஞ்சு சனாவை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நேராக போயிட்டு அவகிட்ட சாரா கிட்ட, சீனியர் நான் வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஜிமினை விட்டுறேன், நான் என் ஊருக்கே போயிடுறேன், கண்டிப்பாக நான் இதுக்கப்புறம் இந்த பக்கமே வர மாட்டேன், சத்தியமாக நான் வரவே மாட்டேன், தயவு செஞ்சு நீங்கள் அவளை காப்பாற்ற மட்டும் அலோவ் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு கெஞ்சுறீங்க. ஸோ சாராக்கு வந்துட்டு இப்போ ஓரளவுக்கு ஓகே அப்படின்னா நீ இனிமேல் அவங்ககிட்ட வர மாட்டியா, அவனை லவ் பண்ணல அப்படின்னு சொல்லவும் இல்லை, நான் இனிமேல் அதே சொல்லவே மாட்டேன், நான் போயிடுறேன்,
ப்ளீஸ் நான் மட்டும் காப்பாற்றிக்கிறேன் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுறீங்க. ஸோ ஜிம்முக்கு வந்து அவ்வளோ கோவம் வருது நீங்கள் இந்த மாதிரி சொல்லவும். அது எப்படி நீ வந்துட்டு இந்த மாதிரி சொல்ல அப்படின்னு சொல்லவும், சீனியர் ப்ளீஸ் சீனியர் கொஞ்சம் அமைதியாக இருங்க சீனியர், எனக்கு வந்துட்டு இப்போ சனா தவிர வேறு எதுவும் முக்கியம் இல்லை அப்படிங்கிறீங்க. ஏன்னா 2 பேத்துக்கும் ஒரே குழந்தை மாதிரி தானே, அதனால வந்துட்டு அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க. ஜிமினோட கையில் சனா இருக்கா, ஸோ பிளட் எல்லாம் ஊற்றிட்டு இருக்கு. அதை பார்க்க பார்க்க ஜிமினுக்கு அப்படியே கேர் ஆகுது மண்டையெல்லாம். ஸோ வந்துட்டு ஓகே உனக்கு இப்போ அதான பிரச்சனை சாரா, ஓகே நானும் ஓகே சொல்லிட்டேன்ல, தயவு செஞ்சு இப்போ விடு அப்படின்னு சொல்லுவோம். நீ ஓகே சொல்லிட்டு அவன் திரும்ப மாற்றி பேசினா என்ன பண்ணுறது, இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணிக்க அப்படிங்கிறா. ஏய் லூசாடி நீ, நான் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு செத்துருவா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கத்திட்டு அப்படியே சாரா பிடிச்சி ஒரு ஒரு தள்ளுறாரு. ஸோ அப்படி பொத்துன்னு விழுறா. ஸோ அவள் விழுந்த கேப்பில் நீங்கள் வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணிடுறீங்க. ஸோ நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணிட்டு செம பாஸ்டாக 2 பேரும் ஓடுறீங்க. அப்படியே வந்துட்டு லிஃப்ட்டில் ஏறி போகிறீங்க. ஸோ சாரா வந்துருச்சு வர அந்த லிஃப்ட்டுக்குள்ளே வரத்துக்கு கத்தி தூக்கிட்டு, ஆனாலும் வந்துட்டு நீங்கள் சீக்கிரமாக லிஃப்ட் க்ளோஸ் பண்ணிடுறீங்க. ஸோ கரெக்டாக வரதுக்குள்ள லிஃப்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்படியே செம ஃபாஸ்ட்டாக கீழே போகிறீங்க. ஆனால் அவள் வந்துட்டு விட மாதிரி கிடையாது. கத்தி எடுத்துகிட்டு அப்படியே அந்த ஸ்டெப்பில் வந்துட்டு இறங்கி ஓடி வந்துட்டு இருக்கா. ஸோ ஜிம்மின் நீங்கள் போக போக நீங்கள் கால் பண்ணியிருப்பீங்க ஆம்புலன்ஸ்க்கு. ஸோ ஆம்புலன்ஸும் அங்கே வந்துருச்சு. கரெக்டாக ஜிம்மின் வந்து அந்த ஆம்புலன்ஸில் சனாவை ஏற்றிட்டு அவர் ஏறுறாரு. ஸோ நீங்கள் ஏறுறதுக்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே சாரா வந்துட்டு அப்படியே பிடிச்சி உங்களை இழுத்துறா. ஸோ ஆம்புலன்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட்டில் தான் நிற்கும். சட்டுன்னு அந்த நீங்கள் ஏறுறதுக்குள்ளே ஜிம்மின் உள்ளே ஏறி இருப்பாரு. நீங்கள் ஏறுறதுக்குள்ளே சாரா உங்களை பின்னாடி பிடிச்சி இழுத்துறா. அங்கே ஆம்புலன்ஸை ஏறிட்டாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ஜிமின்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அங்கே சனா விட்டுட்டு வரதா இல்லை வந்துட்டு உங்களை வந்து பார்க்க தான் தெரியல. நீங்கள் வந்துட்டு ப்ளீஸ் ஜிமின் போ அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்கிறீங்க. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஜிமின் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிமினுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின் நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு ஃபஸ்ட்டு அவளை ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கொஞ்சம் தூரம் போயிருப்பாரு. அதனால் அவங்களுக்கு மனசே கிடையாது, ஏதாவது பண்ணிட்டு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் வந்துட்டு கொண்டு போய் விட்டுட்டு அவங்க டாக்டர் கிட்ட சொல்லி ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாரு. ஸோ இப்போ போலீஸ்லாம் வந்து பார்க்குறாங்க. ஆனால் உங்களோட வீட்டில் நீங்கள் கிடையாது, சாரா கிடையாது, யாருமே கிடையாது. ஒரு மாதிரி இருக்குது அந்த இந்த பிளட்லாம் சிந்திருக்கலாம், அதெல்லாம் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஜிமின் வந்து செம ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து பார்க்குறாரு. அவள் எங்கே வைனிங்க அப்படின்னு கேட்குறாரு. சார் இங்கே யாருமே இல்லை சார், இந்த மாதிரி பிளட் ஸ்டைன் இது மட்டும் தான் இருக்குது, இங்கே யாரும் இல்லையே, நாங்கள் வரும்போது இங்கே ஃபுல்லாக தேடிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு என்ன பண்ணுறதே தெரியல. சாராவோட வீட்டுக்கெல்லாம் போய் பார்க்குறாரு. போலீஸும் ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. ஆனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ இதே சமயத்தில் சனாவையும் பார்த்துக்கணும்ல. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துட்டு அப்படியே உங்களே தேடிட்டு இந்த மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி அழுதுட்டு இருக்காரு. ஆனால் வந்துட்டு இப்படியே ஒரு 1 வீக் போயிருக்கும். சனா வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டா. எந்திரிச்சதும் வயனிங்கன்னு தான் கேட்குறா. ஸோ ஜிமினுக்கு அழுகலையே வருது. சனா என்னால் தானே உனக்கு இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். ப்ளீஸ் அந்த மாதிரி சொல்லாதீங்க, நான் வந்துட்டு போகல அப்படின்னா அவளை வந்துட்டு குத்திருப்பாள்ல, அப்போ என் வயன் செத்துருப்பாள்ல, அவள் எனக்கு அம்மா மாதிரி தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பேசிட்டு இருக்கா. ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு அம்மா மாதிரி கேர் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க. அதனால அந்த மாதிரி சொல்லவும் ஒரு மாதிரி 2 பேரும் சேர்ந்து அழுதுகிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல சாராவையும் காணோம், உங்களையும் காணோம். இப்போ ஜிமினுக்கு ஒரு கால் வருது. அடுத்து பேசுறாரு. சாரா நம்மள தான் வருது. சாரா அவங்க வைனிங்க அப்படின்னு கேட்கவும், நீ இருக்கு இப்போ அவளை கேட்குற, நீ தானே சொன்ன எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. ஓகே இப்போ நீ உனக்கு எனக்கும் நாளைக்கு கல்யாணம் ஓகேவா, வந்துடு அப்படின்னு சொல்லவும், வயன் நீங்கன்னு கேட்ட அப்படிங்கிறாரு. அவள் போயிட்டா அப்படின்னு சொல்லவும், ஏய் அப்படின்னு கத்துறாரு. ஏய் செத்து போயிட்டான்னு சொல்லடா, அவளோட நாட்டுக்கே போயிட்டா அப்படின்னு சொல்லவும் ஜிமினுக்கு வந்துட்டு அவ்வளோ கோவம் வருது. அங்கே போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை விட மாட்டாங்க. ஏன்னா இதை விட அது அவ்வளோ நரகம்னு ஜிமினுக்கு தெரியும். யாரை கேட்டு இவங்களை அங்கே அனுப்புன்னு சொல்லவும், பின்ன அவள் அங்கே போயிட்டான்னு வச்சுக்கோயேன், அவளோட ஃபுல் ஹிஸ்ட்ரி எனக்கு தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பாக அங்கே யாரையாவது கல்யாணம் அவங்க வந்துட்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஏய் அவள் பெரிய பணக்காரிடா, அதனால் அவள் எப்படியோ பொழைச்சிப்பா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உனக்கும் பிரச்சனை இல்லை, நானும் நல்லா ரிச்சு தானே, நான் பார்த்துக்குறேன் உன்னை, உனக்கு யாரும் இல்லைன்னா என்ன, நான் இருக்கேன் இல்லை, நான் மட்டும் போதும் உனக்கு, நான் மட்டும் போதும் அப்படின்னு கேட்குறா. ஸோ வந்துட்டு தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லவும், இல்லை அதெல்லாம் கிடையாது, இப்போ இன்னைக்கு அதாவது நாளைக்கு மார்னிங் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன், பட் இன்னைக்கு ஈவினிங்கே பண்ணிக்கலாம் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் ஈவினிங் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கே வந்துட்டா. ஒரு ப்ரீஸ்ட்டை கூப்பிட்டு வந்துருக்கா, லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கா. ஜிம்மிக்கு வந்துட்டு அவ்வளோ கோவம் வருது. சனாவும் பார்க்குறா. சரி அப்போ நீங்கள் வயனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கவும், இல்லை கம்மன் இரு சனா, முதல்ல நீ இங்கேருந்து எங்காவது இங்கேருந்து மறைச்சு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவளை இது பண்ணுறதுக்குள்ளே உள்ளே வந்துட்டா. சொல்ல வந்துட்டு அவளெல்லாம் மறைச்சு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாரி சனா, நான் வந்துட்டு வேணே உன்னை இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கல, பட் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்கிறா. ஆனால் சனா மூஞ்சி கொடுத்து கூட பேசலை. இப்போது இங்கே வந்துட்டு நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிற ஓகேவா, நீ கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. இங்கே பாரு சனா, நான் வந்துட்டு உன்னை அம்மா மாதிரி பார்த்துப்பேன் ஓகேவா அப்படின்ட்டு வந்துட்டு சாரா சொல்லிட்டு இருக்கிறா. ஸோ சனாக்கு அவ்வளோ கோவம் வருது. என் அம்மா மாதிரி பார்த்துக்கியா, நீ வந்துட்டு எப்பயுமே எனக்கு என் அம்மா லெவலுக்கும் வரமாட்டேன், என்னோட வயனோட அளவுக்கு நீ வரமாட்டேன் ஓகேவா. ஏன்னா அவங்க 2 பேரும் எனக்கு அந்த இடத்துல இருக்காங்க. நீ வந்து என் கால் தூசி கூட சமம் வாங்க மாட்டேன். அவங்களோட கால்ட்டு கோல் பேசுகிறா. அவள் அப்படியே கோவம் பேசுகிறப்போ ஒரு மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணுறாள். ஸோ வயிறு வலிக்குது அப்படிங்கவும் சின்னிட்டு ஒரு பிடி சனா அப்படின்னு சொல்லவும், சீனியர் ஒன்றும் இல்லை சீனியர் அப்படின்னு சொல்கிறா. இந்த மாதிரி ஆயிருக்கும்ல. ஸோ இது எல்லாமே வந்துட்டு சனாவோட வீட்டுக்கு வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க ஃபேமிலியெல்லாம் வந்துட்டாங்க. இப்போ வந்துட்டு ஜிமினுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன்னா சனாவோட ஃபேமிலி இருக்காங்க, அவளை பார்த்துக்குவாங்க. சனா நான் என்னால் இப்போதைக்கு இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லவும், சீனியர் முதல்ல போயிட்டு அவள் என்ன ஆச்சுன்னு பாருங்கள், வயனை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறா.
ஓகே நானும் வந்துட்டு இந்தியா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் மெதுவா தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த லூசுக்கு அது தெரியல. சாரா வந்துட்டு இவன் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்குவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சைக்கோ மாதிரி ஆயிட்டா. வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்கா அந்த ப்ரீஸ்ட்டை வச்சுட்டு. அந்த ப்ரீஸ்ட்டும் பாக்குறாங்க இப்படி வந்து மாட்டிட்டேனே அப்படிங்கிற மாதிரி. எவனாவது ஹாஸ்பிட்டல்ல வந்து கல்யாணம் பண்ண வைப்பானா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. ஸோ சனா வந்து ஜிம்மி கிட்ட ஏதோ சொல்கிறா. ஸோ அதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஜிம்மி அதெல்லாமே கேட்டுட்டு சரி ஓகே சனா நீ பத்திரமா இரு நான் வந்துட்டு சீக்கிரமாக வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓகே சரி நான் உங்களை படுத்த நம்புறேன் சீக்கிரமாக வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரோட பேரண்ட்ஸ் எல்லாம் அங்கே இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே பார்த்துக்கிறாங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா ஜிம்மி நேராக வெளில வராரு. ஸோ இந்த சாரா லூசு வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாமா இந்த கை கட்டு எங்கே போடுறா அப்படிங்கிறா. ஏய் லூசு இங்கே பாரு நான் சொல்கிறது எனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாரு ஜிமின் திரும்ப திரும்ப என்ன புரியுதான்னு கேட்குறா. நீ தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டல இல்லைன்னா மறுபடியும் அவளை கொண்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஏய் நான் எப்படி பேசுறது உங்களுக்கு புரியலையா சாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டோன் மாற்றி பேசுறாரு. அவள் அப்படி அமைதியாக ஆகுறா. ஜிமின் அப்படிங்கிறா. ம் அவள் என்னை வேணான்னு போயிட்டால இதுக்கப்புறம் நான் அவள் பின்னாடி தெரியவேன்னு நீ நினைக்கிறியா எனக்கு அதாவது உனக்கு என்னை பற்றி தெரியாதா என்ன அப்படின்னு கேட்கவும் ஜிமின் அப்போ உனக்கு ஓகேவா அப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுவோம். உன்னை பிடிக்காமையா அதாவது நீ எனக்காக தானே இவ்வளோ விஷயமும் செஞ்ச அப்படின்னு சொல்றாரு. ஜிமின் என்ன புரிஞ்சுக்கிட்டியா நான் கொஞ்சம் தப்பா நினைச்சுக்கணும்னு நினைச்சு தெரியுமா அப்படின்ட்டு அழ ஆரம்பிச்சிட்டா. அப்படியே அந்த அந்த ப்ரீஸ்ட்டும் பார்க்கறாரு. ஐயோ கடவுளே சைக்கோ கிட்ட வந்து மாட்டிட்டேனே இந்த பையனடா இந்த சைக்கோ கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு முழிச்சிட்டு இருக்காரு. அப்படியே வந்துட்டு ஜிமின் அந்த ப்ரீஸ்ட்டை பார்த்து லைட்டாக ஒரு கண் அடிக்கிறாரு. ஸோ அவர் புரிஞ்சுட்டாரு இவர் ஏதோ நடிக்கிறாரு போலன்ட்டு. ஸோ என்ன பண்ணுறாருன்னா இங்கே பாரு சாரா குட்டி நம்ம இந்த இதாவது இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் பேட் அட்மாஸ்பியராக இருக்குது இங்கே வேணாம். நம்ம இந்த ப்ரீஸ்ட்டை கூப்பிட்டு போயிட்டு சர்ச்சில் வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாமா நல்லா கொஞ்சம் நீட்டாக ட்ரெஸ் எல்லாம் வாங்கி அந்த மாதிரி எனக்கு ரொம்ப நல்லா கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசை அப்படின்னு சொல்கிறாரு. ஏய் அவனுக்கு ஓகேனா எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ரெடியாக போகிறா. ஏய் இன்னும் உடனே எல்லாம் போகக்கூடாது ஓகேவா நம்ம நாளைக்கு ஈவினிங் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ நிறையா திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இன்வைட் பண்ணணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அவளுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜிமின் அப்போ கண்டிப்பாக உனக்கு ஓகேவா ஜிமின் நான் உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்கவும் ஓகே இல்லாமையாடி இவ்வளோ சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியாகிறா. ஓகே ஜிமின் ஓகே ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே தான் போகிறீங்க. ஸோ 2 பேருமே தான் போகிறாங்க. போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறையா அந்த மேரேஜுக்கு வெட்டிங் கவுன்லாம் வாங்குவாங்க. ஸோ அது மாதிரிலாம் வாங்கிட்டு இருக்காங்க. சாரா ஒன்று ஒன்றா போட்டு வந்து ஜிமின் கிட்ட காட்டிட்டு இருக்கிறா. அவர் அது பிடிக்கல இது பிடிக்கலங்கிறாரு. ஆனாலும் அவர் சலிக்காமல் போட்டு வந்து காட்டிட்டு இருக்கிறா. ஸோ ஃபைனலாக ஒன்று வந்துட்டு அவளுக்கு நல்லாவே இல்லாத ஒரு ட்ரெஸ்ஸு ஆனால் அதுதான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாரு. அவளும் வந்துட்டு ஜிமின் இது நல்லாவே இல்லடா அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இது சூப்பராக இருக்கு நீ எப்படி ஏஞ்சல் மாதிரி எப்படியா இருக்கேன் சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறா. ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஜிமின் வந்துட்டு நேராக உங்களோட ஃப்ளாட்டுக்கு தான் வந்து அவளை கூட்டிகிட்டு போகிறாரு. சாரா பார்க்குறா. ஜிமின் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல இங்கேயே இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது நம்ம ஃப்ளாட் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னுமே பக்கத்தில் இருக்கிறதா அவளோட ஃப்ளாட் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியாது. ஸோ இது என்னோட ஃப்ளாட் தான் நம்ம இங்கேயே இருக்க போகிறோம். சரி ஓகே நீ வந்துட்டு இன்னைக்கு இங்கேயே இரு. உனக்கு ஃபுட்டு நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன் நீ வந்துட்டு சாப்பிட்டுட்டு இரு. தப்பாக நினச்சிக்காத நான் உன்னை அடிச்சதுக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஜிம்மி நீ எனக்கு ஓகே சொல்லிட்டு எனக்கு அதே போதும் நீ என்னை எவ்வளோ வேணா அடிச்சுக்கோ எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஜிம்மி வந்துட்டு அப்படியெல்லாம் நான் எதுவும் அடிக்க மாட்டேன். என்னை வேணான்னு போயிட்டால இதுக்கப்புறம் நான் அவளை பற்றி நான் எதுக்கு நினைக்க போகிறேன். ஓகே எனக்கு நீ போதும் நீ மட்டும் போதும் அப்படிங்கிறாரு. சாராக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அதெல்லாம் கேட்கறதுக்கு இவனா அப்படிங்கிற மாதிரி. அதனால வந்துட்டு அவ்வளோ சரி ஓகே அப்படின்ட்டு உனக்கு ஃபுட்டு வரும் நீ வந்துட்டு சாப்பிட்டுட்டு பத்திரமா இரு டோரை லாக் பண்ணிக்கோ நானே வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்குவேன் எனக்கு பாஸ்வேர்ட் தெரியும் அப்படிங்கிறாரு. அவ்வளோ கேரிங்காக பேசுகிறாரு. அவள் வந்துட்டு ஃபுல்லாக நம்பிட்டா ஜிமினை. ஸோ இப்போ நீ எங்கே போகிற ஜிமின் அப்படின்னு கேட்கவும் அதுவா இப்போது நாளைக்கு நம்ம எதுவும் கல்யாணம் பண்ணுறோம்ல ஸோ அங்கெல்லாம் போயிட்டு அரேஞ்ச் பண்ணோம்ல உனக்கு ஒரு குட்டி சர்ப்ரைஸ் மாதிரி இருக்குது நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல அதனால உனக்கு குட்டி ஒரு சர்ப்ரைஸ் நான் போயிட்டு சர்ச்சில் போயிட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்துடும் ஓகேவா நாளைக்கு மார்னிங் வந்துடுறேன் அப்படி இல்லைன்னா ஒரு மதியத்துக்குள்ளே வந்துடுவேன் நீ ஃபுல்லாக ரெடி ஆகிடு ஈவினிங் வந்துட்டு சர்ச்சுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. அவளுக்கு செம ஹாப்பி. இது ஜிமின் எது சொன்னாலும் நம்புறா. ஸோ அதெல்லாம் ஓகே ஓகேன்ட்டு அப்படியே இருக்கிறா. ஸோ இங்கே போயிட்டு ஜிமின் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட ஃப்ரெண்டுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அவங்களாம் செம ஷாக் ஆகுறாங்க. சாராவா இந்த மாதிரி பண்ணா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் அவள் வந்துட்டு ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது அவள் வந்துட்டு போலீஸ் கேஸில் கூட மாட்டல தெரியுமா. அவளை சனாவை குத்தி இருக்கா ஆனால் போலீஸ்கிட்ட கூட ஏதோ பண்ணிட்டா. எப்படி சொல்கிற அவள் அரெஸ்ட் கூட பண்ண மாட்டேங்கிறா இந்த அளவுக்கு இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் தான் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏய் அவங்க அப்பா வந்துட்டு ஒரு பொலிட்டிஷியன் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவர்கிட்ட தப்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் போலையே அப்படின்னு யோசிக்கிறாரு. ஸோ அடுத்த நாளே ஆயிடுது. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துடுறாங்க. ஸோ எல்லாருமே சர்ச்சில் வச்சு தான் பேசிட்டு இருக்காங்க. இல்லைடா இந்த மாதிரி நான் மேரேஜ் அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு எனக்கு ஃப்ளைட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி இவளை கொண்டு போயிட்டு அந்த ஃப்ளாட்டில் விட்டுட்டு இவரு போயிட்டு ஃப்ளைட் டிக்கெட் இந்த மாதிரி அந்த இதுக்கு வீசாலாம் ரெடி பண்ணல. ஸோ வீசாலாம் போக முடியாதுல்ல அவசரமாக ஏதாவது போகணும் அப்படின்னா ஏதாவது ஒரு வீசாவில் போகணும். ஸோ அதனால அப்படி ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துட்டு கிட்டத்தட்ட மார்னிங் தான் கிடைச்சிருக்கும் அவருக்கு வீசா வந்துட்டு. ஓகே இது மாதிரி இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது இதில் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே இது பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த நாட்டில் ஏதாவது ரூம் இந்த மாதிரி நம்ம எங்கே தங்க போகிறோம் இது மாதிரி எல்லாமே சொல்லணும்ல. ஸோ இந்த மாதிரி எல்லாம் புக் பண்ணி இந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்தியா வரத்துக்கு இத்தனை வேலையும் பண்ணியிருக்காரு. ஃபுல் அட்ரஸும் வந்துட்டு சனா அன்னைக்கு காதில் சொல்லியிருப்பா ஜிமின் கிட்ட அதை கேட்டு தான் வந்திருப்பாரு. எல்லாமே சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக
ஃபுல்லாக பக்காவாக பிளான் பண்ணிட்டாரு. அவருக்கு வந்துட்டு ஈவினிங் ஒரு 6 o'clock ஃப்ளைட்டு, ஓகேவா? ஒரு 6 மணிக்கு ஃப்ளைட்டு. ஸோ அதனால அவர் அப்படியே வந்து கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டாரு. இப்போ வந்துட்டு ஒரு மதியம் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ளாட்டுக்கு வராரு. சாரா தான் வந்துட்டு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு இருக்கா. அவளை பார்க்கறதுக்கு அவ்வளோ கோபம் வருது. இருந்தாலும் வந்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு, அச்சோ நீ ரொம்ப ஏஞ்சல் மாதிரி இருக்கிற, எப்படி இத்தனை நாளாக என் கணக்கு நீ லூஸ் மாதிரி தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் இப்போ நீ ஏஞ்சல் மாதிரி இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவளும் வந்துட்டு வீடு வீடு பரவாயில்ல இப்போ தெரியறாத அப்படின்னு சொல்லிட்டு கூட வரா. அப்படியே இப்படி ஜிம்னை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறா. ஜிம்னா அமைதியாக கூடவே தான் வந்துருக்காங்க. எல்லாமே ரெடி பண்ணிட்டியா, எனக்கு என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறா. ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஜிம்னு அது அங்கே வந்து பாருவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அந்த இதுக்கெல்லாம் போயாச்சு. அவளுக்கு நார்மலாக தான் இருக்குது சர்ச்சு. நீ ஏதோ சர்ப்ரைஸ்ன்னு சொன்ன, நார்மலாக தான் இருக்குது அப்படிங்கிறா. இங்கே பாரு நீ ரொம்பவே ரிச்சு, ஸோ நீ எதிர்பார்க்குற அளவுக்கு என்னால் சர்ப்ரைஸ் பண்ண முடியாது, இதை பண்ண விஷயம் தெரியாது. பரவாயில்ல ஓகே அதே போயிடா. சரி ஓகே, உனக்கு உண்மையான சர்ப்ரைஸ் வந்துட்டு ஒரு 6 மணிக்கு தான் தெரியும் அப்படிங்கிறாரு. 6 மணிக்கா ஏன் அப்படின்னு கேட்கும். 6 மணிக்கு தான் நம்மளோட மேரேஜ் அப்படிங்கிறாரு. அப்போது இப்போ அப்படின்னு கேட்குறா. ஏன்னா மணி ஒரு 4 இருக்கும். இப்போல்லாம் மேரேஜ் வந்துட்டு இல்லை, நீ வந்து உன்னோட ரூமில் இரு, நான் வந்து என்னோட ரூமில் இருப்பேன், ஓகேவா அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோ நேரம் பிரிஞ்சிருக்கணுமா ஜிம்மின் அப்படிங்கிறா. பரவாயில்ல 2 மணி நேரம் தானே, அதுக்கப்புறம் ஐஸ் ஃபுல்லாக ஒன்றா தானே இருப்போம் அப்படிங்கிறா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவ்வளோ வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டா. இப்போ அவரோட ஃப்ரெண்ட் கிட்ட எல்லாமே கூப்பிட்டுட்டு, நான் இங்கேருந்து கிளம்பேன்டா, ப்ளீஸ் அவளோட மேனேஜ் பண்ணிடுங்கடா, அந்த தப்பு இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு ப்ரூஃபாக இருக்குது, போலீஸ்க்கு நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், ப்ளீஸ் ஏதாவது பண்ணி அவளை வந்துட்டு அப்படியே போலீஸ்கிட்ட மட்டும் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. இப்போ எல்லாமே பக்காவாக இருக்குது, அவள் பண்ண தப்புக்கான ப்ரூஃப் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக சொல்லிடுறாரு. எல்லாமே வந்துட்டு ஃபாரன்சிக் அனுப்பியிருப்பாரு, அவர் கையில் வச்சிருந்த கத்தி இந்த மாதிரி எல்லாமே. ஸோ எல்லாமே அனுப்பி எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்குது. அதனால இப்போ ஜிம்மிட்டு கிளம்பிட்டாரு. ஸோ இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறாரு. ஸோ கரெக்டாக 6 மணி ஆகுது. அவளும் வந்துட்டு வெளில வரா. வெளில வந்து பார்த்தா ஃபுல்லாக போலீஸாக நிற்கிறாங்க. என்ன போலீஸாக நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. ஸோ அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. டே நீங்களும் எப்படா வந்தீங்க, இருக்கிற போலீஸ்லாம் ஓ பாதுகாப்புக்கா அப்படின்னு கேட்கவும், அவங்கெல்லாம் அவ்வளோ முறைக்கிறாங்க. எப்பவுமே சாரா கிட்ட அவ்வளோ க்யூட்டாக பேசிட்டு ஜாலியாக இருந்திருப்பாங்க. பட் அவளை வந்துட்டு ஒரு கொலகாரி மூலமாக பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறா. இந்த வேற மாதிரி பார்க்க எங்களுக்கு பிடிக்கல, நீ வந்துட்டு எங்கள் பழைய சாரா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சார் எங்களை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும், அவருக்கு எங்கள் ஜிம்மின் கத்துறா. ஸோ அப்படியே கத்திட்டு ஜிம்னோட ரூமுக்கு போகிறா. ஜிம் அங்கே இல்லை. அவளுக்கு இப்போ தான் புரியுது எல்லாமே போய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறா அப்படின்னா உடனே ஜிம்முக்கு தான் கால் பண்ணுறா. ஸோ ஜிம் வந்துட்டு ஃப்ளைட்டில் ஏறிட்டால கால் எடுக்க முடியல. இப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கா. ஏய் அவன் போனால் மட்டும் எனக்கு தெரியும், அவன் அங்கே தானே போயிருக்கான், கண்டிப்பாக வந்துட்டு இருக்க மாட்டா, கண்டிப்பாக ஒன்றா அவளாக வந்துட்டு செத்துருப்பா, இல்லை அப்படின்னா அவளை வேற ஏதாவது இன்னைக்கு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க தெரியுமா, அவங்களோட ஃபேமிலி கிட்ட எல்லாமே நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வில்லத்தனமா சொல்லிட்டு தான் போறா. போலீஸும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இதை கேட்டது இவங்க ஃப்ரெண்ட்கெல்லாம் ஷாக்கா இருக்கு. என்னடா சொல்லிட்டு இருக்கிறா, அப்போ வயனுக்கு ஒரு கல்யாணமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரிசீவ் ஆகுது. ஸோ சின்ன ஃப்ளைட்ல போயிட்டு இருக்கப்போ பாக்குறாரு, வாய்ஸ் மெயில் பாக்குறாரு. வைன் வந்துட்டு முதல்ல சேஃபா இருக்கலாம்னு தெரியல. ஏன்னா இந்த பிள்ளை எல்லாமே அவங்ககிட்ட சொல்லி அவங்க ஃபேமிலியில சொல்லிடுச்சுடா. ஒன்னா அவ அந்த கல்யாணத்தை பண்ணிக்கணும், இல்லை அப்படின்னா அவ செத்துருவா, கல்யாணம் பண்ணிக்க மாட்டா, பிடிக்கலன்னா செத்துருவா, ப்ளீஸ் சீக்கிரம் போடா சீக்கிரம் போடான்னு சொல்லி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இது பண்ணுறாங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு ஃப்ளைட் விட்டு இறங்கணும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கேப் பிடிச்சி போயிட்டு இருக்காரு. ஆனால் உங்களோட ஃபுல் அட்ரஸ், ஜிமினுக்கு உங்களோட வீட்டு அட்ரஸ் தெரியும். ஸோ செம்ம ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்காரு. அதே சமயம் உங்களை வெளியே வச்சு கல்யாணம் பண்ண வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவசரமாக கல்யாணம் பண்ணுறாங்கன்னா வீட்டிலே பண்ணிடுவாங்க. ஸோ செம ஃபாஸ்ட்டாக வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு தான் ஓடி வந்துருக்காரு. சொன்ன மாதிரியே அவ்வளோ பெரிய பங்களா, அவ்வளோ பெருசாக இருக்குது. ஜிமினே வந்துட்டு இவ்வளோ விஷயத்தையும் விட்டுட்டு அவள் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு நிம்மதி வேணும் அப்படிங்கிறதுக்காக இத்தனை சொத்தையும் விட்டு வந்தாளா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அது இல்லாமல் அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அவளுக்கு அதாவது ஞாபகம் வருது, பட் இருந்தாலும் பரவாயில்ல அவளுக்கு பார்க்கணும், என்ன பண்ணுறான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி உள்ள வர பார்க்குறாங்க. ஆனால் ஃபுல் செக்யூரிட்டியாக இருக்குது. ஸோ பின்னாடி வந்துட்டு அந்த பம்பு அதை மேலே உள்ள பிடிச்சி பைப் லைன்லாம் பிடிச்சி மேலே ஏறி வராரு. அதில் வந்துட்டு இருக்கப்போ பார்த்தா ஒரு இடத்துல வந்துட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஸோ உங்கள் கையில் ஃபுல்லாக வந்துட்டு டேப்லெட் வச்சுட்டு இருக்கீங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு பார்த்துட்டாரு, நீங்கள் அந்த டேப்லெட்டு கையில் அப்படியே கொட்டிட்டு இருக்கிறத பார்த்துட்டு. ஆனால் ஃபுல்லாக அந்த கல்யாண கோலத்தில் தான் உட்காந்துருக்கீங்க, கையில் ஃபுல்லாக டேப்லெட் கொட்டி வச்சுருக்கீங்க சாப்பிட்றதுக்கு, அதாவது சாகணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ ஜிம்மி அதை பார்த்துட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக அந்த பைப் லைன்லேருந்து அங்கே இறங்குறாரு. ஸோ இறங்கி அந்த விண்டோ கிட்ட தட்டிகிட்டே இருக்கிறாரு. உங்களுக்கு அது கேட்க மாட்டேங்குது. நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு அந்த தண்ணி பாட்டில் தேடிட்டு இருக்கிறீங்க. தண்ணிங்க செம்ம பரபரப்பாக சீக்கிரமாக முழுங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த பக்கமும் கதவு தட்டுறாங்களா. ஸோ நீங்கள் அங்கே தான் தட்டுறாங்க, அங்கே தட்டவும் இந்த ஜன்னல் தட்டுறது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எதை தட்டுறாங்கன்னு. ஸோ அவங்க வரதுக்குள்ள தான் முழுங்கிடணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் செம்ம ஃபாஸ்ட்டாக தண்ணி பாட்டில் தேடவும் ஜிம்மிக்கு பொறுமையே இல்லை, நீங்கள் அதை முழுங்கிட்டு அவ்வளோதான் அப்படின்ட்டு. ஏன்னா அவ்வளோ மாத்திரம் இருக்குது கையில், பக்கத்துக்கு தூக்க மாத்திர மாதிரியே இருக்கா, அது என்ன மாத்திரம் கூட தெரியல கடவுளே அப்படிங்கிற மாதிரி செம்ம ஃபாஸ்ட்டாக வந்துட்டு அவரே வந்துட்டு அந்த ஜன்னலை போட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஜன்னல் உடைக்கும் தான் நீங்களும் பார்க்க, சீனியரை வாய் மட்டும் முதல்ல அதை மாத்திரம் வைக்கிற போடுறி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஜிம்மின் நீங்கள் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிம்மின் வந்துட்டு நோ பையன் தயவுசெய்து அந்த மாத்திரை கீழே போடு அப்படின்னு சொல்லவும், ஜிம்மின் ப்ளீஸ் நீங்கள் இங்கேருந்து போயிடுங்க, இவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப மோசமாக இருக்காங்க, நான் நினச்சதை விட மோசமாக இருக்காங்க, இவங்க உங்களே கொண்டுடுவாங்க, தயவு செஞ்சு நீங்கள் இங்கேருந்து போயிடுங்க, நானும் செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஜிம்மி அப்படியே அதில் இருந்துட்டு குதிச்சு வராரு. ஸோ அப்படியே வரும்போது லைட்டாக கையில் வர கிழிச்சிருச்சு, கொஞ்சம் லைட்டாக காய வேற ஆயிடுச்சு. அதை பார்த்துட்டு மாத்திரை டப்புனு கீழே போட்டு ஜிம்மி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சீனியருங்கிறீங்க. ஸோ மாற்றி மாற்றி கூப்பிட்டுருக்கீங்க. ஒன்னா சீனியர்னு கூப்பிடல, ஜிம்மின் கூப்பிட்டு என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ஜிமின் இல்லை சீனியர், கையில் ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டெல்லாம் போட்டுட்டு இருக்கிறீங்க. சில ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எல்லாம் எடுத்து அந்த பக்கம் கதவை தப்புன்னு தட்டிட்டு இருக்கிறாங்க.
சீனியர் சீனியர் நம்ம வந்துட்டு இங்கேருந்து தப்பிக்கவே முடியாது சீனியர், ப்ளீஸ் நீங்கள் இங்கேருந்து போயிருங்க சீனியர், நான் வந்துட்டு மேனேஜ் பண்ணிக்கிறேன், நீங்கள் போயிருங்க போயிருங்க அப்படின்னு சொல்லவும், என்னடி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, அப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போறியா, என்ன காலேஜ் என்ன ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், ஐயோ இங்கே கல்யாணம் பண்ண இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க, ப்ளீஸ் நீங்கள் இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லவும், அப்படின்னா நீ இவ்வளோ மேக்கப் போட்டுட்டு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்க அப்படிதான் அப்படின்னு கேட்கும். டேய் லூசாடா நீ, நான் கல்யாணம் பண்ணிக்க மாதிரி எதுக்கு நான் சாகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு தெரியுதுல்ல, நான் அதாவது நான் இல்லைனா நீ செத்துட்டு அப்படின்னு நினைக்கிறல, அப்புறம் நீ இல்லைனா மட்டும் நான் எப்படி உயிரோட கொடு, அதில் பாதி மாத்திரை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாத்திரையில பொறுக்கிட்டு இருக்காரு. அந்த மாத்திரையில பொறுக்கி உங்கள் கையில் பாதி அவர் கையில் பாதி வச்சுட்டு தண்ணி எடு அப்படின்னு சொல்கிறாரு. தண்ணி சீனியர் வேணாம் சீனியர் இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லவும், அது உனக்கு ஆல்ரெடி அன்றைக்கே சொல்லிட்டல, உனக்கு நீ எனக்கு தான் நமக்கு சனா அப்படின்னு சொல்லிட்டல, திரும்ப நீ வந்து எப்படி இந்த மாதிரி பண்ணியிருக்கிற, நான் வரமாட்டேன்னு நினச்சிட்டியா, அப்படின்னா நீ சாகலான்னு முடிவு பண்ண அப்படின்னா நான் கண்டிப்பாக வரமாட்டேன் அவ்வளோதான், இருந்தாலும் உனக்கு அவ்வளோதான் நம்பிக்கை அப்படின்னு கேட்கவும், சீனியர் அப்படி இல்லை, ஆனால் அந்த சுச்சுவேஷன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரெஸ் எல்லாம் மாற்ற சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு இருக்கிறீங்க. ஸோ சீனியர் தயவு செஞ்சு ரெஸ்ட் ரூம்குள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு நீங்கள் வெளியே போய்ட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த பக்கம் கதை தட்டிகிட்டே இருக்கிறாங்க. இதோ வரேன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. சீக்கிரம் வாமா அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் என்ன பண்ணுறதுன்ட்டு ஃபுல்லாக செக்யூர் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால நீங்களும் ஃபஸ்ட்டு ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஜீன் போட்டுட்டு ஒரு டாப் போட்டுக்கிறீங்க. ஒரு ஒரு கிராப் டாப் மாதிரி போட்டீங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு எந்த வழியில் வந்தாரோ அதே வழியில் வந்துட்டு உங்களையும் பிடிச்சி இறக்கி வைக்கிறாரு. ஐயோ சீனியர் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது, ஐயோ நான் செத்து போயிடும் விழுந்தா அப்படின்னு சொல்லவும், ஏய் விழுந்தா செத்து போயிடுவியா, மாத்திரை தர மட்டும் என்ன அப்படியே கிளுகிள்னு வாழ்வே என்ன, அப்போ செத்து தான் போவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இறங்க நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி வந்துட்டு ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கிறாரு. ஸோ உங்களை அந்த மேலே இறங்க சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் இறங்கவே மாட்டேங்கிறீங்க பயமாக இருக்குன்னு. ஐயோ இறங்கி தொலைக்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அங்கே அவ்வளோ பெரிய ஆளுங்களாம் இருக்காங்க, இத்தனை பேர் என்னால் சமாளிக்க முடியாது, கரும்பு மேலே இறங்கி தொலை அப்படின்னு சொல்றாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு செம ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இறங்கிட்டு இருக்கீங்க. ரெண்டு பேரும் வெளியே வந்துட்டு பைப் லைன் பிடிச்சி இறங்கி போட்டு நீங்கள் தான் ஜிமின் மேலே விழுந்துடுறீங்க. ஸோ ஜிமின் தூரம் கரெக்டாக அந்த இறங்குறப்ப ஒன்று கரெக்டாக வரலையா அப்படின்னு கேட்கும். லேண்டிங் கொஞ்சம் நல்லா வரல சீனியர் அப்படின்னு சொல்லுவோம். வாய்க்கெல்லாம் ஒரு குறைச்சலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு கேப் வருது பாரு. ஸோ அந்த கேப் அங்கே நிற்கிது. அப்படியே உங்களை அப்படியே மறைஞ்சு மறைஞ்சு ரெண்டு பேரும் ஓடுறீங்க. அப்படியே நிறைய செடியெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே மறைஞ்சு மறைஞ்சு அந்த கேப்குள்ளே ஓடிட்டீங்க. ஸோ அந்த கேப் எடுக்கிறப்ப தான் வந்துட்டு அவங்க எல்லாம் பார்க்குறாங்க நீங்கள் ஓடுறத. அவன் ஓடிட்டான்னு சொல்லிட்டு பின்னாடி எல்லாம் துரத்திட்டு வராங்க. ஜிமின்ட்டு என்னடி ஏதோ ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரி இருக்குது, சாரி ஏதோ பாலிவுட் படம் பார்த்த மாதிரி இருக்குது, இப்படி துரத்திட்டு வராங்க. அப்போ படத்துல தான் துரத்துவாங்கன்னு நினைச்சேன், நிஜத்துல துரத்துவாங்களா என்ன அப்படின்னு கேட்கும். சீனியர் இதெல்லாம் ரொம்ப கம்மி, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க அங்கே பாருங்களேன்னு சைடில் காட்டுறீங்க. ஸோ எல்லாரும் அவ்வளோ பேர் வந்துட்டு இருக்காங்க. அவ்வளோதான் ஜிமிக்கு ஐயோ சிக்கனா கைமாதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு, சார் சீக்கிரமா போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ரிட்டன் டிக்கெட் ரெண்டு பேருக்கு புக் பண்ணியிருப்பாரு. செம்ம ஃபாஸ்ட்டாக வந்துட்டு குறுக்கு தரத்தெல்லாம் போயிட்டு அவங்களாம் நினச்சிருப்பாங்க ஒரு ஏர்போர்ட்டில் வந்துட்டு, அதாவது ஸ்ட்ரைட் ஃப்ளைட், ஒரு ஸ்ட்ரைட்டு ஃப்ளைட் இருக்கும் கொரியாவுக்கு இங்கேருந்து, அங்கே தான் போயிருப்பீங்கன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே வந்துட்டு செக்யூரிட்டி எல்லாம் அனுப்பியிருப்பாங்க. தட் மீன்ஸ் இந்த அடியாலெல்லாம் அங்கே அனுப்பியிருப்பாங்க உங்கள் அத்தை மாமா. அவங்களாம் அங்கே போயிட்டு எங்கே போனாலும் இந்த ஏர்போர்ட்டுக்கு வந்தானடா ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதாவது ஜிம்மி என்ன பண்ணிக்காருன்னா ஸ்ட்ரைட் ஃப்ளைட் வந்துட்டு இந்தியாவிலேருந்து கொரியாவுக்கு ஒரே ஒரு இடத்துல தான் ஏற முடியும். அது எந்த இடம் எனக்கும் தெரியல. ஓகேவா டியர், மும்பைன்னு நினைக்கிறேன், சரி சரியா தெரியல. ஆனால் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக சென்னை போயிடுறீங்க, சொத்துக்கு போகிறீங்க. ஸோ அங்கே இந்த மாதிரி தான் ஃப்ளைட் ஏறி ஏறி இறங்கணும், பஸ் பிடிச்சி ஏற மாதிரி ஃப்ளைட் மாற்றி மாற்றி போகணும். ஸோ அந்த மாதிரி டிக்கெட் புக் பண்ணியிருக்காரு. சீனியர் நீங்கள் கொஞ்சம் விவரம் தான் சீனியர், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு சனா சொல்லி கொடுப்படி. சனாவா, சனா எப்படி இருக்கா, அவ நல்லா இருக்காளா, என்னாச்சு என்ன கேட்டாளா, நான் மன்னிச்சிட்டேன்னு அதாவது என்ன மன்னிச்சிட்டு சொல்லுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதாவது நீங்கள் அப்படின்னு சொல்லிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு வழியில் ஃப்ளைட் ஏறிடுறீங்க. அவங்களும் ஒரு 2 நாள் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க இந்த ஃப்ளைட்டில். அதாவது கொரியாவுக்கு போனால் இங்கே தானே ஃப்ளைட்டு, வந்தாகணும்ட்டு வெயிட் பண்ணி டயர்ட் ஆயிடுச்சு. அப்படின்னா உங்களுக்கு புரியுது, ஆல்ரெடி அவங்க வந்துட்டு போயிருப்பாங்கல்ல, இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது அப்படிக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் கொரியாவுக்கு போகணும் அப்படின்னா இங்கே தானே ஃப்ளைட் ஏறணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இங்கேயே ஏறிக்கலாம், இல்லை ஃப்ளைட் டு ஃப்ளைட் மாற்றி ஏறின மாதிரி இருந்தால் சென்னையிலேருந்து போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்போ தான் உங்களுக்கு புரியுது, போச்சு விட்டுட்டோம்ல அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருப்பாங்க. இப்போ என்ன அப்படின்னா நீங்கள் உங்களோட லக்கேஜ் எதுவுமே எடுக்காமல் வந்திருப்பீங்க. ஆனால் கையில் மட்டும் ஒரு பேப்பர் வச்சுருக்கீங்க. ஸோ ஜிம் வந்துட்டு பார்க்குறாரு, என்ன இது உங்களோட பாக்கெட்டில் என்ன இருக்குது பேப்பர் மாதிரி அப்படின்னு சொல்லவும், இதுவா, இது என்னோட சொத்து அப்படின்னு சொல்கிறீங்க. சொத்தா, என்ன எழுதி வாங்கிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அந்த சொத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அப்பா அம்மா ஃபோட்டோ எடுத்து காட்டுறீங்க. ஸோ ஜிம்மிக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. சரி ஓகே, உனக்கு இதை வந்துட்டு பெரிய ஃப்ரேமாக போட்டு நம்மளோட வீட்டில் வச்சுக்கலாம் ஓகேவா அப்படின்றது. அதுக்கு தான் சரிங்க. அப்படியே உங்களை ரெண்டு கொரியாவே வந்துட்டீங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்ததும் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சனாவை தான் பார்க்கணும்னு சொல்கிறீங்க. ஸோ சனாவை போய் பார்க்குறீங்க. அவளோட அம்மா அப்பாலாம் இருக்காங்க. எப்படிமா இருக்க, பரவாயில்லையா, உனக்கு பிரச்சனை இல்லையா, ஸோ எல்லாமே சொன்னாம்மா இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. அவங்க ஆக்சுவலாக உங்கள் மேலே கோவப்படப்படலை, அவள் இல்லைன்னா நேரம் உனக்கு ஏதாவது ஆயிருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படி தான் பேசுகிறாங்க. உங்களுக்கே ஆச்சரியமா இருக்குது, என் மேலே உங்களுக்கு கோவம் இல்லையா ஆண்டி அப்படின்னு கேட்குறீங்க.
ஓமா என் பொண்ணு வந்துட்டு உன்னை காப்பாத்திருக்கால. ஸோ நான் வந்துட்டு அவளுக்கு தேங்க்யூ தான் சொல்லு, நீ எனக்கு பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ க்ளோஸாக பேசுறாங்க. உங்களுக்கு வந்துட்டு இப்படி கூட இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. ஏன்னா உங்களால தான் வந்துட்டு அந்த அவங்களோட பொண்ணுக்கே வந்துட்டு இந்த மாதிரி கத்தியெல்லாம் குத்தி இருக்கும். ஸோ அதை கூட அவங்க பெருசாக எடுத்துக்காம நீ நல்லா இருக்கல, உனக்கு ஓகே தானே, உனக்கு எல்லாமே பிரச்சனை இல்லை, ஜிவனோட பத்திரமா கூட்டு வந்துட்டாங்க அந்த மாதிரி உங்களை பிரச்சனை விசாரிக்கிறாங்க. ஸோ நான் அவங்க வந்துட்டு நீங்கள் பேசுறது போதும், அவள் தான் வந்துட்டு எனக்கு மம்மி மாதிரி, ஸோ நீங்கள் எப்போ மம்மி அவள் என்கிட்ட விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ நீங்களும் வந்துட்டு வாயாடி எந்த பிசாசை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவளும் வந்துட்டு அதுவா இங்கே பாரு இந்த வயிற்றுக்குள்ளே வலிக்குது, என்னால் இதுக்கு மேலே அதிகமாக சாப்பிட முடியுமான்னு தெரியல, காயாற வரைக்கும் ஒழுங்காக சாப்பிட கூட முடியுமா, ஐயோ என்ன பண்ணுவேன்னு தெரியலையேடி அப்படின்னு சொல்லி சேட் ஆகிட்டீங்க. அவள் வந்துட்டு அஜிச்சோ உடனே சேட் ஆகிடாத, நானே எல்லாத்து முடிஞ்சு சோகமாக பார்த்து பார்த்து சலிச்சு போயிடுச்சு, கொஞ்சமாக சிரிச்சு பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஜிவின் அப்படியே வராரு உள்ள. உள்ள வரும்போது குட்டி பிசாசு நீ மட்டும் கொஞ்சம் கூட வாயை அடங்க மாட்டேல, உனக்கு வயிற்றுல குத்துக்கு பதிலாக வாயில் குத்திருக்கணும், சரியா போயிருக்கும் அப்படிங்கிறாரு. சீனியர் என்ன சீனியர் இப்படி பண்ணுறீங்க நீங்கள், நான் உங்களுக்கு குழந்தை மாதிரின்னு சொன்னீங்களா அவகிட்ட, அப்புறம் என்ன திடீர்னு இப்படி சொல்கிறீங்க, நான் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ 2 பேரும் அதாவது இந்த மாதிரி பேசியிருக்காங்க, நீங்களும் அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஓகே இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு 1 மந்த் ஆகுது. ஸோ அவன் ஃபுல்லாக க்யூர் ஆகிறதுக்கே 1 மந்த் ஆகுது. 2 பேரும் தான் நல்லா பார்த்துக்கிறீங்க. அவங்க மம்மி டாடி வந்துட்டு அவங்க ஊருக்கே போயிட்டாங்க. ஸோ நீங்கள் எப்போ சொல்கிறீங்க நாங்கள் பார்த்துக்குறோம், ஒரு பிரச்சனை இல்லை, அவங்க வந்துட்டு நாங்கள் நல்லா பார்த்துப்போம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி இது, நீங்கள் நல்லா தான் பார்த்துக்கிறீங்க, அவங்களோட நல்லா பார்த்துக்கிறீங்க, அவளை அவ்வளோ பாசமாக அவ்வளோ கேராக வந்துட்டு அவ்வளோ க்யூட்டாக வந்துட்டு ஒரு ஃபேமிலி மாதிரி தான் 3 பேருமே இருக்கிறீங்க. அவங்களுக்கு அதெல்லாம் பிடிச்சி போயிடுது. ஓகே அவள் வந்துட்டு எங்கேயும் கூட ஹாப்பியாக இருந்தால் பரவாயில்ல தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு என்னதான் இருந்தாலும் அவங்களும் பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதனால போயிட்டாங்க. அப்பப்போ வந்து பார்த்துக்குறோம், இல்லைனா முடிஞ்சால் அவளை வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இந்தியா போயிட்டாங்க. இப்போ நீங்கள் 3 பேரும் மறுபடியும் பழையபடி இருக்கிறீங்க. அவளும் வந்துட்டு பார்க்குறா, வரா போகிறா பார்க்குறா. ஸோ இதுக்கு இப்படி 2 பேர்த்தையும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் 2 பேர் வந்துட்டு ஒரே ரூம் இருப்பீங்க, அவள் வந்துட்டு தனியாக ஒரு ரூம் இருப்பா. அது மாதிரி ரூமுக்கு அவர் ரூமுக்கு நடந்துகிட்டே இருக்கா. சீனியர் இதெல்லாம் தப்பு சீனியர் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஜிமின்ட்டு என்ன தப்பு, நானே பண்ணேன் குட்டி பிசாசே அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ரொம்ப தப்பு சீனியர், மறுபடியும் சொல்கிறேன் இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எதுடி தப்பு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள்ட்டு என்னடி தப்பு பண்ணணும், நாங்கள் சும்மா உட்காந்துருக்கோம் பேசித்தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். பேசியிருக்கீங்களா, உங்க 2 பேருக்கு எனக்கு கல்யாணமே ஆகலை, ஆனால் பேர் 2 பேர் ஒன்றா உட்காந்துருக்கீங்க, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் வந்து உட்காந்துக்கிறா. ஸோ அவள் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு ஏதோ குழந்தை பொசசிவால் வந்துட்டு பண்ணுற மாதிரியே இருக்குது. ஸோ ஜிமின் வந்துட்டு அவள் தலையில் எப்படி போட்டு முடியெல்லாம் கிடச்சிட்டு ஆமாம் நீ சொன்னது சரிதான், இன்னும் கல்யாணம் ஆகலைல்ல, ஓகே வைன் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க சீனியர் அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே சனாண்டு ஏஜி வைக்கப்படாத அப்படின்னு சொல்கிறா. இல்லை என்ன அதுக்குள்ளே அப்படின்னு சொல்லி கேட்கவும் விட்டு இருந்தா அங்கே செத்தே இருப்பா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் வந்துட்டு கலாய்க்கிறாரு. ஏன்னா அவ்வளோ மாத்திரை தெரியுமா, அத்தனை மாத்திரை கையில் கொட்டிட்டு தண்ணி கிடைக்கல, பைப்பில் தண்ணி கிடச்சுன்னா இந்நேரம் வந்துட்டு செத்தே இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி விளையாட்டுக்கு ஒரு மாதிரி கலாய்ச்சி பேசிட்டு இருக்காரு. நீங்கள் வந்துட்டு சீனியர் சும்மா இருங்க சீனியர், அப்போ நான் எந்த அளவுக்கு டிப்ரெஷன் இருந்து தெரியுமா, தண்ணி மட்டும் கிடச்சுன்னா நான் அப்போயே செத்துருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம். அப்போவே நீ செத்துருப்பேன்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக நிறையா பிரச்சனை வந்துருக்கூடாது அந்த மாத்திரையால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் அது வயிற்றால போகிற மாத்திரடி, பேதி மாத்திரை அப்படின்னு சொல்கிறாரு. எது பேதி மாத்திரையா, தூக்க மாத்திரை நினச்சாலே எடுத்து அப்படின்னு சொல்லுவோம். வீட்டில் யாரோ பேதி மாத்திரை வாங்கி வச்சிருக்காங்க, அதை எடுத்து கையில் வச்சுட்டு தண்ணின்னு சுற்றிட்டு இருந்திருக்கா. இதில் அது வேற என்னன்னு தெரியாமல் நானும் பாதி மாத்திரை எடுத்துகிட்டு கூட நானும் சாகுவேன்னு வாங்கிட்டு இருந்தேன். நினச்சி பாரு அத்தனையும் சாப்பிட்டுருந்தா மோஸ்ட்லி லூஸ் மோஷன் ஆகி செத்துருப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஐயோ இவ்வளோ மக்கா நானு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க. அவளும் வந்துட்டு சனா வந்துட்டு சரி ஓகே இதுக்கு மேலே பேசிட்டு இருக்காதிங்க, எனக்கு போர் அடிக்குது, நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எப்படி நாளைக்கேவா அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஆமாம் நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கோங்க, அப்புறம் ஒரு ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே போயிட்டு நீங்கள் 2 பேரும் என்னை அடாப்ட் பண்ணிக்கணும், அதாவது லீகலாக என்னை அடாப்ட் பண்ணிக்கிறீங்க சரியா அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் வந்துட்டு லீகலாக வேற மேடம் அடாப்ட் பண்ணுமா, இப்போ நாங்கள் படுற பாடு பத்தலையா அப்படின்னு சொல்லலாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ நீங்கள் வந்துட்டு அடுத்த நாள் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணி சிம்பிளாக மேரேஜ் முடிச்சுக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு ஜிம்முக்கும் மேரேஜ் ஆகிடுது. அதுக்கப்புறம் சனாவும் வந்துட்டு செம ஹாப்பியாக ஆவாடி இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் எனக்கு ஒரிஜினலாக மம்மி டேடி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உனக்கு என் வயசு தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க, இருந்தாலும் நீ என்னை பெரிய பொண்ணு மாதிரியே பார்க்குற, மட்டத்தட்டி சொல்லி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. அவள் நிஜமாவே அப்படிதான் பிஹேவ் பண்ணுவா. ஓகே ஸ்டோரி முடிஞ்சு. இதுக்கப்புறம் நீங்கள் 3 பேர் செம ஹாப்பியாக இருக்கிறீங்க, செம ஜாலியாக வந்துட்டு 3 பேருமே லைஃப்பை லீட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாரா மேடம் அவங்க வந்துட்டு சைக்கோ தந்திர உச்சக்கடத்தில் இருக்காங்க. அதாவது நான் வந்துட்டு பழி வாங்கி தீருவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கா. ஏன் அப்படின்னா அவளுக்கு வந்துட்டு 6 வருஷம் தான் சிறை தண்டனை, ஆயுள் தண்டனை தூக்கு தண்டனைலாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு 6 வருஷம் சிறை தண்டனைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் அவ்வளோதான் ஸ்டோரி முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள், பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் டியர், வேணும்னா சொல்லுங்கள், உங்களுக்கு வந்துட்டு இன்னொரு பார்ட் வந்து கண்டினியூ பண்ணுறேன், அப்படி இல்லைனா வேணால் இது வைக்க போதும். டாடா.